Hello everyone, good evening. So yes, Kinematics உடைய Day 2 லைவ் பார்க்க போகிறோம். ஸோ Day 1ல் ரொம்ப பேசிக்கான விஷயங்கள் லைக் டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், ஸ்பீட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் இதெல்லாம் பார்த்தோம். இந்த பேசிக் கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சாதான் இன்றைக்கி Day 2 கிளாஸ் உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டியாக கவனிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ எஸ், இப்போ Day 2ல் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் Day 1லேருந்து ஒரு முக்கியமான ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் Day 1 அப்படின்னு சொல்லலாம். ஸோ Day 1லேருந்து ஒரு சில முக்கியமான எக்ஸ்ட்ராக்ட்ஸை எடுத்து அதை என்னென்ன ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அப்படியே நான் Day 2 கிளாஸை கண்டினியூ பண்ணுறேன். ஓகேயா? ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம பொசிஷன் ஒரு டேர்ம் பார்த்தோம், வெலாசிட்டின்னு ஒரு டேர்ம் பார்த்தோம், ஆக்சிலரேஷன் ஒரு டேர்ம் பார்த்தோம். கரெக்டாக? Say for example, if x is the position of an object னு வச்சுக்கலாம். ஒரு ஆப்ஜெக்டுடைய பொசிஷனை நான் எக்ஸ்ன்னு குறிக்கிறேன். அப்போது அதோடைய வெலாசிட்டியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? அதனுடைய வெலாசிட்டியை நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? ஸோ பொசிஷன் எக்ஸாக இருக்கும்போது அதை டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணேன் அப்படின்னா, பொசிஷன் எக்ஸாக இருக்கும்போது அதை நான் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா, ஏன் வெலாசிட்டி இஸ் நத்திங் பட் டிஸ்டன்ஸ் பை டைம். ஸோ அப்போ அதோட பொசிஷன், அது எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்குங்கிறது தான் அந்த பொசிஷன். அப்போ that denotes its distance. அப்போ டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி கிடைக்கும். அப்போ நம்ம டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணால் நமக்கு யார் கிடைக்கிறாங்க? பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி கிடைக்கிறாங்க. அண்ட் அகெயின் வெலாசிட்டி இப்போ நமக்கு தெரியும். ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? குட் ஈவினிங் ஜெகன், குட் ஈவினிங். யா, ஸோ வெலாசிட்டி தெரியும், ஆக்சலரேஷன் தேவை அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? dv/dt. வெலாசிட்டியை அகெயின் டைமை பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போது விங்கிறது, வெலாசிட்டிங்கிறது ஆல்ரெடி dx/dt. கரெக்டா? ஆடியோ குவாலிட்டி பேடாக இருக்குதா? ஓ மை காட், தெரியலையே. ஆஸ் யூஷுவல் தான் எல்லா செட்டப்பும் பண்ணியிருக்கேன். ஏன் ஆடியோ குவாலிட்டி ரொம்ப பேடாக இருக்குன்னு தெரியல. ஒன் டைம் நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் ஜெகன். பிகாஸ் அதை நான் இங்கே செக் பண்ணும்போது எனக்கு கிளியராக கேட்டுச்சு, அதனால தான் நான் செஷன் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ நீங்கள் உங்கள் எண்ட்லேயும் ஒரு தடவை நெட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி பாருங்கள், ஏதாவது இஷ்யூ இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஓகேவா? சூப்பர். யா, ஸோ அப்போது வெலாசிட்டி, ஆக்சலரேஷனுங்கிறது dv/dt. அப்போ dv/dtனா ஆல்ரெடி எனக்கு vங்கிறது dx/dt. அப்போ dx/dtயை மறுபடியும் நான் டைமை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். அப்போ அது என்ன ஆகிடும்? d2x/dt2 ஆகிடும். பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸில் இது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ d2x/dt2 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும், டபுள் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ இப்போது இது ஓகே ஜெகன், ஓகே இப்போ கன்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? யா, ஸோ இப்போது இது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறோன்னா டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அகெயின் வெலாசிட்டிலேருந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறோன்னா இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இதுவே ரிவர்ஸ் ஆர்டரில் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? ஆக்சலரேஷன் நமக்கு தெரியும், அதிலிருந்து வெலாசிட்டி, அதிலிருந்து பொசிஷன் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும்? அப்போது ரிவர்ஸ் ஆஃப் டிஃப்ரென்சியேஷன் என்னது? இன்டகிரேஷன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆக்சலரேஷன் எனக்கு தெரியும், a is equal to d2x/dt2 இது நமக்கு தெரியும். அப்போ ஆக்சலரேஷன் கொடுத்து வெலாசிட்டி கேட்டாங்கன்னா டைம் நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். இன்டகிரேஷன் பண்ணணும். அப்போ பண்ணும்போது என்ன ஆகிடும்? d2x/dt2 வந்து dx/dtயாக மாறிடும், வெலாசிட்டியாக மாறிடும். அகெயின் வெலாசிட்டிலேருந்து எனக்கு பொசிஷன் வேணும்னா மறுபடியும் நான் அதை இன்டகிரேட் பண்ணேன் அப்படின்னா dx/dt வந்து எக்ஸாகவே மாறிடும். எக்ஸ் இஸ் நத்திங் பட் பொசிஷன். ஸோ இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் 3 டேர்ம் பார்த்தோம், பொசிஷன், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். ஸோ இது நான் சொல்கிற இதே ஆர்டரில் கண்டுபிடிக்கணும். பொசிஷன் தெரியும், அதுலேருந்து வெலாசிட்டி, அதுலேருந்து ஆக்சலரேஷன்னா ஒன்று நம்ம என்ன பண்ணுறோம்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டே போகிறோம். இதுவே ரிவர்ஸ் ஆர்டர், ஆக்சலரேஷன்லேருந்து வெலாசிட்டி, வெலாசிட்டிலேருந்து பொசிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறோம்னா இன்டகிரேட் பண்ணிகிட்டே போகிறோம். கிளியரா? இந்த கிளாரிட்டி கிடச்சிருச்சா? ஸோ இப்போது அண்ட் ஆல்சோ வெலாசிட்டி, ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த dv/dt இருக்கு இல்லையா, இதிலேருந்து இன்னொரு சின்ன டேர்ம் கொண்டு வரலாம்ப்பா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த dv/dt இருக்கு இல்லையா, இதை எடுத்துகிட்டு இந்த dv/dt கூட நான் ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டுலேயுமே dxஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறேன், dx/dx. ஓகேங்களா? ஸோ இதை நான் அகெயின் எப்படி எழுதுறேன் அப்படின்னா, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இந்த dxஐயும் இந்த dtஐயும் dx/dtயை நான் தனியாக எடுத்துடுறேன், dx/dtயை நான் தனியாக எடுத்தேன்னா எனக்கு எப்படி வரும்? dv/dx இன்ட்டு dx/dtன்னு வருமா? இந்த dx/dtங்கிறது என்னது? திஸ் இஸ் நத்திங் பட் இது என்னது?
this is nothing but your velocity இல்லையா? அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? dv by dx into velocity v ன்னு எழுதலாமா? அப்போ இதை நான் இன்னொரு தடவை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இதுவும் நான் ஆல்ரெடி ஏதோ ஒரு கிளாஸில் சொன்னது தான், பழசு தான். பட் அகெயின் நான் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நான் இன்றைக்கி மறுபடியும் சொல்கிறேன், ரிப்பீட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ a into dx is equal to v into dvன்னு போடலாமா? இப்படியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. a is equal to dv by dx into v இப்படியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேயா? இதில் எது வச்சுனாலும் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். நிறைய நியூமரிக்கல்ஸ் இதை பேஸ் பண்ணி கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேயா? ஸோ இந்த ரிலேஷனையும் படித்து வச்சுக்கோங்க. ஆக்சலரேஷன் இன்ட்டு dx is equal to v into dv. ஸோ உங்களுக்கு டைம் பேஸ் பண்ணி இல்லை, பட் ஆக்சலரேஷன் அண்ட் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா டைம் இல்லாத பட்சத்தில் நம்ம இந்த ரிலேஷனை தான் யூஸ் பண்ணணும். டைம் இல்லாத பட்சத்தில் இந்த ரிலேஷனை தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேயா? அண்ட் இப்போ இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லையா, வாட் இஸ் தட், இந்த இன்டகிரேஷன் அண்ட் டிஃப்ரென்சியேஷன், அப்புறம் கடைசியாக பார்த்த இந்த ரிலேஷன், இது எல்லாமே எப்போ வந்து வேலிடாக இருக்கும் அப்படின்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் வேலிடாக இருக்கும், ஆக்சலரேஷன் வேரியபிளாக இருந்தாலும் வேலிடாக இருக்கும். ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆக்சலரேஷன் வேரி ஆகிட்டு இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த ரிலேஷன்ஸ் எல்லாமே வேலிடாக இருக்கும். ஓகேயா? இதுக்கு அடுத்தது நான் ஒரு கான்செப்ட் சொல்ல போகிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஓகே, இன்னைக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். யா ஓகே யா கண்டிப்பாக நிறைய MCQ எடுத்து வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக நம்ம ஃபாஸ்ட்டாகவே போயிடலாம். ஓகேவா? ஸோ இது ஏன் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரீசன் என்னென்னா, ஸோ ஆக்சலேஷன் வேரியபிளாக இருந்தாலும் இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஆனால் ஆக்சலேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் யாரை பார்க்கலாம் அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போகிற டாப்பிக்கை பார்க்க முடியும். ஓகே, இந்த டேர்முக்காக தான் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, ஸோ எஸ், ஸோ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா வியூசெட் வியூசெட் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வியூசெட் அப்படின்னா என்னது? இதில் டீங்கிறது வந்துட்டு டைம், ஏ இஸ் நத்திங் பட் ஆக்சலரேஷன், எஸ்ஸுங்கிறது எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்பா, கன்ஃபியூஷனே வேண்டாம். நான் எஸ்னா டிஸ்பிளேஸ்மெண்ட், யூங்கிறது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, அண்ட் விங்கிறது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. அதனால தான் வந்து ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் இந்த அஞ்சையும் ரிலேட் பண்ண ஈக்குவேஷன்ஸ் தான் நம்ம இதில் படிக்கிறோன்றதுனால வியூசெட் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா? ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் எப்போ மட்டும் தான் வேலிட்? அங்கே இது வரைக்கும் பார்த்த ரிலேஷன் எல்லாம் ஆக்சலரேஷன் வேரி ஆனாலும் நம்ம சொல்லுவோம், கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் சொல்லுவோம். ஆனால் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வந்து வேலிடாக இருக்கும். ஒன்லி வேலிட் when acceleration is constant. only valid when acceleration is constant. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேயா? ஸோ இப்போது கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் அப்போது உங்களுக்கு வந்துட்டு டைம் தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியும், வெலாசிட்டி என்ன, இல்லை டைம் தெரியும், ஆக்சலரேஷன் தெரியும், வெலாசிட்டி என்ன, டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, இந்த மாதிரியெல்லாம் இந்த 5 விஷயங்களில் ரிலேஷன் பண்ணி கேட்டாங்க அப்படின்னா இதுக்காக தான் நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை மெயினாக படிக்கிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபார் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போது எனி டைம் டி, அட் டைம் டி நமக்கு வெலாசிட்டி என்னன்னு தெரியாது. அதாவது இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், எந்த டைம் டீன்னு தெரியும், எவ்வளோ டைம் ஆஃப் ட்ராவல் தெரியும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி என்ன அப்படின்னா அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இதெல்லாம் ரிலேட் பண்ணுற ரிலேஷன் என்ன அப்படின்னா v is equal to u plus at. ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட், இது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா? ஸோ எஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து என்னது உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன், v is equal to u plus at அப்படிங்கிறது. ஓகேயா? ஸோ எனக்கு வந்துட்டு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அதனுடைய வேல்யூ தெரியும், எவ்வளோ டைம் ட்ராவல் ஆயிருக்குன்னு தெரியும். அப்போ இவ்வளோ டைம் ட்ராவல் ஆனதுக்கப்புறம் அந்த காருடைய ஃபைனல் வெலாசிட்டி என்ன. சே ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கார் இனிஷியலி வந்துட்டு 50 km/h ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. ஓகேயா? அதோட ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்டாக வேரி ஆகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வேல்யூவை கொடுத்துட்டாங்க. அண்ட் ஆஃப்டர் 10 minutes அந்த காருடைய வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னா வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருக்குமா? கண்டிப்பாக கிடையாது. வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டாக இருந்தால் ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும்? If velocity is constant, acceleration is 0. ஏன்னா acceleration is nothing but rate of change of velocity. இப்போ acceleration கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அங்கேயும் velocity என்ன அது லீனியராக வேரி ஆகிட்டே தான் இருக்கும். கரெக்டாக வேரியேஷன் கண்டிப்பாக இருக்கும். அப்போது எவ்வளோ தூரம் 50 km/hலேருந்து 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி எந்த மாதிரி வேரி ஆயிருக்கு, அது இஃப் இந்த ஆக்சலரேஷனில் அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா எவ்வளோ வேரி ஆயிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா எப்படி கண்டுபிடிக்கணும்? v is equal to u plus at அப்படிங்கிற
ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். இதுவே வந்துட்டு உங்களுக்கு ஃபைனல் வெலாசிட்டியே கொடுக்கல. ஓகேயா? ஸோ ஃபைனல் வெலாசிட்டியே கொடுக்கல, இனிஷியல் வெலாசிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? இனிஷியல் வெலாசிட்டி u கொடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது ஆக்சலேஷன் இங்கேயும் கான்ஸ்டன்ட் தான். ஆக்சலேஷன் இஸ் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது டைம் t ட்ராவல் ஆனதுக்கப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அட் டைம் t டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுக்கான ரிலேஷன் என்னன்னா s is equal to ut plus half at square. s is equal to ut plus half at square. அப்போ இங்கே என்னது? அதோட ஃபைனல் வெலாசிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது 3000 அந்த கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் எனக்கு தெரியும். இனிஷியலி அது 50 km/h ஸ்பீடில் தான் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சது. அப்போது அட் டைம் t ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அது எவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கும், அந்த கார் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கும் அப்படின்னு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கேட்டாங்க. அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் எதனாலும் மாற்றி கேட்கலாம். இங்கே வெலாசிட்டி ஆக்சலேஷன் இருக்குனாலே அது வெக்டார் குவான்டிட்டி தான். நீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸை மாற்றுவாங்க கொஸ்டினில். ஸோ வெக்டார் குவான்டிட்டிங்கும் போது டிஸ்டன்ஸ்னு சொன்னாலும் தட் இஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஓகே? ஸோ அப்போது அதோடைய ஃபைனல் டிஸ்டன்ஸ் இல்லை, ஃபைனல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன எப்படி கேட்டாலும் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? s is equal to ut plus half at square இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். கிளியரா? எதுவும் டவுட் இல்லையே? இது ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் கேஸ் என்ன அப்படின்னா எனக்கு இனிஷியல் வெலாசிட்டி தெரியும், ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். ஓகேயா? இது ஆக்சலேஷன் கான்ஸ்டன்ட் தான். இனிஷியல் வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டுமே தெரியும். இவ்வளோ ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியலி 50 km/h மூவ் ஆக ஆரம்பிச்சது, ஃபைனலி 80 km/h மூவ் ஆயிருக்கு. நான் டைமை பற்றியே பேசலை. 80 km/h அது மூவ் ஆகி வர்றதுக்கு இந்த ஆக்சலரேஷனில் அது ரேட் ஆஃப் இன்க்ரீஸ் இருந்துகிட்டே இருக்குது. இவ்வளோ ரேட் ஆஃப் சேஞ்சில் அந்த வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிட்டே வருது. 50லேருந்து 80 வரைக்கும் இப்போ வந்திருக்கு. அப்போ டோட்டலி எவ்வளோ டிஸ்டன்ஸ் அது ட்ராவல் ஆகிருக்கும்? டைமை பற்றியே பேசாமல் உங்களுக்கு u v இந்த 2 டேர்மும் தெரியுது அண்ட் a வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டு இப்போ எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் ஆகிருக்குன்னு கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ தான் நம்ம தேர்ட் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும். தட் இஸ் நத்திங் பட் v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. ஸோ டைம் இல்லை, கொஸ்டினில் டைம் இல்லைனாலே யூ ஹாவ் டு யூஸ் திஸ் ஈக்குவேஷன். கொஸ்டினில் டைம் இல்லை அப்படின்னா நம்ம எந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணணும்? ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் இந்த தேர்ட் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேயா? தேர்ட் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணணும். கிளியர்? ஸோ இவ்வளோ தான் மெயின் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் அப்படிங்கிறது. இது போக இன்னும் சில ரிலேஷன்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ எனக்கு வந்துட்டு டைமை பொறுத்து டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்க தெரியும். பட் ஏதோ நான் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே? அதே 50 km/h ஸ்பீடில் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. போயிட்டே இருக்கும்போது ஆக்சிலேஷனும் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. போயிட்டே இருக்கும்போது கரெக்டாக 49வது செகண்டில் அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா எஸ் திஸ் ஃபார்முலா யூஸ் டு ஃபைண்ட் ரிட்டர்டேஷன் இன் மோஸ்ட் கேசஸ் மேம். எஸ் அஃப்கோர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருக்கு இன் 49th செகண்ட் இல்லைன்னா 36வது செகண்டில் அவங்க எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகி வந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு பர்டிகுலர் செகண்டில் என்ன ட்ராவல் ஆகி வந்திருப்பாங்கன்னு கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட். அப்போ இங்கே ஆக்சிலேஷன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது. அப்படின்னா என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து கிராஜுவலாக வேரி ஆகிட்டே வருது. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 மீட்டர் ஒவ்வொரு செகண்டுக்கும் 3 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆகிட்டே வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ் ஆஃப்டர் 4 இங்கே S4 நான் குறிக்கிறது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ். அப்போ 4 செகண்ட்ஸ் ஆகிற வரைக்கும் மொத்தம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குது? 4 செகண்ட்ஸ் ஆகிற வரைக்கும் மொத்தம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குது? 3 + 3 அப்போ 12 மீட்டர் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கு. கேட்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 3 செகண்ட்ஸ் 3 செகண்ட் ஆகிற வரைக்கும் மொத்தம் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குது? 3 + 3 9 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. கேட்டா? ஸோ 4 செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே அது 12 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு அந்த பாடி அல்லது அந்த வெஹிக்கிள். 3 செகண்ட்ஸ் முடியறதுக்குள்ளே அந்த வெஹிக்கிள் வந்து 9 மீட்டருக்கு டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. அப்போது அந்த 4th செகண்டில் மட்டும் அந்த 4வது செகண்ட் மட்டும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு? எஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ட்ராவல் பிட்வீன் 5th and 4th செகண்ட் அந்த மாதிரி. ஸோ 4th செகண்டில் மட்டும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்திருக்கும்? 4th செகண்டில் மட்டும் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்திருக்கும்னா 3rd செகண்ட் வரைக்கும் அது 9 மீட்டர் டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சு. 4th செகண்ட் முடியும் போது அது 12 மீட்டர் டிஸ்பிளே ஆயிருக்கு. அப்போ 12லேருந்து இந்த 9 மைனஸ் பண்ணோம்னா 3 மீட்டர் தான் அது அந்த 4வது செகண்டில் மட்டும் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்திருக்குது. அப்போ நான் இதை எப்படி கண்டுபிடிச்சேன்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு 4th செகண்ட் S4 - S3 போட்டேன். அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்?
எஸ்என் மைனஸ் அதோட முந்திர செகண்ட் எஸ்என் மைனஸ் 1. நான் என்ன செகண்ட் எனக்கு தேவையோ 49 செகண்ட் எனக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோன்னு தெரியாது. 49th செகண்டில் எனக்கு என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வேணும் அப்படின்னா 49 செகண்ட்ஸோட முடிவில் 49 செகண்ட்ஸோட முடிவில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்டோ அதை நான் S49 போடுவேன். மைனஸ் அதுக்கு முன்னாடி இருந்தது 48 செகண்டோட முடிவில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பேன். இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மைனஸ் பண்ணேன் அப்படின்னா அந்த 49வது செகண்டில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு அந்த 1 செகண்ட் கேப்பில் மட்டும் என் பாடி எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிட முடியும். கரெக்டாக? இதுக்கான ஃபார்முலா என்ன அப்போ எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1 எஸ்என் மைனஸ் எஸ்என் மைனஸ் 1. ஸோ எந்த செகண்ட் நமக்கு எந்த செகண்ட் தேவை அப்படின்னா எஸ்என் மைனஸ் அதுக்கு முன்னாடி உள்ளது எஸ்என் மைனஸ் 1. அப்போ இதை தான் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ்என் அப்படிங்கிறது நமக்கு இத்தனை செகண்ட் நான் பேசுகிறேன். அப்போ இங்கே என்ன டேர்ம் யூஸ் பண்ணுறேன்? டைமுங்கிற டேர்மை யூஸ் பண்ணுறேன். அப்போ டைமுக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்குமான ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன? S = ut + ½ at². கேட்டா? அப்போது S = ut + ½ at² இந்த ஈக்குவேஷனில் டீங்கிறதுக்கு பதிலாக நான் nth செகண்ட் கால்குலேட் பண்ணோம். அப்போ எங்கெல்லாம் டி வருதோ அங்கெல்லாம் நான் n போட்டேன் அப்படின்னா எனக்கு nth செகண்டோட n செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். அப்போ Sn = என்ன? un + ½ an² அப்படின்னு நான் சொல்லிடலாமா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுக்கு முன்னாடி செகண்டுக்கு என்ன சொல்லுவோம்? எங்கெல்லாம் இப்போ n போட்டோமோ டைமுக்கு பதிலாக அங்கெல்லாம் n-1 போடணுமா? அப்போ Sn-1 சொன்னோன்னா u × n-1 + ½ × a × n-1² கரெக்டா? அப்போது நான் என்ன ஃபார்முலா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்? எந்த செகண்ட் கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். அப்போது இந்த ஈக்குவேஷன்லேருந்து இந்த ஈக்குவேஷனை சப்ட்ராக்ட் பண்ணிங்க அப்படின்னா இதை நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணி டிரைவ் பண்ணி கொண்டு வரும்போது உங்களுக்கு ஃபைனலாக யார் கிடைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் கிடைப்பாங்க. தட் இஸ் nth செகண்ட் = u + a/2 × 2n - 1 u + a/2 × 2n - 1. இதை டிரைவ் பண்ணி காட்டலாம், டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ டிரைவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த n டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆகிடும், n ஸ்கொயர்லாம் கேன்சல் ஆகிட்டு ஃபைனலாக யார் இருப்பாங்க அப்படின்னா u + a/2 × 2n - 1. இதுதான் nth செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட். இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. ஓகேயா? அப்போது சரி, நான் இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்கேன். டைமென்ஷனலி கரெக்டா இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன். டைமென்ஷனலி செக் பண்ணி பாருங்கள். எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டரில் இருக்கும். கரெக்டாக? எஸ்ங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டரில் இருக்கும். யூன்றது வந்து வெலாசிட்டி மீட்டர்/செகண்டில் இருக்கும். கரெக்டாக? மீட்டர்/செகண்டில் இருக்கும். ஏங்கிறது ஆக்சிலரேஷன் மீட்டர்/செகண்ட்² இருக்கும். என்னங்கிறது இங்கே பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு நம்பர், அவ்வளோதான். S in 49 செகண்ட்னா இங்கே n வந்து 49 போட போகிறேன். அப்போ அதெல்லாம் எதுவுமே இல்லை. யாருக்கெல்லாம் தான் யூனிட்ஸ் வருவாங்க? இந்த எஸ்ஸுக்கும் யூக்கும் ஏக்கும் தான் யூனிட்ஸ் வருவாங்க. அப்போது நம்ம பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி யூனிட் 1ல் படிச்சிருக்கோமா? யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன் சொல்லி கொடுத்தேன். பிரின்சிபல் ஆஃப் ஹோமோஜெனிட்டி படி என்னது? நம்ம 2 வேரியபிள்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் ஒரே யூனிட் இருக்கணும். அப்படி தானே? அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனும் ரைட் ஹேண்ட் சைட் ஆஃப் தி ஈக்குவேஷனும் டைமென்ஷனலி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் அது ஒரு வேலிடான ஈக்குவேஷன். கரெக்டாக? அப்போ இந்த ஈக்குவேஷன் டைமென்ஷனலி வேலிடாக இருக்குதா? இல்லையா? அப்போ இந்த டவுட் நிறைய பேருக்கு வரும். ஸோ என்ன அப்படின்னா இந்த ஈக்குவேஷனோட ஆக்சுவல் ஃபார்மேட் என்ன அப்படின்னா nth செகண்ட் = u × 1 seconds + a/2 × 2n - 1 × 1 second² அப்படின்னு தான் நீங்கள் எழுதணும். ஓகேயா? ஸோ நம்ம இந்த டிரைவ் பண்ணுறதுல என்ன ஆயிடுச்சுன்னா இந்த டைம் டேர்ம்ஸ்லாம் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய 1 செகண்ட்னா அங்கே ஒரு டைம் டேர்ம் இருந்திருக்கும். இந்த டைம் டேர்ம்ஸ்லாம் கேன்சல் ஆனதுனால நமக்கு வந்துட்டு அந்த 1 செகண்ட் தான் அந்த இடத்துல ரிமைனிங் இருந்திருக்கும். அதனால் நம்ம அதை வந்து போடாமல் ஈக்குவேஷனை டைரெக்டாக எழுதிட்டோம். பட் டைமென்ஷனலி இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதணும்னா அதோட கரெக்ட் வெர்ஷன் வந்து இதுதான். Snth = u × 1 செகண்ட். இப்போ பாருங்களேன், எஸ்ஸுக்கு நான் என்ன சொன்னேன்? எஸ் வந்து மீட்டரில் இருக்குன்னு சொன்னேன். அப்போது இங்கே u வந்து என்னது? மீட்டர்/செகண்ட் × 1 செகண்டா? அப்போ இங்கே ஒரு செகண்ட் வந்திருக்குமா? ப்ளஸ் ஏக்கு வந்து என்னது? மீட்டர்/செகண்ட்² இன்ட்டு இங்கே ஒரு 1 செகண்ட் இருக்கா, அதில் ஒரு செகண்ட்². இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆயிடுச்சு? இதுவும் மீட்டரில் தான் இருக்குது, இதுவும் மீட்டரில் தான் இருக்குது, இதுவும் மீட்டரில் தான் இருக்குது, இதுவும் மீட்டரில் தான் இருக்குது. டைமென்ஷனலி கரெக்ட் ஆயிடுச்சா? ஸோ அப்போ கரெக்ட் வேர்ஷன், டைமென்ஷனலி கரெக்ட் வேர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த யூ டேர்ம் வரும்போது பக்கத்தில் ஒரு 1 செகண்ட் வந்து அதில் மல்டிப்ளை ஆகும். அண்ட் அந்த ஏ டேர்ம் ஆக்சிலேஷன் டேர்ம் வரும்போது 1 செகண்ட்² அது கூட மல்டிப்ளை ஆகும். ஓகேங்களா? இது டைமென்ஷனலி கரெக்ட் வேர்ஷன். இது என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் நம்ம ப்ராப்ளமில் சால்வ் பண்ணும்போது இது மாதிரிலாம் ஒவ்வொரு டைம் போட போதில்லை. டைமென்ஷனலி வச்சு சம்டைம்ஸ் கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த நாலேஜ் நமக்கு முக்கியம்.
ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக இதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா, Snth ஈக்குவல் டு u plus a by 2 into 2n minus 1. இதை நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். கிளியர் மூவ் ஆன் பண்ணலாமா? ஓகே, ஸோ எக்ஸ் இப்போ when a is constant, இப்போ இந்த ஈக்குவேஷனில் அப்படி இல்லை எனி ஃபார் இப்போ ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்லாம் பார்த்துட்டே வந்திருக்கோம். இதில் இப்போ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது அதோடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்? அதாவது இப்போ ஒரு கார் மூவ் ஆகுதுன்னு நீங்கள் இனிஷியலி அது யூவில் மூவ் ஆகுது. ஆஃப்டர் ட்ராவலிங் சம் டிஸ்டன்ஸ் அதோடைய அதே கார் அதோடைய வெலாசிட்டி வந்து வியாக மாறிடுச்சு. கரெக்டாக? ஆனால் இங்கே ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அப்போது வி ஆவரேஜ் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னா வி ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் இந்த ரெண்டு வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் எடுத்தால் போதும். வி ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் இந்த ரெண்டு வெலாசிட்டிக்கும் ஆவரேஜ் எடுத்தால் போதும். ஸோ வி ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு u plus v divided by 2. u plus v divided by 2. ஓகேங்களா? u plus v divided by 2. கிளியர். இப்போ வி ஆவரேஜ் இதுதான் தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில் அது மூவ் ஆச்சுன்னா அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? இந்த ஆவரேஜ் வெலாசிட்டியில் அது மூவ் ஆகும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் நத்திங் பட் என்ன சொல்லுவோம்? ut s is equal to ut plus half at ஸ்கொயர்னு சொல்லுவோம். கரெக்டாக? இதில் ஆக்சிலரேஷனே நீங்கள் கன்சிடர் பண்ண தேவையில்லை. நான் ஆக்சிலரேஷன் கான்ஸ்டன்ட் சொல்லிட்டோம். ஆவரேஜ் வெலாசிட்டினா இந்த டேர்மை மட்டும் நீங்கள் எடுத்தாலே போதும். அப்போ இந்த டேர்மை மட்டும் எடுத்தீங்கன்னா s is equal to யூக்கு பதிலாக இங்கே என்ன யார் இருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டியில் தான் அது ட்ராவலே ஆகிட்டு இருக்குது. அப்போ s is equal to v average into டைம் போட்டிங்கனாலே முடிஞ்சிச்சு. s is equal to v average into டைம். அப்போ v average என்னன்னு சொன்னேன்? v average u plus v by 2ன்னு போட்டோன்னா அப்போ u plus v by 2 into டைம் t போட்டிங்கன்னா உங்களுக்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிரும். ஓகேயா? ஸோ வாட் இஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் when a body is traveling with an average velocity of this அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா டைரெக்டாக அந்த ஆவரேஜ் வெலாசிட்டி கூட டைமை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். இது இன்னும் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம என்ன சொல்லுவோம்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்னு சொல்லுவோமா? அப்போ அதிலிருந்து டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைமா? டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி இன்டூ டைமா? அப்போ இங்கே எனக்கு ரெண்டு வெலாசிட்டி இல்லை, ஒரே வெலாசிட்டி தான். அப்போது அந்த ஒரே ஒரு வெலாசிட்டிக்குள்ளே நான் டைமை மல்டிப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான். வி ஆவரேஜ் இன்டூ டைம். கிளியர்? ஸோ இது போக மிட் பாயிண்ட் வெலாசிட்டி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. மிட் பாயிண்ட் வெலாசிட்டினா என்னென்னா ஹாஃப் வே த டிஸ்டன்ஸ். மிட் பாயிண்ட் வெலாசிட்டினாலே இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹாஃப் வே த டிஸ்டன்ஸ். அதாவது அது எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆகிருக்கோ அதில் கரெக்டாக பாதி. இப்போ உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க, உங்களோட மிட் பாயிண்ட் வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஸ்கூலுக்கு 500 மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது உங்களோட மிட் பாயிண்ட் வெலாசிட்டி எவ்வளோனா கரெக்டாக எக்ஸாக்ட்லி 250 மீட்டர்ஸ். 500ல் பாதி 250 மீட்டர்ஸ் போகும்போது உங்களுடைய வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு? அதுதான் மிட் பாயிண்ட் வெலாசிட்டி. ஓகேயா? இப்போ வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிகல் when it has covered half of its total displacement, அதுதான் என்னன்னு சொல்லுவோம்? மிட் பாயிண்ட் வெலாசிட்டி. அப்போ மிட் பாயிண்ட் வெலாசிட்டி எப்போல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணலாம்னா மோஷன் ஸ்ட்ரெயிட் லைனில் போகும்போது தான் இந்த மிட் பாயிண்ட் வெலாசிட்டிங்கிற டேர்ம் வரும். 1Dயில் மட்டும் தான் வரும், 2Dயில் கிடையாது. ஓகேயா? அண்ட் ஆக்சிலரேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். யூனிஃபார்ம் ஆக்சிலரேஷன். யூனிஃபார்ம்னா என்னது? நத்திங் பட் கான்ஸ்டன்ட். ஆக்சிலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருந்து அந்த பாடி வந்து ஸ்ட்ரெயிட் லைனில் மூவ் ஆகிட்டு இருக்கும்போது மிட் பாயிண்ட் வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா எக்ஸாக்ட்லி அட் மிடில் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், மிடில் பொசிஷனில் அதோடைய வெலாசிட்டி என்னங்கிறது. அப்போ மிட் பாயிண்ட் வெலாசிட்டியும் ஆவரேஜ் வெலாசிட்டியும் ஒன்றான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது என்னதுப்பா? ஆவரேஜ் வெலாசிட்டி, வி ஆவரேஜ். கரெக்டாக? ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டியும் மிட் பாயிண்ட் வெலாசிட்டியும் ஒரே டேர்ம் கிடையாது. ஆவரேஜ் வெலாசிட்டிங்கிறது அந்த u plus v by 2 அப்படிங்கிறது இது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணிட்டேன். பட் மிட் பாயிண்ட் வெலாசிட்டிங்கிறது டோட்டலி வேறு. டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் நீங்கள் பாதி டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் பண்ணப்போ உங்களோட வெலாசிட்டி என்னவா இருந்துச்சு அப்படின்றது. அப்போது இப்போ நீங்கள் இனிஷியல் வெலாசிட்டி யூவில் போகிறீங்க, ஃபைனல் வெலாசிட்டி v வரைக்கும் போயிட்டீங்க. அப்போ s உடைய மிடில் உங்களுடைய வெலாசிட்டி என்னவா இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா மிட் பாயிண்ட் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்னா மிட் பாயிண்ட் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v mid is equal to root of u square plus v square by 2. அப்படின்னா ஐயா u square plus v square by 2. இதுதான் வந்து மிட் பாயிண்ட் வெலாசிட்டிக்கான ஃபார்முலா. ரூட் ஆஃப் u square by plus v square by 2. ஓகேவா? ஸோ இது தனி ஃபார்முலா, இதையும் படித்து வச்சுக்கோங்க.
கிளியர்? ஓகே தானே? சரியா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் போகலாமா? சரி, இப்போ நான் கொஷின்ஸ் வந்து எப்படி சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டே. கொஷின்ஸுக்கு 1 2 3 4 5 நான் நம்பரிங் கொடுக்குறேன். ஸோ தட் நடுவில் ஹோம்ஒர்க் சம்ஸ் வருது. ஸோ என்ன ஹோம்ஒர்க் சம்மோ அதோடைய நம்பரை போட்டு அதோடைய ஆன்சர் என்னன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லிடுங்க. ஓகேயா? அண்ட் நார்மலாக 1 2 3 4 5 நம்பரிங் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் நான் இன்னொரு சில ப்ராப்ளம்ஸ் நானே சால்வ் பண்ணி காட்டுவேன். எக்ஸாம்பிள்ஸ் அது வந்து என்னென்னா அந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தேவையான ப்ராப்ளம்ஸ். ஸோ அந்த ப்ராப்ளம்ஸ்க்குலாம் வந்து நான் நம்பரிங் தனியாக எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2ன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேயா? ஸோ தட் எந்த கன்ஃபியூஷனும் வராமல் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் கொஷின் நம்பர் 1னா இந்த கொஷின், எக்ஸாம்பிள் நம்பர் 1னா EG 1 போட்டிருப்பேன் அந்த கொஷின். ஸோ ஏதாவது டவுட்னா நீங்கள் அந்த கொஷினை மென்ஷன் பண்ணி அது உங்களோட டவுட் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் கேட்கலாம், இல்லைனா குரூப்பில் வந்து கேட்கலாம். ஓகேயா? சரி. ஸோ your body starts from rest and reaches 20 meter per second after moving in a straight line with uniform acceleration. ஸோ ஸ்ட்ரெயிட் லைனில் தான் மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஏ வந்து கான்ஸ்டன்ட்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? அண்ட் ரெஸ்ட்லேருந்து போயிருக்கு. ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட்ல என்னது? U is equal to 0 and reaches 20 meter per second. அப்போ என்னது? V is equal to 20 meter per second. Velocity at half of its displacement என்ன? Velocity at half of its displacement என்ன? அப்படின்னா என்னது? half of its displacementனா என்னதுமா? half of its displacementனா என்னது? இங்கே நான் என்ன சொன்னேன்? மிட் பாயிண்ட் வெலாசிட்டிக்கு halfway in distance அப்படின்னு சொன்னேன்னா halfway in distanceன்னு சொன்னேன்னா அப்போ half of its displacementனாலும் அதே தான், halfway in distance or halfway in displacement. அப்போது பாதி மிட் பாயிண்ட் வெலாசிட்டி என்னங்கிறது தான் கேட்டிருக்காங்க. டேரெக்டாக மிட் பாயிண்ட் வெலாசிட்டின்னு கேட்காம வெலாசிட்டி அட் half of its displacement என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேயா? அப்போ மிட் பாயிண்ட் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா என்ன? V mid is equal to root of u square plus v square by 2. ஆனால் இங்கே நமக்கு யூவே இல்லை. யூ வந்து என்ன சொல்லிட்டாங்க? the body is at restன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? அப்போது v மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அப்போது if u is 0, இங்கே நான் எழுதுகிறேன் பாருங்கள், இந்த இடத்துல நான் எழுதுகிறேன் note, if u equal to 0 அப்போ என்ன ஆகிடும்? v mid is equal to root of u square plus v square by 2. ஸோ அதில் u வந்து 0 ஆயிடுச்சு. தட் இஸ் root of v square by 2 ஆகிடுமா? v square by 2க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன ஆகிடும்? v divided by root 2. கரெக்டாக? v ஸ்கொயர்லேருந்து வெளியே வந்துச்சுன்னா v ஆகிடும். 2 root 2 அப்படியே இருக்கும். ஸோ v divided by root 2 அப்படின்னு நீங்கள் டேரெக்டாகவே போட்டுடலாம். for cases like body starts from rest இல்லைனா initial velocity 0 இப்படிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்கன்னா you can directly use this formula. v mid is equal to v, that is final velocity divided by root 2. அப்போ நான் இங்கே டேரெக்டாக அதை யூஸ் பண்ணலாமா? which is equal to v by root 2. அப்போது ரொம்ப சிம்பிள் பாருங்கள். இப்போ v என்னது? 20 by root 2. 20 by root 2னா எனக்கு ஆப்ஷனில் 20 by root 2 இல்லை. இந்த கொஷினுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த 4 ஆப்ஷனில் எனக்கு 20 by root 2 இல்லை. அதுக்கு பதிலாக யார் இருக்காங்கன்னா 10 root 2 இருக்கிறாங்க. இப்போ 20 by root 2 வந்துருச்சுன்னா இந்த ஆப்ஷனில் இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கக்கூடாது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 20 by root 2 இன்டூ எனக்கு வந்திருக்கு 20 by root 2. இதை நான் எப்படி போடுறேன்னா 20 by root 2 இன்டூ root 2 by root 2 போடலாமா? அப்போ இது என்ன ஆகிடும்னா 20 root 2 டிவைடட் பை 2 ஆயிடுமா? root 2 இன்ட்டு root 2 வந்து 2. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 10 which is equal to 10 root 2. So 10 root 2 is the answer here. Otherwise this is equal to என்னது? 14 in root 2 வந்து 1.414. 10 root 2ங்கும்போது 14.14 meter per second. இதுதான் என்னது? என்னோட v mid. உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் ஐதர் இந்த மாதிரி 14 டெசிமல் பிளேசஸில் கொடுக்கலாம், இல்லைன்னா 10 root 2. மோஸ்ட்லி இப்படி தான் கொடுப்பாங்க. 20 by root 2 நீங்கள் கன்வெர்ட் பண்ண உடனே கிடைக்கிற அப்படி பார்த்த உடனே போடுற மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது இல்லையா? ஸோ எங்கேயாவது ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஸோ அவ்வளோதான். ஓகேயா? இந்த மாதிரி சிம்பிள் கன்வர்ஷன்ஸ் நான் மேத்தமெட்டிக்ஸ் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நீங்கள் வந்து போட பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு வந்துடும். ஓகேயா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ இதுதான் என்னது? மிட் பாயிண்ட் வெலாசிட்டி வச்ச ஒரு ப்ராப்ளம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், இது வந்து ஹோம்ஒர்க் சம். A car moves from rest with constant acceleration. Velocity at 2 points A and B வந்து U and V ன்னு சொல்லிட்டாங்க. Velocity at midpoint என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. Even though moves from restனாலும் உங்களுக்கு இங்கே V by root 2 ஆப்ஷனில் இல்லை. V by root 2ங்கிறது ஆப்ஷனில் இல்லை.
அப்போ ஆப்ஷனில் என்னலாம் இருக்கோ அதில் ஒன்று தான் ஆன்சர். ஸோ எஸ், வழக்கம் போல் அவ்வளோதான். ஓகேயா, ஃபார்முலா தான் ஆன்சர். ஸோ இதுதான் ஹோம்ஒர்க் நம்பர் 1. ஓகே, ஹோம்ஒர்க் நம்பர் 2. சாரி, ஹோம்ஒர்க் இல்லை, அடுத்த கொஸ்டின். ஸோ a body moving with uniform acceleration describes 12 meter in the 3rd second and 20 meter in the 5th second. Velocity of the body after 10 seconds என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. velocity of the body after 10 seconds என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ இது என்னது, nth செகண்ட் கண்டுபிடிப்போம் இல்லையா, அது. just wait. ஓகே, சரி, அப்போ சொல்லுங்கள். ஸோ நமக்கு என்ன தெரியும், 3rd செகண்டில் வந்துட்டு 3rd செகண்டில் வந்து 12 மீட்டர்ஸ் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச டேட்டா நம்பர் 1. அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம், நமக்கு என்ன தெரியும், SN is equal to U plus A/2 into 2n minus 1 3rd செகண்ட். அப்போ S3 equal to U எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, சாரி, என்னது, பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் U எவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்கல. ஓகே, ப்ளஸ் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனும் எவ்வளோன்னு கொடுக்கல, A/2 into 3rd செகண்ட். 3rd செகண்ட்னா 2 into 3 minus 1. இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 12 மீட்டர்ஸ். இதோட வேல்யூ எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 12 மீட்டர்ஸ். அப்போ இதிலேருந்து ஐ கேன் ரைட் 12 is equal to U plus A/2 into இந்த 2 into 3 minus 1 என்னது, 6 minus 1 5. A/2 into 5 போடலாமா? இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 5th செகண்டில் 20 மீட்டர்ஸ் போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களா. அப்போது 20 மீட்டர்ஸ் இஸ் ஈக்குவல் டு U plus A/2 into 5th செகண்ட்னா என்னது, 2 into 5 minus 1. கரெக்டாக? அப்போ இது என்ன ஆகிடும், 20 மீட்டர்ஸ், இட் இஸ் எஸ் 5th செகண்ட், எஸ் 5 ஈக்குவல் டு 5th. இது 3rd. Yes, 5th is equal to 20 is equal to U plus A/2 into இது 10 minus 1 9. கரெக்டா? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். அப்போது ஈக்குவேஷன் நம்பர் 2லேருந்து நான் 1க்கு சப்ட்ராக்ட் பண்ணுறேன். 2 minus 1. 1 செகண்ட், இதை நான் கொஞ்சம் சின்னதாக கேட்குறேன். ஸோ தேட் நம்ம ஒரே பேஜில் சொல்யூஷனை கொடுத்துடலாம். என்னடா இது, என்னடா இது, எனக்கு வந்த சோதனைங்கிற மாதிரி இருக்குது. இன்றைக்கின்னு பார்த்து ஏதோ வேலையை கட்டுது. ஓகே, ஃபுல்லாகவே தான் மூவ் ஆகுது. நான் இமேஜ்குள்ளே எழுதுறதுனாலேயே இருக்கும். சரி, ஓகே, நான் இங்கே பக்கத்தில் எழுதுகிறேன். ஓகேயா? ஸோ எஸ், இப்போ நான் 2 minus 1 போடுறேன். அப்போ 2 minus 1 போட்டேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 20 minus 12 is 8. 8 is equal to U minus U கேன்சல் ஆயிரும். கரெக்டாக? யூவும் கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து என்னன்னா 9A/2, இங்கே 5A/2. அப்போ ரெண்டும் சேர்ந்து 9 minus 5 is 4A/2. கரெக்டாக? 8 is equal to 4A/2ன்னு கிடைக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும், A is equal to இதுவும் சேர்ந்து 2 ஆகிடும். அப்போ A is equal to 4 meter per second square. ஏவோட வேல்யூ என்னென்னு உங்களுக்கு கிடச்சிரும். ஏவோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஏவோட வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இப்போ ஏ நமக்கு தெரியும் அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஏ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 4 meter per second square. ஓகே, ஆக்சலரேஷன் எனக்கு தெரிஞ்சிச்சு. என்ன கேட்டிருக்காங்க, கொஸ்டின் என்ன, ஆக்சுவலி we have to find velocity after 10 seconds. velocity after 10 seconds. அப்போது ஏ தெரியும், 10ங்கிற டி தெரியும், வெலாசிட்டி மட்டும் தான் தெரியாதுன்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, வெலாசிட்டி மட்டும் கண்டுபிடிக்கிறது, v is equal to u plus at. அவ்வளோதான். ஸோ v is equal to u plus at. அப்போ நமக்கு என்ன தேவை,
u தேவை. நான் கண்டுபிடிக்க போகிற ஃபார்முலா ஒரு நிமிஷம், நான் இதில் நெக்ஸ்ட் இன்னொரு பேஜை ஆட் பண்ணிட்டு போயிடுறேன். இது பண்ண முடியல. ஓகே, இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அப்படின்னா என்னோட வெலாசிட்டியை நான் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சி வச்சுட்டேன். ஆக்சலேஷன் இஸ் ஈக்குவல் டு 4 m/s². எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஈக்குவல் டு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. எப்போ அட் t இஸ் ஈக்குவல் டு 10 seconds. t 10 secondsல இருக்கும்போது வெலாசிட்டி எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்ம இந்த ஆக்சலேஷனை கொண்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் ஐதர் ஈக்குவேஷன் 1 ஆர் ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த u வேல்யூ கிடச்சிருமா? u வேல்யூ கிடச்சிருமா? ஏன்னா மீதி எல்லாமே இருக்குது. ஆக்சலேஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஆக்சலேஷன் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு u வேல்யூ கிடச்சிடும். யா, குட் ஆஃப்டர்நூன் சஷாங், குட் ஆஃப்டர்நூன். ஃபாலோ பண்ணுறீங்களா? இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ தான் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் தான் முடிச்சிருக்கேன். அப்படியே கொஸ்டின் சால்வ் பண்ண வச்சுருக்கோம். ஓகேயா? எஸ், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எஸ், ஸோ அப்போது இந்த u வேல்யூ எனக்கு தெரியணும் அப்படின்னா அந்த ஈக்குவேஷனை நான் கொண்டு போய் ஏவை சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு u வேல்யூ கிடச்சிருமா? ஸோ நான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். Substituting in 1. Substituting a equal to 4 m/s² in equation 1. Equation 1 என்ன போட்டிருக்கேன்? Equation 1 எங்கே இருக்குது? இதுதான் என்னோட equation 1. So 12 is equal to u plus 5a/2. 12 is equal to u plus 5a/2. இதில் aக்கு வந்து என்னது 4. அப்போ ஏக்கு 4 சப்ஸ்டியூட் பண்ணால் u ப்ளஸ் 5 இன்ட்டு 4/2 அப்படி தானே 4/2ன்னு வரும். 4/2 இஸ் 2. அப்போது 5 × 2 10. அப்போ u ப்ளஸ் 10. 12 இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் 10. அப்போ இதிலிருந்து ஐ கேன் சே u இஸ் ஈக்குவல் டு 12 மைனஸ் 10 2 m/s. ஸோ u எவ்வளோங்கிறதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போது எனக்கு a தெரியும், t தெரியும், u தெரியும். நமக்கு என்ன தேவை? v தான் தேவை. அப்போ v-ஐ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாமா? v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் 80. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா போதும். அப்போ v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் 80. u வந்து 2ன்னு எனக்கு தெரியும், a வந்து 4 எனக்கு தெரியும், t வந்து 10ன்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் நான் போட்டேன் அப்படின்னா எனக்கு v ஆஃப்டர் 10 செகண்ட் என்னோட வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கு? இது ஒரு 40 + 2 42 m/s. 42 m/s. கிளியரா? ஃபாலோ பண்ண முடிஞ்சிச்சா? 42 m/s. தட்ஸ் இட் பா, தட்ஸ் இட். இதுதான் ஆன்சர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் என்னன்னு புரியுதா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? நமக்கு 2 ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஹிண்ட்டுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்டை பேஸ் பண்ண ஹிண்ட்ஸாக இருக்குது. அப்போ அந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு டேர்மை கண்டுபிடிச்சிட்டோம்னா இன்னொரு டேர்மை நம்ம அதுலேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அப்போ ஆக்சலேஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதை தூக்கி மறுபடியும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு தெரியாத இன்னொரு டேர்ம் என்னது? u, இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சலாம். இப்போ டைம் இருக்குது, இனிஷியல் வெலாசிட்டி இருக்குன்னா ஃபைனல் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் 80ல் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெலாசிட்டி என்னங்கிறதும் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகேயா? ஸோ ப்ராப்ளம் பெருசெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸ் தான். ஓகே, ஜஸ்ட் 2 ஸ்டெப்ஸில் நீங்கள் சால்வ் பண்ண போகிற ப்ராப்ளம் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் 2019ல் கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். பர்சன் ட்ராவலிங் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் மூவ்ஸ் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v1 அட் ஃபார் சர்டைன் டிஸ்டன்ஸ். ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸுக்கு அவங்க v1ங்கிற வெலாசிட்டியில் மூவ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி v2 ஃபார் த நெக்ஸ்ட் ஈக்குவல் டிஸ்டன்ஸ். இன்னொரு ஈக்குவல் டிஸ்டன்ஸுக்கு வந்து v2 அப்படின்ற வெலாசிட்டியில் அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவா இருக்கும்னு கேட்குறாங்க. ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இது நான் லாஸ்ட் கிளாஸில் நடத்தினேன். ஈக்குவல் டிஸ்டன்ஸ் தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. 3 ஈக்குவல் டிஸ்டன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் கூட நம்ம சால்வ் பண்ணோம் லாஸ்ட் கிளாஸில், ஞாபகம் இருக்கா? இது 2 ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ ஏதோ இதுவும் எக்ஸ் தான், இதுவும் எக்ஸ் தான் வச்சுக்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு அது ட்ராவல் பண்ண வெலாசிட்டி எவ்வளோவா? v1 தான். செகண்ட் எக்ஸில் அது ட்ராவல் பண்ண வெலாசிட்டி எவ்வளோவா? v2 வா. அப்போ ரெண்டுமே ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருந்துச்சுன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபார்முலா என்னப்பா? ஆவரேஜ் வெலாசிட்டி இதெல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நடத்தினது தான். ஆவரேஜ் வெலாசிட்டி v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 2v1 v2 டிவைடட் பை v1 ப்ளஸ் v2. கரெக்டா? 2v1 v2 டிவைட் பை v1 ப்ளஸ் v2. அப்படி இல்லைன்னா இதை எப்படி எழுதலாம்? ரீஅரேஞ்ச் பண்ணுங்கள். அப்படியே நான் வந்து அப்சைட் டவுன் பண்ணுறேன். அப்போ நான் 1/v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு v1 ப்ளஸ் v2 டிவைடட் பை 2v1 v2வா. இப்போ நான் இதை தனித்தனியாக எடுத்து எழுதுனேன்னா எனக்கு எப்படி வரும்? v1/2 v1 v2 ப்ளஸ் v2/2 v1 v2ன்னு வருமா? அப்போ இங்கே யார் கேன்சல் ஆயிடுவாங்க? இங்கே v1ம்
v1 கேன்சல் ஆயிரும், இங்கே v2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த 2 மட்டும் இருக்குது. இந்த 2வை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காமனாக ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ 1/v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு காமனாக வெளியே எடுத்துட்டேன் 1/v2 ப்ளஸ் 1/v1. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2வை ஆப்போசிட் சைடு கொண்டு போயிடுறேன். அப்போ எனக்கு என்ன ஆகிடும், இந்த 2வை ஆப்போசிட் சைடு கொண்டு போகிறேன், இந்த சைடு எழுதுகிறேன். என்ன ஆகிடும் 2/v ஆவரேஜ், v ஆவரேஜ் நான் வீணு போடுறேன். 2/v இஸ் ஈக்குவல் டு 1/v1 ப்ளஸ் 1/v2. ஸோ எங்கே இருக்குது இந்த ஆப்ஷன்? ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி. திஸ் இஸ் நத்திங் பட் ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஹியர். கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஹியர். ஒன்றுமே இல்லை, நமக்கு தெரிஞ்ச இந்த ஃபார்முலா தான் வேறு ஃபார்மேட்டில் கொடுத்து கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இப்படி கேட்டிருக்காங்கங்கும் போது இதை நீங்கள் படித்து வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேயா? ரொம்ப சிம்பிள். தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க. 1 டைம் நம்ம பார்த்துட்டோன்னா இது புரியும் தான். இன்கேஸ் நமக்கு கன்ஃபியூஷன் வந்ததுன்னா கூட சட்டுன்னு நம்ம சால்வ் பண்ணி பார்த்துடலாம். எப்படி சால்வ் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? ஸோ அகெயின் a previous year question 1990 AIPMT எக்ஸாமில் ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டில் கேட்ட கொஸ்டின். A body starts from rest and moves with uniform acceleration 2 seconds for 2 seconds. ஆக்சலேஷன் எவ்வளோங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணல. ஆனால் மொதல் 2 செகண்டுக்கு அது வந்து ஒரு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிருக்கிறதோட ஆக்சலரேஷன். தென் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. வெலாசிட்டி யூனிஃபார்மாக இருந்தால் ஆக்சலரேஷன் எப்படி இருக்கும்? 0 ஆகிடும். ஸோ யூனிஃபார்ம் வெலாசிட்டிக்கு எவ்வளோ நேரம் மூவ் ஆயிருக்கான்? அடுத்த 3 செகண்டுக்கு. தென் மூவ் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஃபார் 3 seconds. அண்ட் ஃபைனலி இஸ் brought to rest in 2 seconds with uniform retardation. ரீட்டர்டேஷனில் 2 செகண்ட்ஸில் அது என்ன ஆயிடுச்சு? திரும்பி ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் வி மேக்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? 10 m/s. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இதை கிராஃபிக்கலி ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ். ஸோ ஒரு வெலாசிட்டி பஸ் டைம் கிராஃப் எடுத்துக்கோங்களேன். இவங்க என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு 2 செகண்டுக்கு 2 செகண்ட்ஸுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ வெலாசிட்டி டைமில் வந்து ஆக்சலரேஷன் தான், ஸ்லோப் வந்து நம்ம ஆக்சலரேஷன் சொல்லுவோம். இதெல்லாம் நான் கிராஃப் நடத்தும் போது இன்னும் தெளிவாக நடத்துகிறேன். பட் என்ன ஆகுதுன்னா ஆக்சலரேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, அவ்வளோதான். ஓகேயா? யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு 3 செகண்டுக்கு எப்படியா இருக்கான்? வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வெலாசிட்டி ஈக்குவல் டு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எவ்வளோ நேரத்துக்கு? அடுத்து ஒரு 3 செகண்டுக்கு. ஓகேயா? ஸோ அப்போது இன்னொரு 3 செகண்ட்னா வந்து இது 2 செகண்ட்ஸ், 2 கூட இன்னொரு 3 செகண்ட்னா 5 செகண்ட் வரைக்கும், 5th செகண்ட் 5 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சான்? ரீட்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? ரீட்டார்ட் ஆகிடுச்சு. அடுத்த ஒரு 2 செகண்ட்னா 7 செகண்ட்ஸில். ஓகேயா? இங்கே 3 மறுபடியும் 2. ஸோ அப்போ 2லேருந்து இன்னொரு 3 செகண்ட் போகும்போது 5 செகண்ட் ஆயிரும். அதுலேருந்து மறுபடியும் ஒரு 2 செகண்ட் போகும்போது 7 செகண்ட்ஸ் ஆயிரும். ஸோ இனிஷியலி ஆக்சிலேட் ஆச்சு, அதுக்கப்புறம் கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் ஆச்சு அதோட வெலாசிட்டி, அதுக்கப்புறம் ரீட்டர்ட் ஆகி ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. ஓகேயா? இந்த மாதிரி இருக்கும்போது அதோட வி மேக்ஸ், அது அட்டைன் பண்ண மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னவா இருக்கான்? வி மேக்ஸோட வேல்யூ என்னவா இருக்கான்? 10 m/s இருக்குதான். ஓகேயா? 10 m/s இருக்குதான். அண்ட் இப்போ இதெல்லாம் தான் கேஸ்னா அதோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இதை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3 ஃபேஸாக பிரிக்கலாம். ஆக்சலரேஷன் ஆகிற ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து யூனிஃபார்மாக இருக்கிற ஃபேஸ், அதுக்கப்புறம் வந்து ரீட்டார்ட் ஆகிற ஃபேஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் 3 ஃபேஸாக பிரிக்கலாம். இதை வந்து நான் ஃபேஸ் 1ன்னு சொல்கிறேன், இதை நான் ஃபேஸ் 2ன்னு சொல்கிறேன், இதை நான் ஃபேஸ் 3ன்னு சொல்கிறேன். ஓகேயா? 3 ஃபேஸாக பிரித்து தான் இந்த ப்ராப்ளம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, கான்செப்ட் என்னென்னு புரிஞ்சிச்சா? என்ன நடந்திருக்குன்னு புரிஞ்சிச்சா? இப்போ நான் இதை வந்து பிரித்து உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் 1. ஃபேஸ் 1ல் என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் நடந்திருக்குது. ஓகேயா? ஸோ ஆக்சலரேஷன் நடந்திருக்குதுன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சு என்ன ஃபார்முலா தெரியும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு ut + ½ at². கரெக்டா? ut + ½ at².
பட் ஆனால் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுங்கும்போது நமக்கு இது தேவையில்லை. ஆக்சலரேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லிடலாம்னா டைரெக்டாக வி ஆவரேஜ் ஏன்னா வெலாசிட்டி பெருசாக சேஞ்ச் ஆகலை, ஒரு ஆவரேஜ் வெலாசிட்டியில் லீனியராக போயிட்டு இருக்குது. ஸோ வி ஆவரேஜ் இன்டூ டைம் டீன்னு போட்டுடலாமா, வி ஆவரேஜ் இன்டூ டைம் டீன்னு போட்டுடலாமா. இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அப்போ வி ஆவரேஜ்னா என்னது, வி ஆவரேஜ் இஸ் நத்திங் பட் u + v/2ன்னு சொன்னோமா, u + v/2 இன்டூ டைம் டி. அப்போது யூங்கிறது இனிஷியலி அது எப்படி இருக்குது, ரெஸ்ட்டில் இருக்குது, ப்ளஸ் வீங்கிறது அது ரீச் ஆன மேக்ஸிமம். ஏன்னா அதுக்கு மேலே போகல, ஒரே ஒரு வி தான் மொத்தமே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது, அது வந்து இந்த 10 m/s தான். அப்போ வீங்கிறது 10 / 2 எவ்வளோ டைமுக்கு இந்த ஆக்சிலேஷன் ஃபேஸ் நடந்துச்சு, ஃபர்ஸ்ட் 2 செகண்ட் வரைக்கும் நடந்துச்சு. அப்போது இன்ட்டு 2 போட்டேன்னா எனக்கு என்ன வருது 10 meters, கரெக்டாக 10 meters. ஸோ அப்போ இது வந்து என்னதுன்னா S1 வச்சுக்கலாம். S1 ஃபஸ்ட்டு ஃபேஸில் நடந்த டிஸ்பிளேஸ்மெண்ட். அடுத்தது ஃபேஸ் 2 என்னது கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ஃபேஸ், அப்படி தானே. கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி நடந்தப்போ இப்போ எனக்கு S2 = வெலாசிட்டியே கான்ஸ்டன்ட்னா அங்கே வந்துட்டு என்னது வி ஆவரேஜ் இன்டூ டைம் தானே, வி ஆவரேஜ் இன்டூ டைம். வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக 10 m/s தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நேரத்துக்கு 3 செகண்ட்ஸுக்கு அந்த மாதிரி இருந்திருக்குது. அப்போ S2 வந்து எவ்வளோ 30 meters கரெக்டாக. அடுத்தது ஃபேஸ் 3 என்னது, இதுக்கப்புறம் நீங்களே சால்வ் பண்ணிடலாம். ஃபேஸ் 3 ரீட்டர்டேஷன் ஃபேஸ். இப்போ ரீட்டர்டேஷன் S3 = வி ஆவரேஜ் இன்டூ டைம் தான். இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா 10 m/s வெலாசிட்டி ஃபைனலி என்ன ஆயிடுச்சு, 0 முடிஞ்சிச்சு, ரெஸ்ட்டில் போய் முடிஞ்சிருச்சு. அப்போ அகெயின் இங்கே என்னென்னா 10 + 0 / 2 இதான் வி ஆவரேஜ். இது எத்தனை செகண்டுக்கு நடந்துச்சு, 2 செகண்ட்ஸுக்கு நடந்துச்சு. அப்போ இங்கே மறுபடியும் ஒரு 10 meters டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் S = என்னது, S1 + S2 + S3. இந்த 3 ஃபேஸும் தாண்டி முடியும் போது அவன் எவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ் ஆகிருந்துச்சு அந்த பாடி, 10 + 30 + 1 second. இது 10 இல்லைல்ல, இதுக்கு கால்குலேஷன் மிஸ்டேக். கரெக்ட் தான், நான் ஏன் குழப்பறேன். ஓகே, 10 + 30 + 10 50 மீட்டர்ஸுக்கு அந்த பாடி ட்ராவல் ஆகிருக்கும். 50 மீட்டர்ஸ்க்கு அந்த பாடி ட்ராவல் ஆகிருக்கும். இதுதான் ஆன்சர். ஓகேயா. இப்போ 50 மீட்டர்ஸ் எங்கே இருக்குது ஆன்சரில், ஆன்சர் ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர் ஹியர். புரிஞ்சுதா இந்த சம் எப்படி பண்ணோன்னு? ஒவ்வொரு ஃபேஸாக நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு 3 ஃபேஸில் நடந்திருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளம் கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இதில் நம்ம யூஸ் பண்ணுறது ஒரே ஒரு கான்செப்ட் தான். என்ன கான்செப்ட்டு, ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு. இஃப் வெலாசிட்டி இஸ் மெயின்டைனிங் இன் ஆவரேஜ் வெலாசிட்டி, அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் S = வி ஆவரேஜ் இன்டூ டைம்னு ஒரு ஃபார்முலா சொன்னேன் இல்லையா. அந்த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த எக்ஸ்ட்ரா ஃபார்முலாஸ்ன்னு சொல்லிட்டு தான் இந்த nth டைமில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டினா என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, மிட் பாயிண்ட் வெலாசிட்டினா என்ன, இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது. ஓகேயா. சரி, நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். மறுபடியும் இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் 2011 AAPMT எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின். A particle moves a distance x in time t. According to the equation x is equal to t plus 5 the whole power minus 1. The acceleration of the particle is proportional to என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேவா. just wait. சரி, யா. ஸோ particle moves a distance x in time t according to equation x is equal to, நமக்கு என்ன ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, x is equal to, நான் வேற கலர் யூஸ் பண்ணுறேன், வெயிட் t plus 5 the whole power minus 1 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இது எக்ஸ்னா என்னதுப்பா, பொசிஷனை குறிக்குது. ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும், ஆக்சலரேஷன் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இனிஷியலி நான் வந்து இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு பொசிஷன் தெரியும்னா அதுலேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிச்சி அதுலேருந்து ஆக்சலேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா, அதே தான். ஸோ அப்போ வெலாசிட்டி ஃபஸ்ட்டு பொசிஷன்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். அப்போ dx/dt, கரெக்டாக. வெலாசிட்டி = dx/dt. அப்போ இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா, ஸோ எக்ஸ் பார் என்ன நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, எக்ஸ் பார் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்கன்னா n x பார் n - 1 அப்படின்னு வரும். தெரியுமா, எக்ஸ் பார் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா n x பார் n - 1 அப்படின்னு சொல்லிட்டு வரும்.
ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே எக்ஸ் பார் என்னது -1 இருக்குது. அப்போ -1 இன்ட்டு எக்ஸ் என்னது t+5 பார் -1 -1 n - 1க்கு. அப்போ which is equal to -1 into t+5 the whole power -2 ஆயிடுமா? -2 கரெக்டா? ஸோ அப்போது இதை நான் எப்படி எழுதுறான்? -1 into t+5 the whole power -1 the whole square அப்படின்னா போடலாமா? இந்த டேர்ம் என்னது? இந்த டேர்ம் இஸ் என்னோட எக்ஸ் கரெக்டா? இந்த டேர்முங்கிறது என்னோட எக்ஸ். t+5 the whole power -1ங்கிறது என்னுடைய எக்ஸ். அப்போ ஐ கேன் ரைட் -x² அப்படின்னு எழுதலாமா? -x² எழுதலாமா? v is equal to -x² எழுதலாமா? சரி, அப்போ இப்போ இதில் இந்த ஆக்சலரேஷன் a is equal to என்ன? d²x/dt². அப்போது விக்கு எனக்கு என்ன கிடச்சதோ இந்த டேர்மை இந்த ஹைலைட் பண்ணிக்காக்க இந்த டேர்மை நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன்? டீயை போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன். மறுபடியும் நான் டீயை போது டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகிடும்? எனக்கு ஆல்ரெடி ஒரு -1 இருக்குது. இப்போ இங்கே மேலே -2 இருக்குது. அப்போ -1 இன்ட்டு -2 இன்ட்டு மறுபடியும் என்னது? எக்ஸ் பார் n -1. அப்போ இங்கே -2 -1 கரெக்டா? which is equal to -1 into -2ங்கிறது 2 ஆகிடும். 2 into t+5 பார் -3 2 into t+5 பார் -3. அப்போ நான் இதை எப்படி எழுதலாம்? 2x³ அப்படின்னு போடலாமா? 2x³ போடலாமா? இட்ஸ் நத்திங் பட் என்னதுமா? which is equal to 2 into t+5 பார் -1 the whole cubeன்னு போடலாமா? அப்போ இது என்னது? இந்த டேர்ம் தான் என்னுடைய எக்ஸு. ஸோ அதனால நான் 2x³ நான் போடுறேன். ஓகேவா? 2x³. அப்போ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்குமான ரிலேஷன் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இது 2x³ அப்படின்னா இதில் இருந்து நான் எப்படி எழுதலாம்? which is equal to ஸோ இதிலேருந்து நான் என்ன எழுதலாம்? ஆக்சலரேஷன் is equal to 2x³ I can write acceleration is directly proportional to x³ சொல்லலாமா? acceleration is directly proportional to x³. அப்போ இதிலேருந்து நான் என்ன சொல்லலாம்? velocity is directly proportional to x². velocity is directly proportional to என்னதுப்பா? x². அப்போ velocity directly proportional to x²னா acceleration வந்து I can write acceleration is directly proportional to இதிலேருந்து நான் என்ன எழுதுறேன்னா x is directly proportional to v power 1/2 எழுதலாமா? x is directly proportional to v power 1/2 எழுதலாமா? அப்போது இந்த v power 1/2 நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் எக்ஸுக்கு பதிலாக. அப்போ v power 1/2 the whole cube. எக்ஸுக்கு பதிலாக v power 1/2 the whole cube. கரெக்டாக? அப்போ ஆக்சலேஷன் இஸ் directly proportional to v power 3/2. velocity power 3/2 is the answer here. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான் இது, வேறு எதுவும் கிடையாது. இதில் ஃபிசிக்ஸ் கான்செப்ட்லாம் பெருசாங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் தான். ஸோ முதல்ல நான் சொன்னது இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது இதை சொல்லி தான் ஆரம்பித்தேன். பொசிஷனை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். வெலாசிட்டியை அகெயின் 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் கிடைக்கும். ஸோ இங்கே ஆக்சலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்குமான ரிலேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இஃப் பொசிஷன் x is equal to t+5 the whole power -1. ஸோ அப்போது ஒவ்வொன்றையும் ஃபஸ்ட்டு வெலாசிட்டிக்கும் இந்த கொடுத்துருக்குற பொசிஷனுக்குமான ரிலேஷன் என்ன அதை கண்டுபிடிச்சிட்டு அப்போ அதில் நமக்கு என்ன வருது? ஃபைனல் வேர்டிக்டா? ஃபைனலாக நமக்கு என்ன கிடச்சிது? எக்ஸ் வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு v power 1/2 கிடச்சிச்சு. அடுத்தது ஆக்சலேஷனுக்கும் பொசிஷனுக்குமான ரிலேஷன் என்னன்னு சொல்லி பார்த்துட்டோம். அப்போ இதில் இந்த எக்ஸுக்கு பதிலாக இந்த v power 1/2 நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு ஃபைனலி என்ன கிடைக்குதுன்னா ஆக்சலேஷன் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் டு v power 3/2. புரியுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2013 நீட் கொஸ்டின். நீட்டில் அப்போ 2013 வரைக்கும் நீட் வரல, 2016 தான் நீட் வந்துச்சு தமிழ்நாட்டில் மேபி. ஓகே. ஸோ 2013 கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகே. The distance traveled by a particle starting from rest and moving with an acceleration 4/3 meter per second square
இந்த தேர்ட் செகண்ட் இஸ் nth செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அவ்வளோதான். வெரி சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். இது நீங்கள் ஹோம்ஒர்க்காக கூட பண்ணலாம். வெரி சிம்பிள் ப்ராப்ளம். நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் ட்ரை பை யோர் செல்ஃப். ஓகே. u is equal to 0, a is equal to 4/3 meter per second square. s at third second என்னன்னு கேட்டிருக்காங்க, which is u plus a/2 into 2n minus 1 and u வந்து இங்கே 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆகும்னா a மட்டும் தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். a is 4/3 divided by 2ன்னு சொல்லும்போது 4/6ன்னு ஆகிடும். இன்ட்டு 2n minus 1, nங்கிறது 3, அப்போ 2 into 3னா 6, 6 minus 1னா 5. இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், 20/6 which is nothing but 10/3. அவ்வளோதான். 10/3 மீட்டர் தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் A, 10/3 meters. ஹாய். உங்கள் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வாட்ஸ் யுவர் நேம்? போர்காமிங். ஓ, போர் கேமிங்கா? I can't spell your name. What's your name? What's your actual name? Okay, anyway, hi. Yeah. Yes, a particle has initial velocity. Next problem பாருங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸும் எதை பேஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் நம்ம வேறு எந்த கிராஃபோ எதுவுமே பார்க்கல. ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனை மட்டும் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸே எவ்வளோ கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுலேயும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ப்ராப்ளத்துலேயும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது நம்ம படிக்கும்போது தான் நமக்கு எப்படி எப்படிலாம் கேட்குறாங்கன்னு ஒரு ஐடியாவும் கிடைக்கும். So a particle has initial velocity 2i cap plus 3j cap. வெக்டார்ஸில் கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷனையும் அதே மாதிரி வெக்டாரில் கொடுத்துருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் 10 செகண்ட்ஸ் என்ன? மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி ஆஃப்டர் 10. ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஆனால் கொஸ்டினை பார்த்தா என்னடா இது வெக்டார்லாம் வந்திருக்கேயா அப்படின்னு இருக்கும். பட் வந்து ஒன்றுமே கிடையாது இந்த ப்ராப்ளமில். பாருங்களேன், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி u is equal to 2i cap plus 3j cap. Then acceleration a is equal to 0.3i cap plus 0.2j cap. Magnitude of velocity after 10 seconds. அப்போ t என்ன கொடுத்துருக்காங்க, 10 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேயா? நமக்கு என்ன தெரியும், நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்ன, இவ்வளோத்தையும் சேர்த்து v is equal to u plus at தான் எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. அதை தான் நான் எடுத்துக்க போகிறேன். அப்போது இதில் u என்னது, யூவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். அடுத்து a என்னது, அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். tக்கு 10 போட்டுட்டேன். இப்போ நான் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணுறேன். பாயிண்ட் 3 into 10 3 ஆயிடும். 0.2 into 10 2 ஆயிடும். அவ்வளோதான். இப்போ வெக்டார் அடிஷன் ஐ டேர்ம்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி போடுங்க. இப்போ 5i கேப்னு வந்துடும். ஜே டேர்ம்ஸ்லாம் செகண்ட் ஆட் பண்ணுங்கள். அது 5j கேப்னு வந்துடும். இதுதான் என்னது, வி வெக்டார். என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில், மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், வெக்டார்ஸ் பேசிக் மேத்தமெட்டிக்ஸ் நடத்தினேன் இல்லையா? ஸோ மேக்னிடியூட் ஆஃப் வெலாசிட்டி அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும், 5² + 5². கரெக்டாக? 5² + 5² என்ன வந்துடும், √50. 25 + 25 is √50. √50 is nothing but 25 into √50 எப்படி எழுதலாம், 25 into 2ன்னு எழுதலாமா? 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா 5 வெளியே வந்துடும். 5√2 யூனிட்ஸ் இஸ் தி ஆன்சர். சிம்பிளா 5√2 யூனிட் எங்கே இருக்குது, ஆப்ஷன் சி. சஷாங்க் எந்த சம்க்கு ஆப்ஷன் ஏ சொல்கிறீங்க கண்ணா? ஓகே 7th. ஓகேடா, ஓகே 50. சஷாங்க் இதுக்கு வந்து நீங்கள் பி சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். 6th வந்து ஆன்சர் ஏ தான். ஓகே, அது பார்த்துட்டீங்களா சஷாங்க்? 6th சம்க்கு வந்து ஆன்சர் வந்து ஏ தான். புரிஞ்சதுல சொல்யூஷன்? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சஷாங்க் முடிஞ்சால் என்ன பண்ணுங்கள், எனக்கு உங்களை ஃபாலோ பண்ணுறதுல சின்ன பிரச்சனை. அதுக்கு தான் கொஷின் நம்பரிங் போட்டு கொண்டு வந்தேன் இன்றைக்கி. ஸோ கொஷின் நம்பர் நான் என்ன நம்பர் போட்டிருக்கணும் அந்த நம்பரை போட்டு உங்கள் ஆப்ஷன் எழுதுங்க. ஓகேயா? சரி, இப்போ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்களேன். இதுவும் ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம். ஏன்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் அவனுக்கு வந்து ஏன் இவ்வளோ ஷூட்டிங் பிடிச்சிருக்குன்னு தெரியல. புல்லட் பேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் நிறைய கேட்குறாங்க, அதாவது அடிக்கடி கேட்குறாங்க. ஸோ புல்லட் பேஸ் பண்ண ப்ராப்ளம் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வந்தேன். ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ்லாம் நம்ம பார்த்தோம்னா MCQஸ்லாம் சால்வ் பண்ணும்போது இந்த புல்லட் ப்ராப்ளம் நிறைய வருது. ஓகே, புல்லட் லாசஸ் 1/20 of its velocity in passing through a plank.
ஓகேயா. ஒரு பிளாங்க், அதாவது இந்த சம் நான் சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இப்படி. ஓ மை காட், ஒரு படம் கூட வரைய மாட்டேங்குது. ஸோ இங்கே என்னென்னா இந்த மாதிரி பிளாங்காக இருக்குது. ஓகே, எத்தனை பிளாங்க் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது, அதை தான் நான் கண்டுபிடிக்கணும். பட் இந்த ஒவ்வொன்றும் ஒரு பிளாங்க்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு பிளாங்க், அடுத்தது இது ஒரு பிளாங்க், இது ஒரு பிளாங்க், இப்படி பிளாங்காக அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஓகேயா. ஸோ ஒரு புல்லட் வந்து என்ன ஆகுதுன்னா, இங்கேருந்து அந்த புல்லட் வந்து இப்படி பாஸ் ஆகி போகுது. ஏதோ சம் நம்பர் ஆஃப் பிளாங்க் போனதும் அந்த புல்லட் வந்து ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கு மேலே அது பெனட்ரேட் ஆகலை. ஓகேயா. ஸோ அதோட வெலாசிட்டி, ஹை வெலாசிட்டியில் அந்த புல்லட் ட்ராவல் ஆகி வந்திருக்கும் இல்லையா, ஹை வெலாசிட்டியில் அந்த புல்லட் ட்ராவல் ஆகி வந்திருக்கும். அப்படி நேராக வரும்போது அதோட வெலாசிட்டியை இழந்துக்கிட்டே போகுது. ஸோ தட் ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் பிளாங்க்ஸ் தாண்டின உடனே அந்த புல்லட் ஸ்டாப் ஆகிடுது, அதுக்கு மேலே அது மூவ் ஆகலை, அதோட வெலாசிட்டி குறைஞ்சி 0 ஆகிடுது. ஓகேயா. ஸோ எங்கேயோ ஒரு பர்டிகுலர் இந்த பிளாங்க் வரும்போது அதோட வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, 0வாக மாறிடுச்சு. அப்போ ஒவ்வொரு பிளாங்க்கு தாண்டும் போதும் அதோட வெலாசிட்டி எவ்வளோ குறையுதான், 1/20 அதோட வெலாசிட்டியாக அது ரெடியூஸ் ஆகுது. 1/20 ரெடியூஸ் ஆகுதான். ஓகேயா. 1/20 ஆஃப் வெலாசிட்டி வந்து ரெடியூஸ் ஆகுது ஒவ்வொரு பிளாங்க் தாண்டும் போதும். அப்போது எவ்வளோ பிளாங்க் அப்படி இந்த கேஸில் இருக்குது, அதாவது a bullet losses 1/20 of its velocity in passing through one plank. அப்படின்னா what is the least number of such identical planks required to stop the bullet? அப்போ நான் எத்தனை பிளாங்க் வச்சேன்னா, இப்போ நான் என் முன்னாடி அந்த உடன் பிளாங்க் செட்ஸ் அப்படி பிடிச்சி நிற்கிறேன்னு, ஒரு உடன் பிளாங்கை பிடிச்சி நின்னா அந்த புல்லட் வந்து என்னை தாக்கிடும். ஏன்னா அதோட வெலாசிட்டியில் வெறும் 1/20 தான் அது இழந்திருக்கும். அப்போ நான் அதுக்கு மேலே இன்னொரு பிளாங்க் ஆட் பண்ணுறேன். அப்போ நான் எத்தனை பிளாங்க்ஸ் அடிக்கடிக்கு என் ஃப்ரெண்டில் வச்சேன்னா அந்த புல்லட் என்கிட்ட வராமல் அது ஸ்டாப் ஆகிடும். அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு எனக்கு எத்தனை பிளாங்க் அடிக்க வைக்கணும், இதுதான் கொஷின் புரிஞ்சுதா? ஸோ அப்போது இதில் நமக்கு கொடுத்துருக்குற ஹிண்ட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இட் லாசஸ் 1/20 ஆஃப் வெலாசிட்டி இன் ஒன் பிளாங்க்ங்கிறது தான் நமக்கு கொடுத்துருக்குற ஹிண்ட். ஸோ அப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு வச்சுக்கோ. இனிஷியல் வெலாசிட்டி நமக்கு தெரியாது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி லெட் யூ தான் வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஓகேயா. அப்போ ஆஃப்டர் ஒன் பிளாங்க் என்ன நடந்திருக்கும், ஃபஸ்ட்டு பிளாங்க் தாண்டதும் வெலாசிட்டி குறைஞ்சிருக்கு. அப்போ ஆஃப்டர் ஒன் பிளாங்க் பி இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கும், இனிஷியலி யூவாக இருந்தது, யூ மைனஸ் அதோட 1/20 ஆஃப் யூ வந்து அது வந்து இழந்துருச்சு, அதோட வெலாசிட்டி குறைஞ்சிருக்கு, 1/20 ஆஃப் யூ குறைஞ்சிருச்சு. கரெக்ட் தானே. அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும், 20 - 1 19/20 u. அதுதான் என்னது, வெலாசிட்டி ஆஃப்டர் ஒன் பிளாங்க், ஆஃப்டர் கிராசிங் ஒன் பிளாங்க். கரெக்டா. இதை வந்து ஸோ இப்போ நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன், v is equal to 19 - 20 u அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஆஃப்டர் ஒன் பிளாங்க். இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கலாம். ஓகேயா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா, எனக்கு இங்கே டைமை பற்றி அவங்க பேசலை. ஓகேயா. ஸோ டைம் பற்றி பேசலைன்னா நான் என்ன ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம், v² - u² equal to 2as. கரெக்டா. v² - u² equal to 2as. இப்போ இதில் vங்கிறது என்ன நான் கண்டுபிடிச்சிருக்கேன், 19/20 கண்டுபிடிச்சிருக்கேன். அப்போ 19/20 u the whole square minus u² equal to 2as போடலாமா, ஸோ அப்போ இதில் இருந்து இதை நான் வந்து சால்வ் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும், which is equal to, இதை நான் சால்வ் பண்ணேன்னா 19u² minus 20u² divided by 20 equal to 2as வருமா. again 19u the whole square 20u the whole square. அப்போ 19uனா என்னது, 361u² minus 400u², 20 squareனா 400 divided by 20. கரெக்டா. is equal to 2as. அப்போ இதை நான் சால்வ் பண்ணேன்னா 361 and 400க்கு நான் சப்ட்ராக்ட் பண்ணும்போது எனக்கு 39 கிடைக்கும். 39u² by 20 is equal to 2as. இதுதான் எனக்கு கிடைச்ச செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ எஸ்ஸை பேஸ் பண்ணி எனக்கு ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருக்குது. இதுதான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேயா. ஸோ இது வந்து கொஞ்சம் டிரைவேஷன் மாதிரி தான் வரும். சரியா. இப்போது என்னென்னா, nth பிளாங்க், ஏதோ ஒரு n பிளாங்க் போகும்போது வெலாசிட்டி என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போது ஆஃப்டர் n பிளாங்க்
after n number of planks p is equal to 0, velocity 0வா மாறிடுச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஃபார்முலா நான் மறுபடியும் அதே எழுதுறேன். v square minus u square equal to 2as. இது எனக்கு v 0 ஆயிடும். u என்னவா இருக்கும் தெரியாது. is equal to 2as. கரெக்ட்டா? இது எப்போ நடக்கும்னா என்னோட nth பிளாங்க்ல நடக்கும். அப்போ ஒவ்வொரு பிளாங்க்லையும் அது வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருக்குமா, அப்போ nth பிளாங்க்ல n டைம்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். nth பிளாங்க்ல எனக்கு எவ்வளோ நடந்திருக்கும், n டைம்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குமா, n டைம்ஸ் த டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும். கரெக்டாமா, கிளியரா? அப்போ மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2ans. இது எனக்கு கிடச்சிருக்கிற தேர்ட் ரிலேஷன். இது எனக்கு கிடச்சிருக்கிற தேர்ட் ரிலேஷன். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா 2as வச்சு ரெண்டு ரிலேஷன் கிடச்சிருக்குதா, செகண்ட் ரிலேஷன் அண்ட் தேர்ட் ரிலேஷன். ஸோ இந்த ரெண்டு ரிலேஷனையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணுறோம். இப்போது இந்த 2ansல 2as இருக்கு இல்லையா, இந்த 2asக்கு பதிலாக செகண்ட் ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னாகும், மைனஸ் யூ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு n மட்டும் இங்கே இருக்குது. 2asக்கு பதிலாக இந்த 2as ஈக்குவல் டு என்னன்னு கண்டுபிடிச்சோம் செகண்ட் ஈக்குவேஷனோட எண்டில், மைனஸ் 39/20 u ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ இந்த வேல்யூவை நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணும்போது மைனஸ் 39/20 u ஸ்கொயர், மைனஸ் 39/20 u ஸ்கொயர். 20 இல்லையே, ஏதோ போட்டிருக்கேன், எங்கே போட்டிருக்கேன், 19/20 த ஹோல் ஸ்கொயர். அப்போ இங்கே என்ன ஆயிடும், 20 ஸ்கொயர்னு ஆகிடும். 20 ஸ்கொயர்னா வந்து இங்கே என்ன 400 கரெக்டா, 20 ஸ்கொயர்னா 400. ஸோ சாரி, 400 தானே, 20 ஸ்கொயர் 99/20, எஸ். ஸோ 400, ஓகேங்களா. சரி, இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இதுலேருந்து n என்னென்ன கண்டுபிடிச்சிடலாமா, யூ எனக்கு கேன்சல் ஆகிடும், யூ வில் கெட் கேன்சல்ட். அப்போ இதிலிருந்து n இஸ் ஈக்குவல் டு என்ன வருது, 400/39. ஏன்னா இந்த மைனஸுமே கேன்சல் ஆகிடும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 400/39. 400/39னா தோராயமாக 400னா என்னன்னு சொல்லலாம், 390 + 10 சொல்லலாமா, /39 வச்சுக்குவோம். அப்போ 390/39ங்கிறது எனக்கு தெரியும், இது ஒரு 10. அப்புறம் இந்த 10ங்கிறத 39 நான் தோராயமாக 40ன்னு சொன்னேன்னா 0.25 சம்திங்னு வருமா. அப்போ இதுக்கு நான் கால்குலேட்டர்லாம் எதுவும் எடுக்க வேண்டியதில்லை. ஐ கேன் ரைட் 10.25 எழுதலாமா, 10.25 சம்திங் வரும், 10.25 எழுதிக்கலாம் தோராயமாக. ஓகேயா. அப்போ n இஸ் ஈக்குவல் டு 10.25. அப்போ 10 பிளாங்க்ஸையும் தாண்டி ஒரு பிளாங்க் தேவைப்படுது. 0.25 ஒரு பிளாங்க் கிடையாது, ஹோல் நம்பர்ஸில் தான் நமக்கு பிளாங்க்ஸ் தேவைப்படும். கரெக்டாக. அப்போ 10 பிளாங்கையும் தாண்டி என்ன பிளாங்க் இருக்கோ அதுதான் என்னோட ஆன்சர். அப்போ 10ஐயும் தாண்டி என்னென்னா 11 பிளாங்க்ஸ் எனக்கு தேவைப்படும். முழுசாக ஒரு பிளாங்க் வைக்கணும். 10 பிளாங்க் மட்டும் வச்சா அதுக்கு பின்னாடி நான் இருப்பேன், என்னை புல்லட் வந்து தாக்கிடும். அப்போ நான் என்ன பண்ணணும், 10.25 பிளாங்க்ஸ் தேவைன்னா இன்னொரு பிளாங்க் நான் எக்ஸ்ட்ரா வைக்கணும். 11 பிளாங்க்ஸ் வச்சா தான் என் உயிரை நான் பாதுகாக்க முடியும். கரெக்டாக. அப்போ ஆன்சர் வந்து 11 பிளாங்க்ஸ். புரிஞ்சிருச்சா? இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறோன்னு தெரியுதா? கொஞ்சம் ட்ரிக்கியான நீட் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் தான். 11 பிளாங்க்ஸ் இஸ் தி ஆன்சர் ஹியர். 11 பிளாங்க்ஸ் இஸ் தி ஆன்சர் ஹியர். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னு யோசிங்க. தெரிஞ்ச விஷயம் என்ன, இனிஷியல் வெலாசிட்டி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சாரி, இனிஷியல் வெலாசிட்டி தெரியல, இனிஷியல் வெலாசிட்டியை நம்ம யூன்னு எடுத்துக்கலாம். தெரிஞ்ச ஒரே விஷயம், ஒரு பிளாங்கை தாண்டும் போது அதோடைய வெலாசிட்டி 1/20 ஆஃப் வெலாசிட்டியாக குறையுது. அப்போ இனிஷியல் வெலாசிட்டி யூன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பிளாங்கை தாண்டும் போது 1/20 u அதுலேருந்து குறைஞ்சிருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னா 90/20 u-வாக மாறி இருக்கும். இதை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ரிலேஷன். அதுக்கப்புறம் என்னது, இங்கே டைமை பற்றியே பேசுகிறங்கும் போது நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் எடுத்தாகணும். அப்போ v² - u² = 2as வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச நான் இப்போ கண்டுபிடிச்ச v-ஐயும் u-க்கு u-ஆகவே வச்சு 2asக்கு ஒரு ரிலேஷனை நான் கண்டுபிடிக்கிறேன். மூணாவது நான் என்ன பண்ணுறேன்னா n பிளாங்க்ஸ் தாண்டினப்புறம் என்ன ஆச்சு, புல்லட் ஸ்டாப் ஆகிடும். அப்போ அதை வந்து 0 நான் கன்சிடர் பண்ண முடியும். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0-வாக இருக்கும்போது இனிஷியல் வெலாசிட்டி இது, ஃபைனல் வெலாசிட்டி 0, இனிஷியல் வெலாசிட்டி u-வாக இருக்கும்போது அங்கே எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. n பிளாங்க்ஸ் தாண்டினா n நம்பர் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் தாண்டி இருக்கும். அப்படின்னா ஒவ்வொரு பிளாங்குக்கும் ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட் வச்சோம்னா n பிளாங்க்ஸ் தாண்டும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் n டைம்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த அறிவை கொண்டு வந்து நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா 2a_ns வைக்கிறேன். இதில் எனக்கு ஒரு ரிலேஷன் கிடைக்குது. இதில் இந்த எண்ணை மட்டும் வச்சுட்டு 2asக்கு நான் ஆல்ரெடி கண்டுபிடிச்ச வேல்யூ தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எவ்வளோ நம்பர் ஆஃப் பிளாங்க்ஸ், n தான் நம்மளோட ஆன்சர், n என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். புரிஞ்சிருச்சா? கிளியரா?
முடிஞ்ச அளவுக்கு பிரேக் டவுன் பண்ணி சொல்லியிருக்கேன். புரியுதுதானே? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் இது வந்து ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் தான்ப்பா. இது நீங்கள் அப்புறமா பண்ணுங்கள். 10ன்னு போட்டு உங்களோட ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. பாடி மூவ்ஸ் வித் இன் அ ஸ்ட்ரெயிட் லைன் வித் கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷன் சொல்லிட்டாங்க. இட் கவர்ஸ் 10 மீட்டர் இன் தி 20th செகண்ட் அண்ட் 15 மீட்டர் இன் 3rd செகண்ட். அப்படின்னா 5th செகண்டில் அதோடைய டிஸ்டன்ஸ் என்ன? இதே மாடல்ஸ் தான் நான் இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம பண்ணோம். ஸோ அதனால தான் இதை ஹோம்ஒர்க்காக கொண்டு வந்துட்டேன். அதுலேயே சிமிலர் மாடல், ஜஸ்ட் நம்பர்ஸ் அண்ட் அந்த இதெல்லாம் தான் வேல்யூஸ் தான் மாறுது. ஸோ இந்த ப்ராப்ளமாக மறுபடியும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி அதோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்கள். ஓகேயா? ஓகே, நெக்ஸ்ட் தான். அ கார் ஆக்சலரேட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அட் அ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். 1994 கேட்டாங்க. பட் இது பேஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. அதை நான் சொல்கிறேன். ஸோ அதனால் இதை கொஞ்சம் நல்லா கூர்ந்து கவனிக்கவும். ஓகேவா? சரி. ஸோ என்ன சொல்கிறாங்க? A car accelerates from rest at a constant rate alpha for some time. ஸோ ஒரு ரெஸ்ட்டில் இருந்து ஆல்ஃபாங்கிற ரேட்டில் அந்த கார் மூவ் ஆகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா பீட்டாங்கிற ரேட்டில் அது வந்து திரும்பி டீசலரேட் ஆகி ரெஸ்ட்டுக்கே வந்துருச்சு. ஓகேயா? இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ கொஸ்டின் ரொம்ப சிம்பிள். இதுவுமே நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். அதனால் நான் இப்படி போடுறேன். வெலாசிட்டி டைம் கிராஃபை எடுத்துக்கிறேன். ஸோ ஒரு கார் வந்து ஆக்சிலேட் ஆகுது என்ன ரேட்லன்னா ஆல்ஃபாவில். ஓகேவா? ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும். டைம் T1 வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? டீசலரேட் ஆகி மறுபடியும் ரெஸ்ட்டுக்கே வந்துருச்சு. டீசலரேட் ஆகிது. அதோடைய ரேட் என்ன? பீட்டா. T2 டைமுக்குன்னு வச்சுக்கலாம். மறுபடியும் ரெஸ்ட்டுக்கே வந்துருச்சு. டோட்டல் டைம் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க? டோட்டல் டைம் வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? T. டோட்டல் டைம் இஸ் T. டோட்டல் டைமுக்கு அது ரீச் பண்ண இந்த Vmax, மேக்ஸிமம் வெலாசிட்டி வேல்யூ Vmax ஈக்குவல் டு என்ன அப்படின்றதான் கொஸ்டின். Vmax என்னவாக இருந்திருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். புரிஞ்சிச்சா? ஸோ அப்போது நான் என்ன எழுதலாம் அப்படின்னா V is equal to U plus AT. இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரிலேஷன் இல்லையா? வெலாசிட்டியும் டைமையும் பேஸ் பண்ணி ஆக்சலரேஷனையும் பேஸ் பண்ணினா V is equal to U plus AT. சரி, ஃபஸ்ட்டு இது 2 ஃபேஸ்னு வச்சுக்கலாம். இதையும் நம்ம ஏற்கனவே சால்வ் பண்ண மாதிரி தான். இது ஃபஸ்ட்டு ஃபேஸ், இது செகண்ட் ஃபேஸ்னு வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு ஃபேஸில் என்ன நடந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபேஸில் என்ன நடந்திருக்கும்? ஆக்சலேட் ஆகிட்டே போகுது. ஆக்சலேட் ஆகிட்டே போகும்போது மேக்ஸிமம் வெலாசிட்டியை அது ரீச் பண்ணியிருக்கும் இல்லையா? ஃபைனல் வெலாசிட்டிங்கிறது என்னுடைய மேக்ஸிமம் வெலாசிட்டி. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி Vmax இஸ் ஈக்குவல் டு இனிஷியலி அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு? 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ 0 ப்ளஸ் AT ஆல்ஃபா. ஏ வந்து என்னது? இந்த இடத்துல ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆல்ஃபா T வந்து எவ்வளோ? இந்த T1 கரெக்டாக? ஆல்ஃபா T1. அப்போது Vmax இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆல்ஃபா T1னா அதுலேருந்து நான் T1 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? T1 இஸ் ஈக்குவல் டு என்னப்பா வந்துச்சு? Vmax பை ஆல்ஃபா. T1 is equal to Vmax by alpha. கரெக்டா? செகண்ட் கேஸ் இந்த செகண்ட் ஃபேஸ் பாருங்கள். டீசலேட் ஆகிட்டே போகுது. டீசலேட் ஆகிட்டே போகும்போது ஃபைனல் வெலாசிட்டி 0 ஆகிடும். ஏன்னா ஃபைனலி அது ரெஸ்ட்டுக்கு வந்துடும். கரெக்டாக? இனிஷியல் வெலாசிட்டி தான் இந்த இடத்துல என்னது? Vmaxாக இருந்திருக்கும். இனிஷியல் வெலாசிட்டி தான் Vmaxாக இருந்திருக்கும். ப்ளஸ் அதோடைய ஆக்சலேஷன் கரஸ்பாண்டிங் ஆக்சலேஷன் பீட்டா கரஸ்பாண்டிங் டைம் வந்து T2. அப்போ இதிலிருந்து ஐ கேன் ரைட் T2 is equal to minus Vmax divided by beta போடலாமா? T2 is equal to minus one second minus Vmax வராது. ஏன் அப்படின்னா இங்கே வந்து டீசலேட் ஆகிட்டே போச்சுன்னா ஆக்சலேஷன் நெகட்டிவில் இருக்கும். டீசலேட் ஆகிட்டே போகும்போது ஆக்சலேஷன் நெகட்டிவில் இருக்கும். ஸோ இது பாசிட்டிவாக தான் வரும். ஸோ Vmax by beta D2 is equal to என்னது? Vmax by beta. அப்போ இது எனக்கு ரெண்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா T is equal to T is nothing but T1 plus T2. கரெக்டாக? T is nothing but T1 plus T2. அப்போது நான் இந்த சொல்யூஷனை கண்டுபிடிச்சிடலாமா ஈஸியாக? இதுக்கப்புறம் நீங்களே சால்வ் பண்ணுங்கள். ட்ரை பை யோர் செல்ஃப். T is equal to Vmax ரெண்டுலேயுமே காமனாக இருக்குது. T1 plus T2. ஸோ இப்போ 1 by alpha plus 1 by beta. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டான்னு போடலாமா?
அப்போ இதிலிருந்து எனக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, மேக்ஸிமம் வெலாசிட்டி தான் கேட்டிருக்காங்க. அப்போ Vmax is equal to alpha beta divided by alpha plus beta. இது அப்படியே ரெசிப்ரோக்கல் ஆயிடுது திரும்ப போகும்போது. ஓகேயா, இன்டூ டி. கரெக்டா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன்ப்பா. ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன். ஓகேயா, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ரிலேஷன், கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இது எங்கே இருக்குது இப்போ ஆப்ஷனில், ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாங்கிறது ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர் ஹியர். ஸோ நான் ஆல்ரெடி இதை ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னேன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட், இது சம்மந்தப்பட்ட ரிலேஷன் ஒன்று இருக்குது, அது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இல்லையா. ஸோ அது என்னென்னா ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன். இந்த கொஷின் வந்து எதை குறிக்குதுன்னு பாருங்களேன். ஃபஸ்ட்டு ரெஸ்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி வரைக்கும் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, நல்ல ஸ்பீடு ஏறி ஒரு பாயிண்ட் நல்ல மேக்ஸிமம் ஸ்பீடை ரீச் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்லோ டவுன் ஆகி ரெஸ்ட்டுக்கே வந்துடுது. ட்ரெயின்லாம் இருக்கா, ட்ரெயின் வந்துட்டு நம்ம 2 ஸ்டேஷனுக்கு நடுவில் ட்ரெயின் போகுதுன்னு வைங்க, நம்ம சென்னை லோக்கல் ட்ரெயின் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ சென்னை லோக்கல் ட்ரெயின் கன்சிடர் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு சே ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்தடுத்து ஒரு 2 ஸ்டேஷன் சொல்லுங்கள். ஓகே, மாம்பழம் அண்ட் சைதாப்பேட்னு வச்சுக்கோமே. அப்போது மாம்பழம் ஸ்டேஷன்லேருந்து ஆரம்பித்து ட்ரெயின் முதல்ல ஸ்லோவாக ஸ்டார்ட் ஆகும், ரெஸ்ட்டில் இருக்கும், நின்று நம்மளாம் ஏறினோடனே ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி ஃபாஸ்ட்டாக ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகி ஒரு பர்டிகுலர் மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஷனில் நிற்கிறமே சொல்லிட்டு என்ன பண்ணிடுவாங்க, மறுபடியும் ட்ரெயினை ஸ்லோ டவுன் பண்ணுவாங்க. ஸ்லோ டவுன் பண்ணி அடுத்து வரக்கூடிய ஸ்டேஷன் என்னவோ அந்த ஸ்டேஷனில் ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகேயா, இதுதான். அப்போ ரெஸ்ட்டில் இருந்து ஆரம்பித்து ரெஸ்ட்டுக்கே வந்து முடிகிற மோஷன், ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன். இந்த சம் அப்படி தான் கேட்பாங்க. ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷனில் ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னா இந்த ரிலேஷன் மேக்ஸிமம் வெலாசிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ரிலேஷன் என்னென்னா ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ டி. இது வந்து ஒரு ஃபார்முலா தான். ஓகேயா, படிச்சே வச்சுக்கோங்க நீங்கள். ஸோ இது பேஸ் பண்ணி 3 ஃபார்முலாஸ் நம்ம படிக்கலாம். ஸோ ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன், அதை நான் அப்படியே இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண கையோட அந்த கான்செப்டையும் நான் சொல்லிடுறேன். ஸோ ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷனில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு பர்டிகுலர் 0லேருந்து ஆரம்பித்து ஃபஸ்ட்டு என்ன ஆகுது, ஆக்சிலரேட் ஆகிட்டே போகுது. ஃபஸ்ட்டு ஆக்சிலரேஷன் நடக்குது, அதோடைய ரேஞ்ச் என்ன ஆல்ஃபா, அதுக்கு டைம் வந்து t1, அது கவர் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து x1. அதுக்கப்புறம் மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் ஆகும். மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் ஆனதுக்கப்புறம் ரீட்டார்ட் ஆகிட்டே போகும், ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்கும். என்ன ரேட்டாக ஸ்லோ டவுன் ஆகும், பீட்டா எவ்வளோ டைம் எடுத்துக்கும், t2 எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும்னா x2. ஓகே, மறுபடியும் என்ன ஆகிடும், 0வுக்கே வந்து சேர்ந்துடும். 0வில் ஆரம்பிச்சு வெலாசிட்டி 0வில் ஆரம்பிச்சு அகெயின் 0க்கே வருது ஆஃப்டர் ரீச்சிங் அ மேக்ஸிமம் வெலாசிட்டி. இதுதான் ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன். இப்போ இந்த கேஸ் கொடுத்தாங்கன்னா என்னெல்லாம் கேட்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்கலாம். இது ரெண்டும் தான் இந்த மாதிரி ப்ராப்ளமில் அதிகமாக கேட்பாங்க. இப்போ மேக்ஸிமம் வெலாசிட்டி கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா ஆல்ஃபா பீட்டா. இப்போ நம்ம டிரைவ் பண்ணி கண்டுபிடிச்சது தான் ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ டி. இதை பேஸ் பண்ணி இப்போ நமக்கு Vmax தெரியும், Vmax வேல்யூவே டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. Vmax தெரியும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிங்கன்னு சொன்னாங்கன்னா இந்த செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். தட் இஸ் Vmax ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா, இதுவே நமக்கு வந்துட்டு Vmax வேல்யூவே தெரியாது, வெறும் ஆக்சலேஷன் அண்ட் டீசலேஷன் ஆல்ஃபா பீட்டா வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு டேரெக்டாகவே டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு சொல்லுவோம் இல்லையா, யூடி ப்ளஸ் ஹாஃப் ஏடி ஸ்கொயர்னு. அதில் அந்த ஹாஃப் ஏடி ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏங்கிறது ஆக்சலேஷனுக்கு பதிலாக இங்கே ரெண்டுமே நடக்குது, ஆக்சலேஷன் டிசலேஷன் ரெண்டுமே நடக்குது. ஸோ அதனால் அந்த ஏ வரக்கூடிய இடத்துல என்ன போடுறோம்னா ஆல்ஃபா பீட்டா டிவைட் பை ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு போடுறோம். ஓகேவா. ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃபார்முலா கண்டிப்பாக படித்து வச்சுக்கோங்க. ரெஸ்ட் டு ரெஸ்ட் மோஷன் சம்மந்தமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு கொஷின் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் 1. நான் நம்பர் இங்கே மாற்றிட்டேன் பாருங்கள். இது வந்து இந்த கொஷின் சம்மந்தமான ஒரு எக்ஸாம்பிள். இது இன்னும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணுன்றதுக்காக நான் கொண்டு வந்திருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம். ஓகேவா, a body starts from rest and moves with an acceleration of 3 meter per second till it reaches a maximum velocity. ரெஸ்ட்ல இருந்து ஒரு மேக்ஸிமம் வெலாசிட்டி ரீச் பண்ணுறது வரைக்கும் அது ஒரு ஆக்சலரேஷனில் போயிட்டு இருக்குது. அது எவ்வளோனா அதுதான் ஆல்ஃபா வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 3 meter per second. அப்போ இங்கே கொடுத்துருக்கிறது ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 3 meter per second square. Then it retards to rest with 2 meter per second square. Again retardation என்ன நடந்திருக்குது, beta is equal to 2 meter per second square நடந்திருக்குது. ரெஸ்ட் டு ரெஸ்ட் ஆயிடுச்சா, இங்கேயும் ரெஸ்ட் பாருங்க, ரெஸ்ட் டு ரெஸ்ட். இஃப் த டைம் டேக்கன் ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஸ்டாப் டோட்டல் டைம் கொடுத்துட்டாங்க,
total time வந்து 10 seconds. Find the total distance traveled. S எவ்வளோன்னு கேட்குறாங்க. Total distance traveled S எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ total distance travel தான் கேட்டிருக்காங்கன்னா displacement தான் நமக்கு இங்கே பிரச்சனை. Displacement is equal to என்ன ஃபார்முலா சொன்னேன், half AT square ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். ஏக்கு பதிலாக alpha beta divided by alpha plus beta into t square. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா half into 3 into 2 divided by 3 plus 2 into 10 square, which is half into 3 into 2 na 6, 3 plus 2 na 5 into 10 square. Solve பண்ணுங்க. 60 meters. கரெக்டா? 60 meters. இதுவே maximum velocity கேட்குறாங்கன்னு வைங்க. If they ask maximum velocity, இந்த கேஸில் Vmax கேட்டாங்கன்னா Vmax எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா அதோடைய வேல்யூ என்னென்னு கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேயா? எக்ஸாம்பிள் 1ல் Vmaxோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஹோம்ஒர்க் இதை கண்டுபிடிச்சி கமெண்டில் சொல்லுங்கள். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ அகெயின் இது எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிளோடு முடிஞ்சிச்சு. இப்போ மறுபடியும் நம்ம எக்ஸசைஸில் வந்து 12th சம் சால்வ் பண்ணுறோம். ஸோ your body starts from rest and moves with uniform acceleration. ரெஸ்ட்டில் இருந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனில் மூவ் ஆகிட்டே போகுது. கிளியராக தெரியுதா ஸ்க்ரீனு? நான் ரீட் பண்ணுறேன், கோரிலேட் பண்ணிக்கோங்க. பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் மூவ்ஸ் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஸோ நமக்கு என்ன ஹிண்ட்லாம் கொடுத்துருக்காங்க? ரெஸ்ட்டில் இருக்குன்னா u is equal to 0ன்னு சொல்லிட்டாங்க, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டாங்க, யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன். ஓகேயா? என்ன கேட்டிருக்காங்கன்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்ஸ் கவர்டு இன் nth செகண்ட் டு டிஸ்டன்ஸ் கவர்டு இன் n செகண்ட்ஸ். nth செகண்டில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் n செகண்ட்ஸில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரேஷியோ எடுத்தால் என்ன வேல்யூ கிடைக்கும்? இதுதான் கொஸ்டின். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் nth செகண்ட் கண்டுபிடிச்சோம் இல்லையா, அதுதான். ஓகேயா? ஸோ அப்போது nth செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் u ஈக்குவல் டு 0னா s nth உடைய ஃபார்முலா என்ன? ஆக்சுவலி u ப்ளஸ் a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. கரெக்டாக? அப்போது இதில் u வந்து 0 ஆயிடுச்சு, இனிஷியல் வெலாசிட்டி 0ன்னு சொல்லிட்டாங்க. அப்போது நமக்கு தேவை வந்து என்னது? a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. இதுதான் nth செகண்டோட ஃபார்முலா. கரெக்டா? எஸ் nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1. சரி, Sn எப்படி கண்டுபிடிக்கலாம்? Sn இஸ் ஈக்குவல் டு இந்த STயோட ஃபார்முலா தான். ஸோ எஸ்ஸோட ஃபார்முலா, நார்மல் எஸ்ஸோட ஃபார்முலா என்னது? ut ப்ளஸ் half AT ஸ்கொயர். அப்போ un ப்ளஸ் half an ஸ்கொயர். நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? இதுலேயும் u வந்து என்னது? 0. அப்போ இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் போயிடும். அப்போ இதிலிருந்து ஐ கேன் ரைட் Sn இஸ் ஈக்குவல் டு என்னது? half an ஸ்கொயர். எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? Snth பை Sn தான் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் ஈக்குவல் டு இந்த டேர்ம் பை இந்த டேர்ம். இந்த டேர்ம் பை இந்த டேர்ம்னா u கேன்சல் ஆகிடும், ஏஏ கேன்சல் ஆகிடும். வேறு யார் தான் இருப்பாங்க? 2n மைனஸ் 1 டிவைடட் பை n ஸ்கொயர் தான் இருப்பாங்க. கரெக்டாக? வேறு யாரெல்லாம் தான் இருப்பாங்க? இந்த 2n மைனஸ் 1 இருக்கும், டிவைடட் பை இந்த n ஸ்கொயர் இருக்கும். ஸோ என்னோடய ஆன்சர் என்ன? டேரெக்டாகவே நான் எழுதிடலாம். Snth டிவைடட் பை Sn இஸ் ஈக்குவல் டு 2n minus 1 divided by n square. Option A is the answer here. Clear? Okay. So next இன்னொரு புது கான்செப்ட் என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இன் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். ஸோ இதை வந்து நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு வெஹிக்கிள், அந்த வெஹிக்கிள் வந்து இனிஷியலி ஒரு வெலாசிட்டியில் வந்துகிட்டே இருக்குது, அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது ஒரு பர்டிகுலர் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஓகேயா? ஸோ இப்போது ஒரு நிமிஷம், சரி. ஸோ அப்போ வந்துட்டு இஃப் u இஸ் ஈக்குவல் டு 0, நான் வந்து கண்டிஷன் கொடுத்துட்டேன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, எனக்கு u வந்து 0, u இஸ் ஈக்குவல் டு 0, a வந்து கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனில் தான் இருக்குது. இனிஷியலி அந்த பாடி ரெஸ்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனும் எனக்கு தெரியுது அப்படின்னா, இப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் t ஈக்குவல் டு 1 இருக்கும்போது அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? t ஈக்குவல் டு 2 செகண்ட்ஸ் ஆகும்போது அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? t வந்து 3 செகண்ட்ஸோட முடிவில் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும்? இதுதான் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். ஓகேயா? அப்போது
ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன் என்ன, நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் வந்து இதுதான், s is equal to ut plus half at ஸ்கொயர். ஸோ அப்போ இந்த ரிலேஷன்லேயே நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ 1 செகண்ட்ஸ் இருக்கும்போது எனக்கு u வந்து 0ன்னு சொல்லிட்டேன். u 0னா ஃபஸ்ட் டேர்ம் போயிடும். ஸோ அப்போ இது 0 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு a இன்ட்டு a வந்து கான்ஸ்டன்ட், ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட், ஓகேயா. t ஸ்கொயருங்கிறது 1 ஸ்கொயர். அப்போ இது என்ன ஆயிரும், a/2, கரெக்டாக, a/2. இந்த a/2வை நான் என்ன கன்சிடர் பண்ணுறேன்னா, a/2 is equal to x. Just I am taking, say, let us consider a/2 is equal to xன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன், ஓகேயா. இப்போ பாருங்களேன், t equal to 2 செகண்ட் போடுறேன். 2 செகண்ட் போட்டேன்னா என்ன ஆகும், half into a into 2 ஸ்கொயர். அப்போ என்ன ஆகிடும், a/2 into 4ன்னு ஆகிடும், கரெக்டா. அப்போ இதை நான் எப்படி எழுதலாம்னா 4xன்னு எழுதலாமா. a/2ங்கிறது எக்ஸ்னா a/2 into 4 நான் 4xன்னு எழுதலாமா, 4xன்னு எழுதலாமா. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு வந்து 1 செகண்டாக இருக்கும்போது என் வேல்யூ எக்ஸ்ன்னு கிடச்சிது. 2 செகண்டாக இருக்கும்போது என்னோடய வேல்யூ 4xன்னு கிடச்சிருக்குது. அடுத்தது 3 செகண்டுக்கு நான் கால்குலேட் பண்ணுறேன். அப்போ 0 ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு a இன்ட்டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயருங்கும் போது இங்கே என்ன ஆயிரும், a/2 இன்ட்டு 9 ஆயிரும், விச் இஸ் 9x. அதே மாதிரி நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இது 16x வரும், இது 25x வரும். ஸோ அப்போ என்ன ரிலேஷன் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். 3ஆக இருக்கும்போது 9x, 4ஆக இருக்கும்போது 16x, 5ஆக இருக்கும்போது 25x. அப்போ என்ன ஆகுதுன்னா, என்னென்ன செகண்ட் நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ அந்த நம்பரை அப்படியே வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். 1 செகண்ட்னா 1 ஸ்கொயர், வெறும் எக்ஸ் தான். 2 செகண்ட்னா 2 ஸ்கொயர், ஸோ 4x. 3 செகண்ட்னா 3 ஸ்கொயர், 9x. 4 செகண்ட்னா 4 ஸ்கொயர், 16x. 5 செகண்ட்னா 5 ஸ்கொயர்ங்கிறது என்னது, 25x. ஸோ இந்த ரிலேஷன் உங்களுக்கு புரியுதா, ரேஷியோ எப்படி மாறுதுன்னு புரியுதா. 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் போகும்போது. அப்போது ஐ கேன் ரைட் ஹியர் t ஈக்குவல் டு 1 செகண்டாக இருக்கும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்குது, எக்ஸ் வந்து எக்ஸ் டைம்ஸ் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்குது. எக்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு, டிஸ்பிளேஸ் ஆயிருக்கு. இது எக்ஸ் டைம்ஸ் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னா 2 செகண்ட்ஸ் ஆகும்போது 4 டைம்ஸ் எக்ஸ் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்திருக்குது, 4x ஆகுது. 3 செகண்ட்ஸ் ஆகும்போது 9x இருந்துச்சு. 4 செகண்ட்ஸாக இருக்கும்போது 16x இருந்துச்சு. 5 செகண்டுக்கு போகும்போது என்ன வந்திருக்கும், 25x வந்திருக்கும், 25x வந்திருக்கும். புரியுதா. இதுதான் வந்து என்ன அப்படின்னா ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம், 4 செகண்டோட முடிவில் 4 செகண்ட்ஸோட முடிவில் என்னோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கு, 16x வந்திருக்கு. 3 செகண்டோட முடிவில் என்னோட டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 9 செகண்ட்ஸ் வந்திருக்கு. ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் நான் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கேன், 9 டைம்ஸ் எக்ஸ் டிஸ்பிளேஸ் ஆகிருக்கேன். புரியுதா, கான்செப்ட் புரியுதா. இதுதான் ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இது வந்து என்னது, 1 செகண்டோட முடிவில் 2 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் 3 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம்னு. அது இல்லாமல் ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட், செகண்ட் செகண்டில் மட்டும் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னு நம்ம கண்டுபிடிப்போம், ஓகேவா. ஃபஸ்ட்டு இந்த ரேஷியோ பாருங்கள். ஸோ எஸ் இன் 1 செகண்ட், எஸ் இன் 2 செகண்ட், எஸ் இன் 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட். இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கான், x plus 4x plus 9x plus 16x plus 35x இருக்குது, ஓகேயா. ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் டைம் ஸ்கொயர்ஸ். நத்திங் பட் என்னதுமா, 1னா அது 1 ஸ்கொயர், 2 செகண்ட்ஸ்னா 2 ஸ்கொயர். அப்போ டைம் ஸ்கொயர்ஸ் நம்ம இங்கே எடுத்திருக்கோம், புரியுதா. நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், டைம் ஸ்கொயர்ஸ் நம்ம இங்கே எடுத்திருக்கோம். ஸோ இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இதை நான் என்ன சொல்வேன்னா ஸ்கொயர் லா ஆஃப் டைம், ஸ்கொயர் லா ஆஃப் டைம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்ன டைம் இருக்கோ, எத்தனை செகண்டுக்கு அப்புறம் நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் தேவையோ அந்த டைமை அப்படியே ஸ்கொயர் பண்ணேன்னா அத்தனை டைம் அதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் மாறி இருக்கும், ஓகேவா. ஸோ இது வந்து ஆஃப்டர் 1 செகண்ட், ஆஃப்டர் 2 செகண்ட் தான். இதுவே இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும், செகண்டில் மட்டும் அந்த பர்டிகுலர் 1 செகண்ட் கேப்பில் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா, இசி இதில் மட்டும் எப்படி எடுத்திருக்கேன் பாருங்கள். இந்த பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட், இங்கே மட்டும் வரும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு, இந்த ஏரியாவுக்கு மட்டும் வரும்போது என்னோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சு, இந்த மாதிரி கேட்குறாங்கன்னு வைங்க.
இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், nth செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். nth செகண்ட் ஃபார்முலா என்ன, Snth is equal to u plus a/2 into 2n minus 1. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாமா? இங்கேயும் அதே ரூல் தான். என்ன ரூலு, u வந்து 0 ஆகிடும், a வந்து கான்ஸ்டன்ட் ஆகிடும். u வந்து 0 ஆகிடும், a வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான். ஓகேவா? இந்த ரேஷியோ எல்லாமே ஒன்லி வேலிட் வென் u is 0 and a is constant. ஓகே, அப்போ u 0 ஆயிடுச்சுன்னா ஃபஸ்ட்டு செகண்டில் மட்டும் என்னோட ரேஷியோ என்ன, ஃபஸ்ட் first is equal to u வந்து 0, a வந்து கான்ஸ்டன்ட் a/2 into ஃபஸ்ட்டு செகண்ட். அப்போ 2 into 1, அப்போ 2 minus 1 என்ன 1, which is a/2. a/2 நான் என்னென்னு எடுத்துப்பேன், xன்னு எடுத்துப்பேன். கரெக்டாக? லெட்ஸ் a/2 is equal to x. அதே மாதிரியே ஸோ செகண்டுக்கு செகண்ட் second is equal to 0 plus a/2 into 2 square, 2 into 2 4 minus 1 3. அப்போ என்ன ஆயிடுச்சு, 3xன்னு ஆயிடுச்சு. தேர்டு செகண்டில் பார்த்தீங்கன்னா a/2 into 5ன்னு வரும், 5x. ஃபோர்த்து செகண்டில் பார்த்தீங்கன்னா 7xன்னு வரும், ஃபிஃப்த்து செகண்டில் பார்த்தீங்கன்னா 9xன்னு வரும். ஓகேவா? நல்லா கவனித்து பாருங்கள் இங்கே எப்படி வந்திருக்குன்னு. ஃபஸ்ட்டு செகண்டுக்கு எக்ஸ்ன்னு வந்தது, செகண்டுக்கு 3x, தேர்டுக்கு வந்து 5x, ஃபோர்த்துக்கு வந்து 7x, ஃபிஃப்த்துக்கு வந்து 9x. அப்போ 1 3 5 7 9னா என்னதுமா இங்கே ஆட் நம்பர்ஸ். அப்போ இந்த லாக்கு பேர் கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ஒரு பர்டிகுலர் செகண்டில் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க. அந்த டிஸ்பிளேஸ்மெண்டோட ரேஷியோஸ் என்னவா இருந்துச்சுன்னு கேட்டாங்கன்னா கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். எக்ஸ் 3x 5x இப்படி தான் அதோட ரேஷியோ இருந்துச்சு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு செகண்டில் என்னுடைய இது என்னது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து எக்ஸு, செகண்டில் மட்டும்னு கேட்டாங்கன்னா 3x, தேர்டு செகண்டில் மட்டும்னா 5x, அடுத்தது 7x, அடுத்தது 9x. இந்த மாதிரி தான் வந்து என்னோட ரேஷியோஸ் இருந்துச்சு. ரேஷியோஸ் மட்டும் தனியாக எழுதி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த் செகண்ட், ஃபிஃப்த் செகண்ட்னா எக்ஸ் 3x 5x 7x 9x. இந்த 1:3:5 இப்படியும் கேட்கலாம். 1:3:5 7:9 ஆட் நம்பர்ஸில் என்னோட ரேஷியோ இருந்துச்சு. இதை பேஸ் பண்ணியும் உங்களுக்கு நீட்டில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டையுமே நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ for u is equal to 0, a is equal to constant. எனக்கு வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கும் இங்கே டைம் பாருங்களேன். ஃபஸ்ட்டு செகண்ட் கிடையாது. இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன், 0 seconds, 100 seconds, 200, 300, 400, 500. அப்படி இல்லைன்னா 0, 10, 20, 30, 40, 50 அப்படி இருந்தாலும் சேம், அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா சேம் டைம் இன்டர்வல்ஸில் இந்த லா வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஃபார் சேம் டைம் இன்டர்வல்ஸ். ஓகேவா? கேப் வந்து சேமாக இருக்கணும். சேம் டைம் இன்டர்வல்ஸ் ஆகும். u 0 இருந்து a கான்ஸ்டண்டாக இருந்து டைம் இன்டர்வலும் சேமாக இருந்துச்சுன்னா ரெண்டு ரேஷியோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு. ஃபஸ்ட்டு செகண்ட், தேர்ட் செகண்ட் ஒரு பர்டிகுலர் செகண்டில் உள்ள டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டாங்கன்னா கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். தட் இஸ் எக்ஸ் 3x 5x 7x 9x போடணும். 1 செகண்ட்ஸோட முடிவில் எவ்வளோ ரெண்டாவது 2 செகண்ட்ஸ், ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கும், ஆஃப்டர் 3 செகண்ட்ஸ் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கும். அந்த ரேஷியோஸ் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி டைம் ஸ்கொயர்ஸ் எக்ஸ் 4x 9x 16x 25x இந்த மாதிரி கொண்டு போகணும். ஓகேயா? ஸோ இது வந்து 1 2 3 4 அந்த டைமிங்க்கு மட்டும் இல்லை, ஈக்குவல் டைம் இன்டர்வல் இருக்கிற எல்லாத்துலேயுமே நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். திடீர்னு வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டினில் வந்து 300 செகண்டில் எவ்வளோன்னு கேட்டோம்னா 300 ஸ்கொயர்னு போகக்கூடாது. டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்குது. தேர்ட் டைம் இன்டர்வல் அப்போ 3 செகண்ட்ஸ் தான். 3 செகண்ட்ஸ்னால் 3 ஸ்கொயர் தான். 3 ஸ்கொயர்னால் இங்கே என்ன வந்திருக்கும், 9x வந்திருக்கும். புரியுதா? ஸோ அதனால் என்ன டைம் கொடுத்தாலும் டைம் இன்டர்வல் சேமாக இருந்தாலே இந்த லா வந்து அப்ளிகபிள் தான். சரி, இன்னொரு முக்கியமான கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ்னால் என்னது, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பிரேக் அப்ளை பண்ணாலும் டக்குன்னு போய் ஒரு இடத்துல ஸ்டாப் ஆகுது என்னோடய வெஹிக்கிள். ஓகேயா? பர்டிகுலர் வெலாசிட்டியில் நான் மூவ் ஆகிட்டே இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணது இங்கே எனக்கு பிரச்சனை இல்லை. நான் ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டே இருக்கேன், பிரேக் ஆஃப்டர் அப்ளையிங் பிரேக் என்னுடைய ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0 இருக்குது. அதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி 0 இருக்கும் பட்சத்தில் என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ வந்திருக்கும். ஸோ அப்போ இங்கே v வந்து 0 ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ v 0 இருக்கும்போது
எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இனிஷியலி நான் வந்து ஏதோ ஒரு யூங்கிற ஒரு வெலாசிட்டியில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். ஸோ யூ ஸ்கொயர். ஸோ நமக்கு இங்கே டைமை பற்றியே பேசலை ஓகேயா. ஸோ டைமை பற்றி பேசுகிறேன்னா என்ன, இந்த ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனில் தேர்ட் ஈக்குவேஷன் தான் எடுத்துப்போம். v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2as. ஸோ v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சலரேஷன் ரிவர்ஸில் இருக்குது, ஏன்னா ஸ்லோ டவுன் ஆகிட்டே இருக்குது, நெகட்டிவ் ஆக்சலரேஷன். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், மைனஸ் ஏ போடுறீங்க, அதனால நான் மைனஸ் ஏ போட்டிருக்கேன் ஓகேவா. ஸோ மைனஸ் ஏ போட்டிருக்கேன். எனிவே அது வந்து என்ன ஆயிடும்னா இந்த மைனஸும் உங்களுக்கு கேன்சல் ஆகிடும், இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடும் ஓகேவா. சரி, இப்போ ஆக்சலரேஷன் ரெடியூஸ் ஆகிட்டே போகுது ரீட்டார்டேஷனுங்கிறனால நான் வந்து இங்கே மைனஸ் போட்டிருக்கேன். ஸோ எனிவே அதை வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து நான் ஆஃப்டர் அப்ளைங் பிரேக் எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி என்னோட வெஹிக்கிள் ஸ்டாப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கும், S is equal to u ஸ்கொயர் பை 2a. இந்த u ஸ்கொயரில் இந்த 2a வந்து டினாமினேட்டர் வந்திருக்கும். இந்த இங்கே சால்வ் பண்ணியிருக்கிறது உங்களுக்கு புரியும் நம்புறேன். ஸோ S is equal to u ஸ்கொயர் பை 2a தான் என்னுடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். ஓகேவா. பட் எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இன்கேஸ் நான் டைமை பற்றி பேசுகிறேன்னு வச்சுக்கோ, நான் பிரேக் அப்ளை பண்ணிட்டேன், அது எவ்வளோ தூரம் போய் ஸ்டாப் ஆகுது ஃப்ளைட்டு, பட் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அது ஸ்டாப் ஆகுறதுக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா v is equal to u plus at. அதே தான் ஃபைனல் வெலாசிட்டி வந்து இங்கேயும் 0 ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சது u minus at தான். u minus at equal to 0னா u is equal to at. அதுலேருந்து டைம் is equal to u by a. This is nothing but my stopping time. இது ரெண்டையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது நம்ம இன்னொரு இடத்துலையும் யூஸ் பண்ணுவோம் ஓகேவா. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ், ஸ்டாப்பிங் டைம், இது வந்து என்னது, we are already moving in a particular velocity and now my final velocity is coming to rest. அப்போ final velocity is 0. in that case ஸ்டாப் ஆகிறதுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுத்துக்கும், எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அண்ட் ஸ்டாப்பிங் டைம். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் பை 2a, ஸ்டாப்பிங் டைம் இஸ் ஈக்குவல் டு u by a. ஓகேயா, கிளியரா? ஓகே. தென் மோஷன் அண்டர் கிராவிட்டி. ஸோ இந்த கான்செப்டையும் பார்த்துட்டு நம்ம மறுபடியும் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம் ஓகேவா. ஸோ மோஷன் அண்டர் கிராவிட்டினா என்ன, டைம் என்ன, 4:47. ஓகே, சரி. மோஷன் அண்டர் கிராவிட்டினா என்ன, ஸோ எனி ஆப்ஜெக்ட், ஒரு பாலோ ஏதோ சம்திங் நான் வந்து அப்படியே ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னா என்னோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால, எர்த்துடைய கிராவிடேஷன்னால அது என்ன ஆகிடும், கீழே வந்துடும். அப்போ அந்த இடத்துல when we are dropping something from a particular height, அந்த இடத்துல எனக்கு ஆக்ட் ஆகக்கூடிய ஆக்சலரேஷன் என்னதுப்பா, ஆக்சலரேஷன் இஸ் ஈக்குவல் டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. கரெக்டா? ஜியோட வேல்யூ என்ன, g இஸ் ஈக்குவல் டு 9.8 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். சில ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு டைரெக்டாகவே 10 நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணணும், கால்குலேட்டர் அலோட் இல்லைங்கிறனால 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க ஓகேவா. ஸோ இதுதான் வந்து ஜியோட வேல்யூ. அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது, இட் ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ்னால் கீழே வரும்போது டவுன்வர்டில் தான் வருதுங்கும்போது உங்கள் பாடி வந்து கீழே தான் வருதுன்னா அது நம்ம பாசிட்டிவ் எடுத்துப்போம். இதுவே நம்ம தூக்கி போடுறோம் மேலே போகுது அப்படின்னா ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி தானே. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நெகட்டிவில் போகும் ஓகேவா. சரி, இப்போது டைம் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அப்போ நான் ஒரு பால் இருக்குது, அந்த பாலை ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து தூக்கி போடுறேன், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். பட் அது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், இதுதான் டைம் ஆஃப் ஃப்ளைட். அப்போ டைம் ஆஃப் ஃப்ளைட் எனக்கு தெரியணும் அப்படின்னா என்னோட இனிஷியல் வெலாசிட்டி என்ன, 0. ஏன்னா பர்டிகுலர் ஹைட்லேருந்து தான் என்னோட பாலை தூக்கி போடுறேன். பட் என்னோட இனிஷியல் வெலாசிட்டி 0 தான், ஃபைனல் வெலாசிட்டி தெரியாது. டைம் ஆஃப் ஃப்ளைட் கேட்டிருக்காங்கன்னா நமக்கு என்ன ஃபார்முலா இருக்குது, S is equal to ut plus half at square. ஸோ அப்போ இதில் எஸ்ங்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஹைட், எவ்வளோ ஹைட் அது ட்ராவல் பண்ணியிருக்கும், டிஸ்பிளேஸ் ஆகிருக்குங்கிறது தான். அப்போ எஸ் இஸ் நத்திங் பட் யுவர் ஹைட். அப்போ இங்கே நான் என்ன எழுதலாம்னா இது வந்து ஹைட் என்ன ஆயிடுச்சு, மேலேருந்து கீழே வருது ஓகேவா. ஹைட் எப்போவுமே இந்த மோஷன் அண்டர் கிராவிட்டியை பொறுத்த வரைக்கும் ஹைட்டை டாப்லேருந்து தான் நம்ம மெஷர் பண்ணிகிட்டே வருவோம். ஸோ மைனஸ் ஹெச் இஸ் ஈக்குவல் டு u வந்து 0, அதனால இந்த டேர்மே 0 ஆகிடும், ப்ளஸ் ஹாஃப் இன்ட்டு a வந்து என்னது மைனஸ் g. ஆக்சிலேஷன் டு கிராவிட்டி ஆல்வேஸ் ஆக்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ். அப்போ ஜியும் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ், அதனால அதுக்கும் மைனஸ் போட்டுக்கிறேன், இன்டூ டி ஸ்கொயர். ஆக்சிலேஷன் டு கிராவிட்டியும் ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் இன்டூ டி ஸ்கொயர். அப்போ என்ன ஆயிடும், இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுமா, இந்த மைனஸும் கேன்சல் ஆகிடுமா. அப்போது ஹெச் இஸ் ஈக்குவல் டு half gt square.
h is equal to half gt square. அப்போ இதில் இருந்து t square is equal to 2h by g போடலாமா? ஸோ t is equal to root of 2h by g. இதுதான் என்னுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுதான் என்னுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட். இதுதான் என்னுடைய டைம் ஆஃப் ஃப்ளைட். ஓகேவா? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது எவ்வளோ டைம் எடுத்துக்கும். நான் வந்து ஒரு பர்டிகுலர் ஹைட்லேருந்து என்னோட அந்த பாடியை தூக்கி போடுறேன்னா அது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு மோஷன் டியூ டு கிராவிட்டி தான் அங்கே ஆக்ட் ஆகுது. அது கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும்னு கேட்டிங்கன்னா ரூட் ஆஃப் 2h by gன்றது தான் அது எடுத்துக்க போகிற டைம். ஓகேவா? ஸோ அப்போ இதில் சி அந்த பாடி எவ்வளோ மாதம் இருந்தாலும் பரவாயில்ல, அப்படி தானே? நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் வந்து இந்த சின்ன அந்த 10 ரூபா பிஸ்லரி பாட்டிலெலாம் இருக்கும்ல, அது இருந்ததுன்னு வைங்களேன். நீங்கள் வந்துட்டு ஒரு காலி பிஸ்லரி பாட்டில் வச்சுக்கோங்க, இன்னொரு பிஸ்லரி பாட்டிலில் ஃபுல்லாக தண்ணி நிரப்பி வச்சுக்கோங்க. ரெண்டையுமே உங்கள் கையிலேருந்து போடுங்க. ஒரே லெஃப்ட் ஹேண்டில் ஒன்று, ரைட் ஹேண்டில் ஒன்று. ஓகேவா? சேம் ஹைட்லேருந்து ரெண்டையுமே ட்ராப் பண்ணுங்களேன். சேம் டைமில் ரெண்டுமே கீழே ரீச் ஆகும். தண்ணி இருந்தாலும் சரி, தண்ணி இல்லைனாலும் சரி. ஏன் அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் எதை பொறுத்து தான் இருக்குது? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி, அது நம்ம ஏர்த்தில் இருக்கக்கூடியது கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஹைட்ங்கிறது நீங்கள் ஒரே ஹைட்லேருந்து தான் போடுறீங்க, வேறு எதையுமே அது டிபெண்ட் பண்ணல. ஷேப் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம், ஷேப்பை டிபெண்ட் பண்ணல. வேறு 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கிற ஐட்டம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ ஷேப் அது டிபெண்ட் பண்ணலை. அதுக்குன்னு பேப்பர் எடுத்தால் என்ன ஆகும் மேம்னு கேட்டிங்கன்னா அங்கே ஏர் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும். அது நான் சொல்கிறேன், அது தனி கான்செப்ட், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் கொஞ்சம் ஹெவியான ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க, ஏர் ரெசிஸ்டன்ஸை டேக்கிள் பண்ணுற அளவுக்கு ஹெவியான 2 ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் போடும்போது இட் வில் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். ரீசன் என்னென்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் இட் டஸ் நாட் டிபெண்ட்ஸ் ஆன் மாஸோ, ஷேப்போ, சைஸோ, இது எதையுமே அது டிபெண்ட் பண்ணலை. மாஸை டிபெண்ட் பண்ணலை, ஷேப்பை டிபெண்ட் பண்ணலை, சைஸை டிபெண்ட் பண்ணலை. எதை தான் டிபெண்ட் பண்ணியிருக்குது? ஒன்லி ஹைட் அண்ட் தி ஆக்சலரேஷன் கிராவிட்டி, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த 2 வேல்யூவை மட்டும் தான் டைம் ஆஃப் ஃப்ளைட் டிபெண்ட் பண்ணியிருக்குங்கிறனால தான் அது இட் வில் டேக் ஈக்குவல் டைமில் அது வந்து போய் ரீச் ஆகுது. 2 ஆப்ஜெக்ட் எடுத்து நீங்கள் ட்ரா பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஹைட்லேருந்து. ஓகேயா? கிளியரா? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுங்கிறது இந்த கான்செப்ட் தான். நெக்ஸ்ட் வெலாசிட்டி ஆஃப் ஹிட். சரி, நான் அப்படி தூக்கி போட்டேன், இது இந்த ஹைட்டில் இந்த டைமில் வந்து விழுது. பட் என்ன வெலாசிட்டியில் வந்து விழும்? என்ன வெலாசிட்டியில் விழும் தெரியாதுனால அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஃபார்முலா வந்து v² - u² = 2as. அஃப்கோர்ஸ் u வந்து என்னது? 0 தான். u வந்து 0 தான். அப்போ u = 0 போட்டிங்கன்னா v² - 0 = 2as. எனக்கு இங்கே என்ன தேவை? வெலாசிட்டி தான் தேவை. ஸோ v = என்ன ஆகும்? ரூட் ஆஃப் 2as. ஏங்கிறது இங்கே எடுத்துட்டு ஒரு இதை சொல்ல விட்டுட்டேன். சரி, p² = 2as. அப்படின்னா என்னது? இங்கே எனக்கு ஆக்ட் ஆகிற a என்னது? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. இங்கே எனக்கு ஆக்ட் ஆகிற s என்னது? ஹைட்டு. இது ரெண்டுமே டவுன்வர்ட்ஸுங்கிறதுனால நான் -g போடுறேன். ஸோ அப்போ 2gh ஆகிடும். ஸோ v² = 2gh v = ரூட் ஆஃப் 2gh. இதுதான் என்னுடைய வெலாசிட்டி ஆஃப் ஹிட். என்ன வெலாசிட்டியில் நான் வந்து த்ரோ பண்ணுற பாடி வந்து கீழே வந்து ஹிட் ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஹிட் வந்து v = ரூட் ஆஃப் 2gh. ஓகேயா? The velocity with which it strikes the ground, that is v = root of 2gh. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு சின்ன கான்செப்ட் இருக்குது. என்ன அப்படின்னா இப்போ u வந்து 0 தான். ஓகேவா? டைம் இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஓகேவா? ஸோ டைம் இனிஷியலி அது 0 செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து எப்போ ட்ராப் பண்ணுறேனோ அந்த ட்ராப் பண்ணுற ஃபஸ்ட்டு செகண்ட் வந்து நான் இனிஷியல் செகண்ட்னு சொல்வேன், t = 0 சொல்வேன். அடுத்தடுத்து t = 1 செகண்ட், t = 2 செகண்ட், ஒவ்வொரு செகண்டுக்கும் அதோட வெலாசிட்டியோட வேரியேஷன் எப்படி இருக்கும்? அந்த வெலாசிட்டியோட வேரியேஷன் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா v = u + at. இதில் u வந்து 0 ஆகிடும். ஸோ u 0 ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் மீதி யார் இருப்பாங்க? a × t தான் இருப்பாங்க. ஏங்கிறது ஆக்சுவலி இந்த ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி. ஸோ gt, v = gt போட்டுடலாமா? இங்கே ப்ளஸ் அண்ட் மைனஸ் நிறைய குழப்ப வேண்டாம்ப்பா, பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸோ v = gt போட்டுடலாமா? அப்போ gt போட்டிங்கன்னா which is equal to, நான் அதை v1 எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு செகண்டுங்கிறதுனால. v1 is equal to g வந்து 10, t வந்து t. கரெக்டாக? அப்போ 10 times the t சொல்லலாமா? இங்கே t வந்து 1 செகண்ட், t வந்து 1 செகண்ட். அப்போது 10 × 1 which is equal to 10 m/s. கரெக்டாக? அடுத்தது v2 is equal to 10 × 2, அப்போ 20 m/s. v3 30 ஆயிரும். v4 40 m/s.
அப்போது இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா v is equal to gt போது here v is directly proportional to t. v வந்து tக்கு directly proportional இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னா v increases at an equal interval, கரெக்டாக ஈக்குவல் கேப் அல்லது என்ன சொல்லலாம் லீனியராக v இன்க்ரீஸ் ஆகுது. v increases linearly. v increases linearly. லீனியராக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஈக்குவல் இன்க்ரீஸ் இன் velocity in equal interval of time. கரெக்டாக 1 செகண்டில் ஆகும்போது 10 மீட்டர் per செகண்ட் இருந்திருக்கு, 0லேருந்து 2 செகண்ட்ஸுக்கு போகும்போது 20 மீட்டர் per செகண்ட் ஆயிடுச்சு, 3 செகண்ட்ஸ் வரும்போது 30 மீட்டர் per செகண்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா வெலாசிட்டி வந்து டைமை பொறுத்து லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஈக்குவல் இன்க்ரீஸ் இன் வெலாசிட்டி இன் ஈக்குவல் இன்டர்வல்ஸ் ஆஃப் டைம். அப்போ வெலாசிட்டி ஈக்குவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது? வெலாசிட்டி லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதுன்னா அந்த இடத்துல ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது? ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக இருக்குதுன்னா அந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தான். சேஞ்ச் வந்து ஈக்குவலாக இருக்குது. அப்படின்னா அந்த வெலாசிட்டி ஆக்சலரேஷன் வந்து எப்படி இருக்கும்? கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனாக தான் இருக்கும். ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட், யூனிஃபார்ம் ஆக்சலரேஷனாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போது இந்த ஒரு கேஸில், அதாவது வெலாசிட்டி லீனியராக வேரி ஆகுது, ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்மாக தான் இருக்குங்கிற கேஸில் தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா அங்கே எப்படி டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ரேஷியோஸ் கண்டுபிடிச்சோமோ இங்கே ஹைட்டுக்கான ரேஷியோஸும் கண்டுபிடிப்போம். கிளியரா? இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி என்னெல்லாம் கொஷின்ஸ் வரலாம் நான் சொல்கிறேனே, இது வந்து நீட்லலாம் கேட்கல. பட் நீட்டை பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? இதோடைய கிளாரிட்டி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா என்ன மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சில பேசிக் கொஷின்ஸ் கேட்குறேன். இதுக்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேயா? சரி, அதுக்கு முன்னாடி ரேஷியோ ஆஃப் ஹைட். ஸோ ஹைட்டுடைய வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹைட்டுடைய வேரியேஷன் நான் சொன்னேன் இல்லையா, இந்த கான்செப்ட் புரிஞ்சதுன்னா இந்த கான்செப்டோடைய அப்ளிகேஷன் தான் எதுவும். ஏன்னா u வந்து 0 ஆகிடும், ஆக்சலேஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குதுன்னா வெலாசிட்டி லீனியராக வெரி ஆகிட்டே வருது. வெலாசிட்டி லீனியராக வெரி ஆகிட்டே இருக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே எப்படி இருந்துச்சோ அப்படி தான் இங்கே ஹைட் வேரியேஷனும் இருக்கும். நம்ம இனிஷியலாக டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த ரேஷியோஸ் இதே தான், சேம் திங் அப்ளிகபிள் ஃபார் ஹைட் டூ. ஹைட்டுக்கும் அப்படியே தான் உங்களுக்கு டிட்டோ காப்பி பேஸ்ட், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேரியேஷனும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ சி ஃபஸ்ட்டு செகண்ட்னு கேட்டாங்கன்னா கலீலியோஸ் லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். ஸோ 1:3:5:7:9 அந்த மாதிரி போகும். இதுவே வந்துட்டு 1 செகண்ட்ஸ் வரைக்கும் அப் டு 1 செகண்ட் அது வந்து எவ்வளோ இதாக இருக்கும், அப் டு 2 செகண்ட் அது வந்து எவ்வளோ தூரம் ட்ராப் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதுக்கு வந்து டைம் ஸ்கொயர் அந்த லா. ஓகேயா? ஸோ ஸ்கொயர் ஆஃப் டைம் லா அதுக்கு வந்துட்டு 1:4:9:2 அந்த மாதிரி டைம் எத்தனை இருக்கோ அதோடைய ஸ்கொயர் அந்த மாதிரி வேரியேஷன் இருக்கும். ஸோ இந்த 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 ஸ்க்ரீன் பார்த்து வச்சுக்கோங்க. இது அதே தான், அந்த ரேஷியோ அப்படியே இங்கே ஹைட்டுக்கும் அப்ளை ஆகும். ஏன் ஹைட்டுக்கு அப்ளை ஆகுதுன்னா வெலாசிட்டி நீங்கள் ஒரு பாடியை ட்ரா பண்ணும்போது அதோட வெலாசிட்டி லீனியராக தான் வேரி ஆகுது. அதனால தான் வந்து இதுக்கும் அப்ளிகபிளாக இருக்குது. ஓகேயா? கான்ஸ்டன்ட் ஆக்சலேஷன் தானே, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி தான். ஓகே, கிளியராக புரியுதா இது வரைக்கும்? சரி, நான் சொன்னேன் இல்லையா நிறைய சில கொஷின்ஸ் கேட்குறேன், இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். a body starts from rest and falls freely. மேலே இருந்து ரெஸ்ட்டில் இருந்து டப்புன்னு அப்படியே கீழே விடுறான். ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட். அப்போது ஆஃப்டர் 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்டில் அதோட வெலாசிட்டி எப்படி மாறி இருக்கும்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு செகண்ட்னு கேட்கல, 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்டில் என்ன மாறி இருக்கும்னு கேட்குறாங்க. சரி, ஃபஸ்ட்டு ஹைட்டு சொல்லுங்களேன். அதோட ஹைட் எப்படி மாறி இருக்கும்? h1 is to h2 is to h3 என்னவா இருக்கும்? ஸ்கொயர்ஸ், லா ஆஃப் ஸ்கொயர்ஸ். கரெக்டாக? அப்போது இது வந்து என்ன இருக்கும்? x is to 4x is to 9x அப்படின்னு இருக்கும். அப்படி தானே? 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்டுக்கு 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர். ஆனால் இங்கே அவங்க என்ன கேட்குறாங்க, வெலாசிட்டி எப்படி வேரிய இருக்குன்னு கேட்குறாங்க. இதுக்கு தான் நான் அந்த ஒரு கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணேன். வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டைம் அப்படின்னு சொன்னேன். அப்போ டைம் 1 to 3னா வெலாசிட்டியும் அதே தானே, 1 to 3 இதே ரேஷியோவில் தான் வேரி ஆகிருக்கும். இதுதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகேவா? இது நான் சும்மா எக்ஸ்ட்ரா கொடுத்தேன், இது நான் ஜஸ்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்தது. இதுதான் உங்களுடைய ஆன்சர். வெலாசிட்டி வேரியேஷன் தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இதுதான் உங்களுடைய ஆன்சர்.
புரியுதா? கான்செப்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியுதா? அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி இன் தி nth செகண்ட் ஆஃப்டர் ஃப்ரீ ஃபால். ஸோ ஏதோ ஒரு ஃப்ரீ ஃபால் நடக்குதுன்னு வச்சுக்கலாம். எஸ் ஷாம் சொல்லுங்கப்பா. பி மேக்ஸ் ஈக்குவல் டு நீங்கள் எதில் கேட்குறீங்கன்னு எனக்கு புரியலம்மா. சப்போஸ் வி மேக்ஸ் ஈக்குவல் டு 12 மீட்டர் per செகண்ட். எதை பேசுகிறீங்கன்னு தெரியல சஷாம், சாரி. சரி, ஓகே, நீங்கள் அது டீட்டெயிலாக டைப் பண்ணுங்கள், நான் வரேன். ஓகேயா? யா. ஸோ ஃபைண்ட் தி ஆவரேஜ் வெலாசிட்டி இன் தி nth செகண்ட் ஃபார் ஃப்ரீ ஃபால். ஸோ ஃப்ரீ ஃபாலில் nth செகண்டோடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு கேட்குறாங்க. அப்போ nth செகண்டோட ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னது? nth செகண்டோட இனிஷியல் வெலாசிட்டி ப்ளஸ் nth செகண்டில் இருக்கிற ஃபைனல் வெலாசிட்டி டிவைட் பை 2. அப்படி தானே? u ப்ளஸ் v பை 2ங்கிறது தான் ஆவரேஜ் வெலாசிட்டி. கரெக்டா? அப்போ இது nth செகண்டில் எப்படி இருக்குன்னு கேட்டால் nth செகண்டோட இனிஷியல் வெலாசிட்டி, nth செகண்டோட ஃபைனல் வெலாசிட்டி, அதுதான் u ப்ளஸ் v டிவைட் பை 2 போட்டிங்கன்னா அதோடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு கிடச்சிடும். கரெக்டா? கிளியரா? அப்போ nth செகண்டில் இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? nth செகண்டில் இனிஷியல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஸோ அது எப்படி எழுதலாம்னா, ஓகே, ஐ எம் யூசிங் பிளாக் பென் டு சால்வ். யா. வெலாசிட்டி இன்க்ரீசஸ் லீனியர்லி நமக்கு தெரியும், அப்படி தானே? வெலாசிட்டி லீனியராக தான் வேரி ஆகிட்டு இருக்குது. அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இன் nth செகண்ட் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் வெலாசிட்டி vf இஸ் ஈக்குவல் டு n இன்டூ g. nth செகண்ட்ங்கும் போது அதாவது ஒன்றும் இல்லைம்மா, v இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் ஏடி. u வந்து 0, அப்போது v இஸ் ஈக்குவல் டு ஏடி. இங்கே வந்து என்ன ஆகுது? ஃப்ரீ ஃபால்னாலே கிராவிட்டி தான், ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி. அப்போ v இஸ் ஈக்குவல் டு ஜிடி. அப்போ nth செகண்ட்னா t வந்து n, அப்போ ng, அதுதான். ஓகேயா? v இஸ் ஈக்குவல் டு ng. இது என்னோட ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னது? அதுக்கு முந்தின செகண்ட் n-1 இன்டூ g. இது என்னோட இனிஷியல் வெலாசிட்டி. இது ரெண்டையும் யூஸ் பண்ணி நான் சால்வ் பண்ணுறேன். ஓகேயா? அப்போ v ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி அட் nth செகண்ட் என்னது? n-1 இன்டூ g ப்ளஸ் ng டிவைடட் பை 2 போடலாமா? அவ்வளோதான். திஸ் இஸ் த ஆவரேஜ் வெலாசிட்டி இன் தி nth செகண்ட் ஆஃப் ஃப்ரீ ஃபால். ஓகேயா? கிளியரா? இதுதான் ஆன்சர். புரியுதாமா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், a body falls freely. Find the ratio of velocity at 2 seconds to distance covered in second. எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. ஸோ இதுவுமே உங்களுக்கு புரிதல் வரணுங்கிறதுக்காக ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் தான். ஓகேயா? ஸோ என்ன கேட்டிருக்காங்க? velocity in 2 seconds divided by velocity in second என்னவா இருக்கும், அதான் கொஸ்டின். ஓகேயா? இப்போ velocity in 2 seconds, v in 2 seconds is equal to என்னப்பா? v in 2 seconds is equal to v is equal to gtன்னு சொல்லிட்டேன். அப்போ v in 2 secondsனா 2g. கரெக்டா? v in 2 secondsனா 2g. இது புரிஞ்சிச்சா? அடுத்தது v in second சாரி, v இல்லை, டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் செகண்ட் மாற்றிட்டேன் பார்த்தீங்களா? டிஸ்டன்ஸ்னால் இங்கே இருக்குது ஹைட் இன் செகண்ட், ஏன்னா ஃப்ரீ ஃபாலிங் பாடி தான். அப்போ ஹைட் செகண்டில் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் ஆன்சர். செகண்ட் அப்போ ஹைட் வேரியேஷன் எப்படி இருக்கும்? h1 is 2, h2 is 2, h3. இந்த வேரியேஷன் எப்படி இருக்குன்னு சொன்னோம்? ஸ்கொயர் ஆஃப் டைம்ஸ் இல்லை, செகண்டுன்னு கேட்குறாங்க. h ஃபஸ்ட் இஸ் 2, h செகண்ட் இஸ் 2, h தேர்ட். இது வந்து என்னது? கலிலியோலா வந்து என்னது? எக்ஸு 3x 5x. அப்போ செகண்ட்னா 3x, அப்போ 3 seconds. ஓகேயா? ஈக்குவல் டு 3x. அப்போ இது ரெண்டுக்குமான ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2g/3x. சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து ஆப்ஷனில் 2g/3 கொடுத்துருந்தாங்கன்னா அதுதான் ஆன்சர். ஓகேயா? ஏன்னா எக்ஸ் வந்து அவங்க 1ன்னு எடுத்துருக்கலாம்.
ஸோ 2g/3x இருந்ததுன்னா 3x செலக்ட் பண்ணுங்கள், 2g/3 இருந்துச்சுன்னா 2g/3ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஆன்சர். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட். ஸோ அப்போ இந்த கொஷின்லாம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு புரியுதா ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் வச்சு எந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஃப்ரீ ஃபாலிங் பாடியில் வெலாசிட்டி லீனியராக தான் வெரி ஆகுங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் கொஷின் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்னா யூனிஃபார்ம் ஆக்சலேஷனாக இருக்கும்போது வெலாசிட்டி லீனியராக தான் இன்க்ரீஸ் ஆகும். யூனிஃபார்ம் ஆக்சலேஷன் இருக்குன்னு சொன்னால் வெலாசிட்டி லீனியராக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? வேறு என்ன சொன்னோம்? டிஸ்டன்ஸ் பர் செகண்ட் கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஆட் நம்பர், கலீலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் யூஸ் பண்ணணும். டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்கொயர் ஆஃப் டைம் லா யூஸ் பண்ணணும், டைம் ஸ்கொயர் யூஸ் பண்ணணும். அடுத்தது வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக தான் வெலாசிட்டி வேரி ஆகுதுன்னு வைங்களேன். அப்போது இது வெலாசிட்டி இது டைம் அப்படின்னு சொன்னீங்கன்னா லீனியராக தான் அந்த வேரியேஷன் இருக்குன்னு சொல்லியாச்சுன்னா வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும். வெலாசிட்டி லீனியராக வேரி ஆகும்போது வெலாசிட்டி டைம் கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஓகேவா? லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. இங்கே 1 இருக்கும்போது இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்கும்போது இங்கே 2 இருக்குது. அப்போது லீனியராக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ அது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். இவ்வளவு தான் வந்து என்னென்னா இவ்வளோ நேரம் நான் சொன்ன கான்செப்டுடைய சாராம்சம், சம்மரின்னு சொல்லலாம். ஓகே, கிளியர்? புரிஞ்சதில் நம்ம என்ன படித்தோம் இவ்வளோ நேரங்கிறது? ஸோ இந்த சம்மரியை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? பட்டன் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ பேக் டு நீட் கொஸ்டின்ஸ். ஸோ கொஸ்டின் நம்பர் 13. ஸோ சில கான்செப்ட்ஸ்லாம் பார்த்தோம், மறுபடியும் நான் நீட் கொஸ்டின்ஸே சால்வ் பண்ண வந்திருக்கேன். நீட் 2022 கேட்ட கொஸ்டின்ப்பா. தி ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்சஸ் ட்ராவல் பை அ ஃப்ரீலி ஃப்ராலிங் பாடி இன் ஃபஸ்ட், செகண்ட், தேர்டு, ஃபோர்த்து. இதில் ரேஷியோ ஆஃப் டிஸ்டன்சஸ் என்னென்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் ஹோம்ஒர்க். இது நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ ஹோம்ஒர்க். ஓகேவா? டூ இட் அஸ் ஹோம்ஒர்க். 13க்கு ஆன்சர் என்ன, ஆப்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் போடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நீட் 2023 கேட்ட கொஸ்டின். A vehicle moving with a speed of 18 km/h is stopped by applying brakes in 5 meters. After 5 meters மூவ் ஆனதுக்கப்புறம் அதை அப்படியே பிரேக் அப்ளை பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. If the same vehicle is moving with 36 km/h, அப்போது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும்? 18 km/h இருக்கும்போது டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் இருந்துச்சுன்னா 36 km/h இருக்கும்போது அதோடைய ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின் நீட் 2023 கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்னப்பா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் S = U²/2g. கரெக்டா? S = U²/2g. ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் வந்து S = U²/2a படித்தோமா? S = U²/2a. இதுதான் ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ். அப்போ இதிலிருந்து ஐ கேன் சே S is directly proportional to U² சொல்லலாமா? ஏன்னா இங்கே எனக்கு வெலாசிட்டிஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ டிஸ்டன்ஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு U². அப்போ இதுலேருந்து எனக்கு S2 தான் தேவை. S2/S1 is equal to U2²/U1². கரெக்டா? சாரி, S2/S1 equal to U2/U1 the whole square. ஏன்னா S is directly proportional to U². அப்போ S2 எனக்கு தெரியாது, S1 கொடுத்துட்டாங்க 5 meters is equal to U2 கொடுத்துட்டாங்க 36, U1 வந்து 18 km/h the whole square. ஸோ 36/18 போட்டிங்கன்னா என்னது 2² னா 4. அப்போ அதில் இருந்து ஐ கேன் சே S2 is equal to 4 into 5 meter which is 20 meters தான் என்னோட ஆன்சர். 20 meters தான் என்னோட ஆன்சர்.
clear? Simple problem, very simple problem. Okay ma? So stopping distance தான் கேட்டிருக்காங்க. Okay, yes. 13, okay. Square series, ratio of displacement in square series கிடையாதுடா. இது வந்து எதில் வரும்? நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு சொன்னாங்கன்னா என்ன வரும்? டைம் ஸ்கொயர்ஸாக வரும். கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க சஷாங். 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் தனித்தனியாக கேட்டாங்கன்னா தான் டைம் ஸ்கொயர்ஸ். ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு கேட்டாங்கன்னா என்ன வரும்? Galileo law of odd numbers. Okay, Galileo law of odd numbers. கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு 2 ரேஷியோவையும் பக்கத்தில் கொடுப்பாங்க எக்ஸாமில். ஓகேவா? இதுவே 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து டைம் ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு செகண்டுன்னு மென்ஷன் பண்ணி அந்த பர்டிகுலர் செகண்டில் மட்டும்னு கேட்டாங்கன்னா Galileo law of odd numbers. சரி, இந்த கொஷின் பாருங்கள். 14th முடிச்சிட்டேன்ல. 15th NEET 2021 கேட்ட கொஷின். A ball is thrown vertically downward with a velocity 20 m/s from the top of a tower. ஒரு டவரோட டாப்லேருந்து 20 m/s வெலாசிட்டியில் அந்த பாலை கீழே போடுறாங்க. இட் ஹிட்ஸ் த கிரவுண்ட் ஆஃப்டர் சம் டைம் வித் அ வெலாசிட்டி ஆஃப் 80 m/s. 80 m/s அது வந்து அதோட ஃபைனல் வெலாசிட்டி 80 m/s. ஓகேயா? அப்போ இதுதான் என்னது? இனிஷியல் வெலாசிட்டி. நிமிஷம், இது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. ஹைட் ஆஃப் தி டவர் என்னன்னு கேட்குறாங்க, ஹைட் என்னன்னு கேட்குறாங்க. டைம் இங்கே வந்து ஆஃப்டர் சம் டைம் தான் சொல்லியிருக்காங்க, டைம் என்னன்னு கொடுக்கல. அப்போது நான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷனில் v² - u² = 2as இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா v² - u² = 2gh. கரெக்டாக? 2gh. அப்போ v²ங்கிறது 80², u²ங்கிறது 20² = 2 × g வந்து 10 கொடுத்துட்டாங்க × h. இதில் வந்து h என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதான் ஆன்சர். h = என்ன வருது? ஸோ 80² வந்து 6400, 20² வெறும் 400 டிவைடட் பை 2 × 10. அப்போ இது வந்து 6000 டிவைடட் பை 20. 6000 டிவைடட் பை 20ன்னு பார்த்தீங்கன்னா 300 மீட்டர்ஸ் தான் ஆன்சர். ஏ, ஆப்ஷன் ஏ. ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? A particle starts from rest and moves with a constant acceleration. ஸோ ரெஸ்ட்டில் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஆக்சிலரேஷனில் அது வந்து மூவ் ஆகிட்டே இருக்குது. ஓகேயா? அதுக்கடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஓகே 10 seconds வந்து S1, distance covered in the second 10 seconds, first 20 seconds வந்து S2. அப்போ ரிலேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதுவும் நீட்டில் கேட்ட கொஷின் தான். இது நீட்டில் சமீபத்தில் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து நீட் கொஷின் தான். ஓகேயா? இயர் மட்டும் நான் நோட் பண்ண வந்துட்டேன். சரி, ஸோ எஸ், ஸோ என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு சே at 0 seconds ஒன்றுமே இல்லை, at 10 seconds அந்த பாடி வந்து S1 அப்படிங்கிற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணியிருக்கு. அடுத்தது at 20 seconds அது வந்து S2 அப்படின்ற ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கவர் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போது ரிலேஷன் என்னென்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போது லெட்ஸ் சே 10, 20 இந்த மாதிரி வேரியேஷன் போகுதுன்னு வைங்க. அப்போது இங்கே வந்து ஃபஸ்ட்டு செகண்டில் 10 செகண்ட்ஸில் என்ன வந்திருக்கும், 20 செகண்ட்ஸில் எவ்வளோ வந்திருக்கும்னா, இப்போ 10 செகண்ட்ஸில் எக்ஸாக இருக்குது, 10 செகண்ட்ஸில் அது கம்ப்ளீட் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் S1 வந்து எக்ஸாக இருக்கும் பட்சத்தில் S2 வந்து என்னவாக இருக்கும், at 10 seconds இது வந்து S. அப்போ 20 seconds அப்போ என்ன ஆகும், 4x. கரெக்டாக? 4x இது தானே ரேஷியோ ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ். அட் தி எண்ட் ஆஃப் 20 seconds S2 = 4x இருக்கும். கரெக்டாக? அப்போது இதிலிருந்து S1/S2 = 1/4, from which I can say S2 = 4S1 சொல்லலாமா? S2 = 4S1. Option C is the answer here. Ratio of displacements. Yes, very good Sashan. Yeah.
இதை நம்ம மென்ஷன் பண்ணும்போது எப்படி மென்ஷன் பண்ணணும்னா, நீங்கள் செகண்ட் தேர்ட் செகண்ட்னு போட்டிங்கன்னா கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ் தான். புரியுதா? நீங்கள் சொல்லும் போதே கரெக்டாக சொல்லுங்கள். எஸ் ஆஃப்டர் 2 செகண்ட்ஸ், ஏன்னா டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுவே நான் இந்த செகண்ட் இதுதான் வந்து எனது எஸ் செகண்ட், இது வந்து என்னது S2க்கும் செகண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. S2ன்னு கேட்டால் டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட், அப்போ தான் வந்து ஸ்கொயர்ஸ் டைம் ஸ்கொயர்ஸ் வரும். செகண்டில் உள்ள அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அது வந்து என்ன ஆயிடும், இது வந்து உங்களுக்கு ஆட் நம்பர்ஸில் வந்துடும். புரியுதா சஷாங்? நீங்கள் மென்ஷன் பண்ணும்போதே கரெக்டாக மென்ஷன் பண்ணி படுவாங்க. இப்போ நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா? இல்லை, இப்போயும் என்ன பண்ணிட்டீங்க, செகண்ட்னு போட்டீங்க. செகண்ட்னா ஆட் நம்பர்ஸ். S2 S3 போட்டு பழகுங்க, அதுதான் வந்து என்னென்னா டைம் ஸ்கொயர்ஸ். எப்படி மேம்? ஓகே, சி அப்படியே உங்கள் நோட்ஸை பின்னாடி திருப்பி பாருங்கள். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன், ஐ கெஸ். யா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த மாதிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அந்த nth செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். nth செகண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ தான் இந்த 1 3 5 7 9ங்கிறது கலிலியோ லா ஆஃப் ஆட் நம்பர்ஸ். இந்த குட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட், இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும், இதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த குட்டி டிஸ்பிளேஸ்மெண்ட், இதுக்கும் நடுவில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்திருக்கும், இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? அதுவே வந்துட்டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இதுலேருந்து இது வரைக்கும்னு டோட்டல் இதுக்கு முன்னாடி நடத்திட்டேன். டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ் இது இருக்கு இல்லையா, இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும், ஃபஸ்ட்லேருந்தே ஸ்டார்டிங்லேருந்தே 3 செகண்ட்ஸோட முடிவில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும், ஸ்டார்டிங் 0லேருந்து 3 செகண்ட்ஸோட முடிவில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும் அப்படின்னா 9x. 2 செகண்ட்ஸோட முடிவில் எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்கும்னா 4x. இது வந்து 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட். இதில் வந்துட்டு நான் மென்ஷன் பண்ணதே பாருங்கள், S2 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் போட்டிருப்பேன். இதுதான் வந்து ஆட் நம்பர்ஸ், ஸ்கொயர் லாஸ், ஸ்கொயர் பண்ணுறது. ஓகேவா? ஸ்கொயர் லாஸ். இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு போட்டிருப்பேன், இது வந்து ஆட் நம்பர்ஸ். புரியுதா? நீங்கள் மென்ஷன் பண்ணும்போதே, நீங்கள் படிக்கும்போதே இப்படியே படிங்க, உங்களுக்கு லாஸ்ட் வரைக்கும் குழப்பம் இல்லாமல் இருக்கும். கிளியர்? சரி, பேக் டு அவர் ப்ராப்ளம்ஸ். எஸ், இது முடிச்சிட்டோம்ல. 17th. ஓகே, எஸ், இன்னும் கிராஃப்ஸ் வேறு பார்க்கணும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணலாம். வாட்டர் டேப் லீக்ஸ் சச் தட் வாட்டர் ட்ராப்ஸ் ஃபால் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். டேப் வந்து லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சான். ஓகேயா? ஸோ வாட்டர் ட்ராப் ஃபால்ஸ் அட் ரெகுலர் இன்டர்வல்ஸ். தேர்ட் ட்ராப் லீவ்ஸ் த டேப் அட் தி இன்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் ட்ராப் டச்சஸ் த கிரவுண்ட். ஸோ என்னது, ஒரு டேப் இருக்குது, அந்த டேப் வழியாக தண்ணி கீழே ஒழுகுது. ஓகேயா? சரி, ஸோ என்னென்னா இதுதான் வந்து என்னது என்னோட ஃபஸ்ட்டு ட்ராப். இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது தேர்டு. ஓகேயா? இது என்னோட கிரவுண்டு. ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க, தேர்டு ட்ராப் லீவ்ஸ் த டேப் அட் த இன்ஸ்டன்ட் ஃபஸ்ட்டு ட்ராப் டச்சஸ் த கிரவுண்ட். ஃபஸ்ட்டு டாப் கிரவுண்டை டச் பண்ணும்போது தேர்ட் ட்ராப் வந்து என்னோட டேப்லேருந்து லீவ் ஆகுது. இஃப் த ஹைட் ஆஃப் த டேப் இஸ் 5 மீட்டர். டேப் வந்து என்ன ஹைட்டில் இருக்குதான், 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இந்த ஹைட் வந்து எவ்வளோனா 5 மீட்டர்ஸ். ஓகேயா? ஃபைண்ட் தி ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ராப் அட் தேட் இன்ஸ்டன்ட். ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ராப் என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஹைட் ஆஃப் த செகண்ட் ட்ராப் என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். புரிஞ்சிச்சா? சரி, இப்போ
நம்ம இந்த டைம் இன்டர்வல் இருக்கு இல்லையா, ஸோ இது வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் தான். ஓகேவா? ஸோ இந்த இது ஒவ்வொன்றுக்குமான டைம் இன்டர்வலில் நம்ம ஈக்குவல் டைம் இன்டர்வல் எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இது வந்து என்னது, இது டைம், இதுவும் டி தான், இதுவும் டி தான், ஈக்குவல் டைம் இன்டர்வல். ஓகேவா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து எங்கே இருக்குன்னா, இது டீனா ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து என்ன டைம் இன்டர்வல் இருக்குது, 2Tங்கிற டைம் இன்டர்வல் இருக்குமா, இங்கே ஒரு டி இங்கே ஒரு டி, ரெண்டு டைமையும் கான்ஸ்ட் ஆகி தான் அது வருது. அப்போ ஃபஸ்ட்டு ட்ராப்போட டைம் இன்டர்வல் என்ன, 2T. அப்போ ஐ கேன் ரைட் ஃபர்ஸ்ட் ட்ராப் அட் டைம் 2T. அப்படி இருக்கும்போது என்னோட மொத்த டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, S is equal to என்ன, அது கவர் பண்ண ஹைட் ஏன்னா H is equal to என்ன, ஃபஸ்ட்டு ட்ராப்போட ஹைட்டு நான் H1 போடுறேன். H1 equal to half GT square. கரெக்டா? half GT square. H is equal to half GT square. UT plus half GT square. Uங்கிறது இங்கே வந்து இனிஷியல் வெலாசிட்டி 0 தான், 0 தான் வந்திருக்கும். அப்படின்னா என்ன வரும்னா half AT square வரும். அந்த AT squareங்கிறது இங்கே கிராவிட்டியில் தான் வருதுங்கிறனால GT square ஆயிரும். ஸோ half GT square. அந்த half GT square உடைய half GT square இதுலேயும் வந்து என்னென்னா டைம் வந்து 2Tன்னு சொல்லிட்டோமா, டைம் 2Tனா அப்போ இந்த இடத்துல T ஸ்கொயருக்கு பதிலாக 2T ஸ்கொயர் வந்துடுமா, half into 2T square. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க, H is equal to half GT square. இதில் இங்கே வந்து டைம் வந்து 2T, அதனால 2T square. அப்படின்னா எவ்வளோ ஹைட் போயிருக்குது, H1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. எவ்வளோ ஹைட் இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ராப் வந்து 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது, டேப்பில் இருந்து 5 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. அப்போ 5 மீட்டர், 5 is equal to half into G into 4T square. கரெக்டா? இதில் இதுவும் கேன்சல் ஆகிடுமா, இந்த 2வும் இந்த 4ம் கேன்சல் ஆகி 2 ஆகிடுமா, அப்போ 2GT square ஆகிடுமா. அப்போ அதிலிருந்து ஐ கேன் சே GT square is equal to 5/2. கரெக்டா? 5/2 which is equal to 2.5. So GT square is equal to 2.5. GT square is equal to 2.5னு ஒரு ரிலேஷன் எனக்கு கிடச்சிருக்குது. GT square ஏன்னா எனக்கு ப்ராப்பராக உன்னோட வேல்யூவும் நமக்கு தெரியலன்னா என்ன வருதோ அந்த ரிலேஷன் வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதை தூக்கி இன்னொன்றில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதுதான் வந்து மெத்தட். ஓகேவா? அப்போ GT square is equal to 2.5ங்கிற ஒரு ரிலேஷன் எனக்கு கிடச்சிருக்குது. நான் இந்த ரிலேஷன் அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா செகண்ட் ட்ராப், என்னோடய செகண்ட் ட்ராப் எங்கே இருக்கும், செகண்ட் ட்ராப் வந்து அட் டைம் டீயில் இருக்கும். கரெக்டாக? செகண்ட் ட்ராப்புடைய இன்டர்வல் பார்த்திங்கன்னா மேலேருந்து டைம் வந்து T டைமில் தான் செகண்ட் ட்ராப் இருக்குது. தேர்ட் ட்ராப் ஃபஸ்ட்டு ட்ராப் தான் வந்து இந்த T இந்த T ரெண்டும் சேர்ந்து 2Tயில் வந்துடும். செகண்ட் ட்ராப்புங்கிறது டைம் Tயில் தான் இருக்கும். அப்போ செகண்ட் ட்ராப் அட் டைம் T is equal to இதுக்கு நீங்கள் இப்போ ஹைட் ஆஃப் ஃபால் கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ என்ன ஆகிடும், H2 is equal to half GT square தான் இங்கே. இந்த GT ஸ்கொயருக்கு எனக்கு வேல்யூ தெரியும். அப்போ which is equal to half into 2.5. half into 2.5 எவ்வளோ, 1.25 மீட்டர். அப்போ H2ங்கிறது 1.25 மீட்டர். எனது ஃப்ரம் த கிரவுண்டா ஃப்ரம் த டேப்பா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1.25 மீட்டர் நான் கண்டுபிடிச்சது வந்து எங்கன்னா ஃப்ரம் டேப், ஃப்ரம் கிரவுண்ட் வராது. ஏன்னா நம்ம மேலேருந்து தான் கல்குலேட் பண்ணிட்டே வரோம். ஓகேயா? டேப் தான் வந்து கிரவுண்ட்லேருந்து 5 மீட்டரில் இருக்குது. அப்போது இது வந்து ஃப்ரம் டேப். அப்போது இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் ஆஃப் ட்ராப் டு ஃப்ரம் த கிரவுண்ட் தான் கேட்குறாங்க. அப்போது ஹைட் ஆஃப் செகண்ட் ட்ராப் ஃப்ரம் கிரவுண்ட் ஈக்குவல் டு total height minus height from tap. போடலாமா? டோட்டல் ஹைட் வந்து 5 மீட்டர், டேப்பில் இருந்து அது 1.25 மீட்டரில் இருக்குது. அப்போ அது டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா 3.75 மீட்டர் இஸ் தி ஆன்சர். நிறைய பேர் இந்த சம் கேட்டப்போ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணது 1.25 மீட்டர். பட் 1.25 மீட்டருங்கிறது இங்கே ஹைட் ஃப்ரம் த டேப் தான். ஓகேவா? நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஹைட் ஃப்ரம் த கிரவுண்ட். ஓகேவா?
இங்கே ஜிக்கான வேல்யூ நம்ம போடணும்னு அவசியம் இல்லை, பிகாஸ் அது ஆப்வியஸ்லி நமக்கு அந்த டேர்ம் மொத்தமாகவே வந்து 2.55 தெரிஞ்சிருங்கிறனால ஜிக்கு நம்ம தனியாக சப்ஸ்டியூட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகே, ஸோ 3.75 மீட்டர் தான் ஆன்சர். நிறைய பேர் ஏ ஆன்சர்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. 3.75 மீட்டர் தான் இங்கே ஆன்சர். ஓகேவா? சரி, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா மோஷன் அண்டர் கிராவிட்டி கிரவுண்ட் டு கிரவுண்ட். ஸோ கிரவுண்ட் டு கிரவுண்ட்னா என்னது? ஒரு பாலை நான் வந்து கிரவுண்டில் இருந்து அதை தூக்கி போடுறேன். அது ஏதோ ஒரு பர்டிகுலர் டாப் பாயிண்டில் ரீச் ஆகி அதோட வெலாசிட்டி வந்து 0 ஆகிடுது. ஆஃப்டர் விச் அது மறுபடியும் கிரவுண்டில் வந்து சேருது. ஸோ அப்போ இந்த மோஷன் தான் என்னென்னா கிரவுண்ட் டு கிரவுண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த மோஷன் தான் என்னன்னு சொல்கிறோம்? கிரவுண்ட் டு கிரவுண்ட் மோஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்போ மோஷன் அண்டர் கிராவிட்டி தான், இதுவும் அண்டர் கிராவிட்டியில் தான் நடக்குது. ஆனால் கிரவுண்ட்லேருந்து ஆரம்பித்து கிரவுண்ட்லேயே வந்து முடியுது. அப்படி இந்த மாதிரி நடந்துச்சுன்னா இந்த கிரவுண்ட் டு கிரவுண்ட் மோஷனில் மேக்ஸிமம் ஹைட் என்ன ஹைட்டுக்கு அது ரீச் ஆகிருக்கும் அண்ட் அதை எடுத்துக்கிற டோட்டல் டைம் என்னவாக இருக்கும். ஓகேவா? இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்தோம். ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஸ்டாப்பிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம். ஏதோ ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டியில் ஆரம்பித்து அது வந்து மூவ் ஆகி அதோட வெலாசிட்டி 0 ஆகும்போது அது வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணியிருக்கோம்னா ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு u²/2a அண்ட் ஸ்டாப்பிங் டைம் இஸ் ஈக்குவல் டு u/a அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா. இதே கான்செப்டை இங்கேயும் நம்ம அப்ளை பண்ணலாம் மோஷன் அண்டர் கிராவிட்டிலையும். ஸோ தேட் மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது இந்த ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு u²/2g. நீங்கள் சால்வ் பண்ணாலும் அதான் வரும். ஜஸ்ட் சால்வ் பண்ணி பாருங்களேன். v² - u² இஸ் ஈக்குவல் டு 2gh. அப்படி தானே? v² - u² இஸ் ஈக்குவல் டு 2gh. ஸோ எஸ், இந்த g வந்து மைனஸில் இருக்கும். ஸோ 2 × -g × h வரும். இதில் v²ங்கிறது மேலே v வந்து என்ன ஆகிடும்? 0 ஆகிடுச்சு. அப்போ v² வந்து 0 ஆகிடும். v² 0 ஆகிடுச்சுன்னா u² இஸ் ஈக்குவல் டு 2gh. அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா h இஸ் ஈக்குவல் டு u²/2g. இதுதான் வந்து ஹைட் ஆஃப் ஃபால். இதுதான் நான் இங்கேயும் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் ஹைட் இஸ் ஈக்குவல் டு. ஓகேயா? நீங்கள் சால்வ் பண்ணாலும் அதுவே தான் வரும். அதே மாதிரி தான் டைம் டேக்கன். டோட்டல் டைம் வேண்டாம். ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டாப்பிங் டைமுங்கிறது வந்து என்னது? 0லேருந்து அந்த வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி யூலேருந்து அதோட வெலாசிட்டி 0 ஆகும்போது இதுக்கான டைம் என்ன, இதுக்கு செலவாகின டைம் என்ன. அப்போ டைம் அப்புன்னு சொல்லலாமா? மேலே வரைக்கும் போகிற டைம் இதுதான் வந்து ஸ்டாப்பிங் டைம். ஏன்னா மேலே போயிட்டு இந்த வெலாசிட்டி கம்ப்ளீட்டாக 0 ஆகிடுது ஒரு பாயிண்டில், மறுபடியும் அது கீழே வருது. அப்போ ஸ்டாப்பிங் டைம் அப் இஸ் ஈக்குவல் டு டைம் டவுனும் அதுவே தான் இருக்கும். டைம் டவுன் இஸ் ஈக்குவல் டு ஸ்டாப்பிங் டைம் என்ன? u/a. அப்போ இங்கே வந்து u/g. இதுதான் அப்பில் போகிற டைம் அண்ட் டவுனில் வர டைமாக இருக்கும். அப்போ டோட்டல் டைம் ஈக்குவல் டு என்ன? டோட்டல் டைம் t இஸ் ஈக்குவல் டு 2 வாட்டி போயிட்டு வருது இல்லையா? அப்போ 2u/g. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டாப்பிங் டைமில் பார்த்தா அதே கான்செப்ட் தான் இந்த மோஷன் அண்டர் கிராவிட்டி கிரவுண்ட் டு கிரவுண்ட்லேயும். ஓகேவா? வேல்யூஸ் எதுவுமே இல்லை. அந்த u²/2 ஏன் போடுறதுக்குலாம் இங்கே ஜின்னு போட போகிறீங்க, அவ்வளோதான். அண்ட் இங்கே ஸ்டாப்பிங் டைம் u/aன்னு போடுறது வந்து இனிஷியலி ஒரு வெலாசிட்டியிலேருந்து டப்புன்னு அந்த வெலாசிட்டி 0 ஆகுது. அப்போ இங்கே அப்புக்கு போகும்போது ஒரு தடவை வெலாசிட்டி 0 ஆகிடும், மறுபடியும் டவுனுக்கு வரும். ஸோ அதனால் டைம் அப் டைம் டவுன் ரெண்டுமே u/g. டோட்டல் டைம்னு கேட்டாங்கன்னா 2u/g. ஓகேவா? இதை நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் டைமுக்கு வந்து என்ன எடுப்பீங்க? s இஸ் ஈக்குவல் டு ut ½ at². அப்போ அது வந்து என்ன ஆகும்? ut - ½ gt² போடுவீங்களா? அண்ட் u வேல்யூ அண்ட் gt² போடுவீங்களா? ஸோ எஸ் டைம் ஆஃப் ஃப்ளைட் கண்டுபிடிக்கும் போது என்னது? அதோடைய டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நம்ம 0ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம we will get ut is equal to ½ gt² எடுத்துக்குவோம். அதில் இருந்து நீங்கள் வந்து அந்த டி கேன்சல் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற டீயை போட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்னா 2u/gன்னு வரும். 2u/gன்றது தான் என்னது? உங்களுடைய டோட்டல் டைம். ஓகேவா? ஸோ நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் அதே தான் வரும். பட் நீங்கள் ரொம்பலாம் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு இருக்க வேணாம். ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்டாப்பிங் டைம் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதுதான் மோஷன் அண்டர் கிராவிட்டி கிரவுண்ட். ஏன்னா இங்கேயும் இனிஷியலி ஒரு வெலாசிட்டியில் இருக்கும், நம்ம தூக்கி போடும்போது
ஃபைனலி அது ஒரு 0 வெலாசிட்டியில் வந்து ரீச் ஆகுது. ஓகேங்களா, மேலேயே வெலாசிட்டி 0 வரும் டாப் பாயிண்ட் போகும்போது, மறுபடியும் அது வந்து கீழே வரும். ஸோ எஸ், நெக்ஸ்ட் ஏர் ரெசிஸ்டன்ஸ். அப்படின்னா வந்து ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்காதா மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏர் ரெசிஸ்டன்ஸை பெருசாக கன்சிடர் பண்ண மாட்டோம். பட் ஜென்ரலி நேச்சர் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் பி தேர். அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணால் டைம் அப்போ டைம் டவுனும் ஈக்குவலாக இருக்குமா? ஏர் ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிங்கன்னா வில் டைம் அப் அண்ட் டைம் டவுன் பி ஈக்குவல் டு ஈச் அதர்? யோசிச்சு பாருங்களேன். ஸோ பால் வந்து ஃபஸ்ட்டு மேலே போகுது. ஓகேவா, இது கேஸ் 1 கேஸ் 2 நான் போடுறேன். ஸோ கேஸ் 1 வந்து பால் மேலே போகுது, கேஸ் 2 வந்து பால் கீழே வருது. ஓகேவா, டாப்லேருந்து கீழே வருது. சரி, இப்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வைங்க. மேலே போகும்போது கேஸ் 1 பால் வந்து மேலே போகும்போது என்ன நடக்கும்னா, டியூ டு ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா வில் ஃபோர்ஸ் இட் ஃப்ரம் இல்லை வில் அப்போஸ் இட்ஸ் மூமெண்ட் இல்லையா. ஏர் ரெசிஸ்டன்ஸ் வில் அப்போஸ் எதை மெயினாக அப்போஸ் பண்ணுன்னா தி வெலாசிட்டி. அப்போ என்ன ஆகும்னா வெலாசிட்டி சீக்கிரமாகவே 0 ஆகிடும். ஸோ v ஈக்குவல் டு 0 வில் பி ஏர்லியராகவே நமக்கு வெலாசிட்டி 0 ஆகிடும். அப்படின்னா என்னென்னா டைம் அப் வந்து ஆக்சுவலி பிகாஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ் யூபிஜியை விட கம்மியான டைம்லேயே நமக்கு v 0 ஆகி அப் டைம் வந்து சீக்கிரமாகவே மேலே போய்டும். அப் டைம் கம்மியாக தான் இருக்கும். வேறஸ் செகண்ட் கேஸ் பால் டவுனில் வரும்போது பார்த்தீங்கன்னா அகெயின் இங்கேயும் என்ன தான் நடக்குது, ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்போசஸ் தான். ஓகேவா, இங்கே போகும்போது ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து மேலே போக விடாமல் கீழ்ப்பக்கமாக வரும். ஏர் இங்கே போகும்போது கீழே வர விடாமல் ஏர் ரெசிஸ்டன்ஸ் மேல் பக்கமாக வரும். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஏர் இருக்குது, அப்படி தானே. அப்போ மேலேருந்து கீழே வரும்போது அகெயின் அங்கேயும் ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து தள்ளும், கீழே விழ வைக்காமல் தள்ளும். அப்போ தள்ளிகிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா அது கீழே விழுற டைம் இன்க்ரீஸ் ஆகும். இங்கே வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. டைம் வந்து இட் வில் நீட் மோர் டைம். ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்போஸ் ஆகிறதுனால it will need more time to reach the ground. So in actual case time down வந்து என்ன இருக்குன்னா time down will be greater than u by g. u by g யோடையும் அதிகமான டைம் தேவைப்படும். இது ஏன்னா பிகாஸ் ஆஃப் ஏர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போ ஏர் ரெசிஸ்டன்ஸ் கேஸில் ஏர் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் கேஸில் வந்து என்ன ஆகும்னா டைம் டவுன் will not be equal. Time down will be greater than time up if you consider air resistance. இது just note பண்ணி வச்சுக்கோங்க. sometimes statement based questionல கேட்கலாம். ஓகேவா, time down will be greater than time up because of air resistance. If air resistance is not considered, time up equal to time down equal to u by g. air resistance consider பண்ணலைன்னா time up equal to time down equal to u by g தான். இங்கே வந்து என்னென்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட், இல்லைனா ஏர் ரெசிஸ்டன்ஸ் நாட் கன்சிடர்ட். ஏர் ரெசிஸ்டன்ஸை கன்சிடர் பண்ணிட்டீங்கன்னா டைம் டவுன் பி கேட்டர் தென் டைம் அப். ஓகேவா, இதையும் மட்டும் இந்த கான்செப்டையும் நான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, சரி. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு முக்கியமான ஒரு கான்செப்ட் இருக்குது இதுக்குள்ளேயே ஒரு சின்ன பேபி கான்செப்ட். அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு 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 பாடியை நீங்கள் வந்து தூக்கி போடுறீங்க மேலே. ஓகே, ஒரு பாலை தூக்கி போடுறீங்க மேலே. ஓகேவா, அது அப்படியே போயிட்டு திரும்ப கீழே வந்து விழுது, அப்படி தானே. தூக்கி போடுறீங்க, அது அப்படியே சுற்றி கீழே வந்து விழுது. கேட்குதா நான் பேசுகிறது? சரி, நீ ஏதோ லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கேட்குதா? Do you hear me? வாய்ஸ் பிரேக் எதுவும் இல்லைல்ல? சரி, இப்போ வாட்
இங்கே நான் என்ன எக்ஸ்பெரிமெண்ட் இருந்தேன் ஓகே யா ஸோ இப்போது ஒரு பாலை வந்து நான் கீழே இருந்து தூக்கி போடுறேன் அது ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு ரீச் ஆகிட்டு மறுபடியும் கீழே வந்து சேருது ஓகேவா சே ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் டேக்கிங் 8 செகண்ட்ஸ் இதோட டோட்டல் டைம் ஆஃப் ட்ராவல் வந்து 8 செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 4 செகண்ட்ஸுக்கு வந்து அது மேலே போகுது அகெயின் நெக்ஸ்ட் 4 செகண்ட்ஸ்க்கு அது கீழே வருதுன்னு வச்சுக்கோம் ஓகேவா ஸோ இப்போது ஒவ்வொரு செகண்ட்லேயும் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் ஒவ்வொரு செகண்ட்ஸ்லேயும் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னவாக இருக்கும் ஸோ எஸ் nth செகண்ட் கண்டுபிடிச்சோமா எஸ் nth செகண்ட் ஈக்குவல் டு என்னென்னு கண்டுபிடிச்சிங்க எஸ் nth செகண்ட் இஸ் ஈக்குவல் டு u ப்ளஸ் a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1 இந்த கேஸ் எல்லாத்துலேயுமே இனிஷியலாக u வந்து எனக்கு தெரியாது ஓகேயா ஸோ இப்போது சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டாப்லேருந்து விழுறதை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம் ஃப்ரம் டாப் அப்படின்னு சொன்னால் u வந்து என்னது 0 அப்போ டாப்லேருந்து நான் ஹைட்டை கால்குலேட் பண்ணுறேன் ஓகேவா ஃப்ரம் டாப் u ஈக்குவல் டு 0 நான் டாப்லேருந்து ஹைட்டை கால்குலேட் பண்ணுறேன் அப்போ ஹைட்டை கால்குலேட் பண்ணேன்னா எஸ் nth இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1 ஃப்ரம் டாப் அப்படி தானே கரெக்டா ஃப்ரம் டாப்னா u இஸ் ஈக்குவல் டு 0 அப்போது இங்கே எஸ் nth ஈக்குவல் டு a/2 இன்ட்டு 2n மைனஸ் 1 அப்போது ஃபஸ்ட்டு செகண்ட் எஸ் அட் ஃபஸ்ட்டு செகண்ட் அதாவது டாப்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஓகேயா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரம் டாப்னு வச்சுக்கலாமா ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரம் டாப்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்டுக்கு அது எவ்வளோ டிஸ்பிளேஸ் ஆகிருக்குமா a/2 இன்ட்டு இங்கே ஏங்கிறது வந்து என்னது ஜி கரெக்டாக ஃப்ரீ ஃபால் தானே அப்போ g/2 இன்ட்டு 2 இன்ட்டு 1 மைனஸ் 1னா 2 மைனஸ் 1 1 அப்போ ஜிங்கிறது என்னது 10/2 அப்போ எவ்வளோ இருக்கும் 5 மீட்டராக இருக்குமா டாப்லேருந்து எவ்வளோ இருக்கும் 5 மீட்டர் இது 5 மீட்டர்னா கரஸ்பாண்டிங்லி இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் இங்கே 3 செகண்ட்ஸுங்கிறது டாப்லேருந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரம் டாப் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்குது 5 மீட்டர் ஆகிருக்குது இது 5 மீட்டர்னா இங்கே இதோட கரஸ்பாண்டிங் இங்கேயும் 5 மீட்டர் தான் இருக்கும் புரியுதாமா அப்போ செகண்ட் டாப்லேருந்து செகண்ட் ஃப்ரம் டாப் என்னவாகிருக்கும்னு கேட்டால் ரேஷியோ ஆஃப் ஹைட்டில் என்ன படித்தோம் செகண்ட்னா 3x அப்போ இது 5 மீட்டர்னா இது என்ன இருக்கும் 15 மீட்டர் ஆயிருக்கும் கரெக்டாக தேர்ட் செகண்ட் ஃப்ரம் டாப் ஈக்குவல் டு என்னது 5x அப்போ x ஈக்குவல் டு 5 மீட்டர்னா 5x என்னது 25 மீட்டர் ஆயிருக்கும் அப்போ இது என்ன இருக்கும் 15 மீட்டர் இந்த ஹைட்டு எவ்வளோ தான் இருக்கும் 15 மீட்டர் இந்த ஹைட் எவ்வளோ இருக்கும் 25 மீட்டர் இந்த ஹைட்டும் எவ்வளோ இருக்கும் 25 மீட்டர் அப்போ இந்த நாலாவது ஹைட் என்னவா இருக்கும் 7x கரெக்டாக 7 5s 35 மீட்டர்ஸ் இருக்கும் அப்போ இந்த ஹைட் எனக்கு 35 மீட்டர் இந்த ஹைட்டும் எனக்கு 35 மீட்டர் புரிஞ்சுதா இந்த கான்செப்ட் எப்படி கண்டுபிடிச்சிருக்கேன்னு புரிஞ்சுதா ஹைட்டு டாப்லேருந்து நம்ம வந்து ஹைட்டை மெஷர் பண்ணிகிட்டே வரோம் we know that ratio of heights நமக்கு தெரியும் ஒவ்வொரு செகண்டுக்கும் அது வந்து அதோடைய வேரியேஷன் எவ்வளோ இருக்கும்னா 15 இப்போ நான் டோட்டல் ஹைட்டுன்னு கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்வீங்க டோட்டல் ஹைட் இந்த டாப்பில் இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் செகண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற இந்த டோட்டல் ஹைட் எவ்வளோன்னா 15 + 5 20 ஆகிடும் 20 செகண்ட்ஸ் 20 மீட்டர்ஸ் அது வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கும் டாப்லேருந்து புரியுதா சரி ஸோ இப்போ பாருங்கள் இங்கே நான் எல்லாத்தையுமே 2 தடவை போட்டுட்டு வந்தேனா ஸோ தட் நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் நான் 0 செகண்ட் ஆரம்பிக்கிற போது என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதுதான் 8 செகண்ட்ஸ்லேயும் இருக்கும் மொத்தம் டோட்டல் டைம் எவ்வளவோ அந்த டோட்டல் டைம் லாஸ்ட் மினிட்லேயும் அதுதான் இருக்கும் லாஸ்ட் செகண்ட் 8 செகண்ட்ஸ்லேயும் இருக்கும் ஃபஸ்ட்டு செகண்டில் என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கோ அதுதான் 7th செகண்ட்லேயும் இருக்கும் இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும் செகண்டில் என்ன இருக்கோ அதே தான் 6thலேயும் இருக்கும் தேர்டில் என்ன இருக்கோ அதுதான் 5thலேயும் இருக்கும் புரியுதா ஈவனாக அப்படியே ஈக்குவல் ஆகிட்டே வரும் இந்த கான்செப்ட் ரொம்ப 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 முக்கியம் ஃப்ரம் மோஷன் அண்டர் கிராவிட்டி ஃப்ரம் கிரவுண்ட் டு கிரவுண்ட் இந்த கான்செப்டில் இதை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் கரஸ்பாண்டிங்காக அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற டைம் அப்புக்கு ஈக்குவலாக இருக்கிற டைம் டவுனில் இது ரெண்டுக்குமான டிஸ்பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும் இங்கே 5 மீட்டர்னா இங்கேயும் 5 மீட்டர் இங்கே 15 மீட்டர் அப்புறம் இங்கே இந்த ஆஸ் பர் திஸ் ப்ராப்ளம் நான் இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஃப்ரம் டாப் போட்டேன் பட் பாட்டம்லேருந்து பாருங்கள் நான் பாலை த்ரோ பண்ணுறேன் இங்கே தான் எனக்கு வந்து 1 செகண்ட் ஆயிருக்கு கரெக்டாக இங்கே தான் 1 செகண்ட் ஆயிருக்கு 1 செகண்டில் வந்துட்டு அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 35 மீட்டர்
ஃபஸ்ட்டு செகண்டில். ஃபஸ்ட்டு செகண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் 35 மீட்டர்னா 7th செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 35 மீட்டர் தான். புரியுதா? செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 25 மீட்டர்னா 6th செகண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 25 மீட்டர் தான். தேர்டுக்கு 15 மீட்டர்னா 5th-க்கும் 15 மீட்டர் தான். 4th-க்கு வந்து 5 மீட்டர். புரியுதா? ஸோ இங்கே நான் டோட்டல் ஹைட் பார்த்தாலும் இதே மாதிரி தான் வரும். கரஸ்பாண்டிங்லி ஈக்குவலாக தான் வரணும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் ரொம்ப ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதை இன்னும் தெளிவாக புரியறதுக்கு நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது எக்ஸாம்பிள் 5. இது வந்து கொஞ்சம் பெரிய எக்ஸாம்பிள் தான், சின்னது கிடையாது. இது நீங்கள் என் கூடயே வந்துட்டு தட்ஸ் ஓகே ஜெகன், தட்ஸ் ஓகே, இதுலேருந்து கன்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட் தான் நடத்திட்டு இருக்கேன். இது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஓகேவா? இதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணும்போது கிரவுண்ட் டு கிரவுண்டோடைய கான்செப்ட் உங்களுக்கு தரவாக இருக்கும். ஓகேவா? இந்த ஒரு சம் சால்வ் பண்ணால் போதும், கிரவுண்ட் டு கிரவுண்டோட கான்செப்டே உங்களுக்கு தரவாக இருக்கும். See, a ball is projected vertically upwards with an initial speed of 30 meter per second. ஸோ ஒரு பாலை வந்து vertically upward தூக்கி போடுறாங்க. இனிஷியல் ஸ்பீட் என்ன போட்டிருக்காங்கன்னா 30 மீட்டர் per செகண்ட் ஸ்பீடில் அதை வந்து தூக்கி போடுறாங்க. ஓகேவா? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியை வந்து நம்ம 10 மீட்டர் per செகண்ட் எடுத்துக்கிறோம். ஏர் ரெசிஸ்டன்ஸை இக்னோர் பண்ணுங்க. அவங்களே மென்ஷன் பண்ணிட்டாங்க இக்னோர் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னு. ஸோ இப்போ நம்ம அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஃபைண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 8 ஐட்டம் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னெல்லாம்? டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன, மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் என்னவா இருக்கும், ஸ்பீடு ஆஃப்டர் டைம் ஈக்குவல் டு 2 செகண்டில் என்ன ஸ்பீடு ரீச் ஆயிருக்கும், 4 செகண்ட்ஸில் என்ன ஸ்பீட் ரீச் ஆயிருக்கும், டிஸ்டன்ஸ் 4 செகண்ட்ஸ் முடிவில் அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆயிருக்கும், எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர் ஆயிருக்கும். அப்போ டிஸ்டன்ஸ் வேறு டிஸ்பிளேஸ்மெண்ட் வேறு வருது பார்த்தீங்களா. ஆவரேஜ் ஸ்பீடு 5 செகண்ட்ஸில் என்னவா இருக்கும், ஆவரேஜ் வெலாசிட்டி 4 செகண்ட்ஸில் என்னவா இருக்கும், டிஸ்டன்ஸ் மூவ் இன் தி 3rd செகண்ட் என்ன, இதெல்லாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? A ball is projected vertically upward with an initial speed of 30 meter per second. ஸோ இனிஷியலி அது இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோமா 30 மீட்டர் per செகண்ட்னு சொல்லிட்டாங்க. ஜியோட வேல்யூ 10ன்னு எடுக்க சொல்லிட்டாங்க. ஏர் ரெசிஸ்டன்ஸை கண்டுக்காதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? வெரி குட் வெரி குட் வெரி குட். எஸ் 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 ஜெகன். ஸோ அப்போது இந்த ப்ராப்ளமில் எக்ஸ் ஈக்குவல் டு மேலேருந்து நம்ம ஒவ்வொன்றும் கண்டுபிடிப்போம் இல்லையா. எக்ஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர்னு போட்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஏன் 5 மீட்டர் போட்டோங்கிறது நான் இதுக்கு முன்னாடி இந்த கான்செப்டில் உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? இந்த கான்செப்ட்னால தான் நம்ம வந்து 5 மீட்டர்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளமில் சால்வ் பண்ணுறோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கால்குலேட் பண்ணும்போது. கிளியர்? சரியா? சரி, இப்போ 1 by 1 சால்வ் பண்ணலாமா? ஸோ இப்போ u is equal to 30 மீட்டர் per செகண்ட், g is equal to 10 மீட்டர் per செகண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்ன. ஓகே, let me take blue pen. ஓகே, டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் t is equal to என்னது, t is equal to 2u by g. கரெக்டாக? t is equal to 2u by g. u வந்து 13 கொடுத்துட்டாங்க. அப்போ 2 into 30 divided by 10, ஜிக்கு வந்து 10 போட்டிங்க அப்படின்னா என்னது 6 செகண்ட்ஸ் தான் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட். 6 செகண்ட்ஸ் டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட்னா t up வந்து 3 செகண்ட்ஸ், t down வந்து 3 செகண்ட்ஸ். கரெக்டாக? கரெக்டாக? அடுத்தது மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட். மேக்ஸிமம் ஹைட் அட்டைன்ட் h max equal to என்னது, h max equal to u square by 2g. கரெக்டாக? u square by 2g. அப்போ யூக்கு வந்து 13 கொடுத்துட்டாங்க. அப்போ 30 square by 2 into 10 சால்வ் பண்ணிங்க அப்படின்னா h max என்ன வருது, 30 square by 2 into 10, h max 45 மீட்டர். வெரி குட், 45 மீட்டர். அடுத்தது ஸ்பீட் ஆஃப்டர் t equal to 2 செகண்ட்ஸ் அண்ட் t equal to 4 செகண்ட்ஸ். அப்போ t equal to 2 செகண்டில் என்ன நடந்திருக்கும், இப்போ டைம் வந்து டோட்டல் டைம் வந்து 3 செகண்ட்ஸ். ஓகே, இப்போ நான் இது திங்க் ஸோ t is equal to 6 செகண்ட்ஸ். டோட்டலாக t is equal to என்னன்னு பார்த்தோம், 6 செகண்ட்ஸ்னு பார்த்தோம். அப்போ மேலே போகிறதுக்கு 3 செகண்ட்ஸ் எடுத்திருப்பாங்க. அப்படி தானே? 1 2 3, இது 1 செகண்டாக இருந்திருக்கும். அகெயின் 4 5 6 இப்படி தான் இருந்திருக்கும் டைம் பீரியட். இது 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட், 4 செகண்ட், 5 செகண்ட், 6 செகண்ட்ஸில் அது வந்து கிரவுண்டுக்கு வந்திருக்கும். இதுதான் உங்களுக்கு வந்து உங்களுடைய பாலுடைய அந்த மூமெண்ட். ஓகேங்களா? அப்போ t equal to 2 செகண்ட்னா என்னது, 2 செகண்ட்ஸில் அது வந்து இட் இஸ் கோயிங் அப், இட் இஸ் கோயிங் அப். அப்படி தானே? 2 செகண்ட்ஸில் the ball is still going up. அப்போது அந்த that கேஸ் நமக்கு v is equal to ஸ்பீட் தான் கேட்டிருக்காங்க. v is equal to என்னது,
u plus gt u plus at இங்கே வந்து gங்கிறனால u minus gtன்னு போடலாமா p is equal to u minus gt அப்போ u minus gt u வந்து என்னது initially u வந்து என்னதுமா u is equal to 30 meter per second ஸோ அப்போ 30 minus 10 into 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது 10 meter per second அப்வர்ட்ஸில் போகும் ஓகேவா இதுதான் என்னது at t equal to 2 seconds at t equal to 2 seconds velocity என்ன அப்படிங்கிறது ஸ்பீட் என்னங்கிறது இதுவே at t equal to 4 seconds at t equal to 4 seconds என்ன வந்துருச்சு டவுன்வர்டுக்கு வந்துருச்சு டவுன்வர்டுக்கு வருதுங்கும்போது இங்கே இருக்குது 4 seconds ஸோ t equal to 4 secondsனா டவுன்வர்டில் வருது டவுன்வர்டில் வர்றப்ப இப்போ பாருங்களேன் டவுன்வர்டில் வர்றப்ப v is equal to P is equal to u plus at or u plus gt ஏன்னா டவுன்வர்டில் தான் வருதுங்கும் போது நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஜியை வந்து நீங்கள் பாசிட்டிவாகவே போடலாம் ஓகேவா விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே டவுன்வர்டில் வரும்போது இந்த இடத்துல யூ என்ன ஆகிடும் யூ வந்து 0 ஆகிடும் அப்போ 0 ப்ளஸ் 10 இன்ட்டு டைம் அது எவ்வளோ டைம் ட்ராவல் ஆகிருக்குன்னு பாருங்கள் எவ்வளோ டைம் 3 செகண்ட்ஸ்லேருந்து 4 செகண்ட்ஸ் 1 செகண்ட் தான் அதோட டைம் ஆஃப் ட்ராவல் அப்போ 10 into 1 தான் 10 into 1 which is equal to 10 meter per second downwards 10 meter per second downwards புரிஞ்சுச்சா டிஃப்ரென்ஸ் புரியுதா ஏன் இது வந்து 10 meter per second அப்பு ஏன் இது வந்து 10 meter per second டவுனுங்கிற டிஃப்ரென்ஸ் புரியுதாமா புரியுதா ஸோ ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இந்த இடத்துல நான் பாசிட்டிவாக தான் போடுறேன் ஏன்னா இங்கே வந்து பால் இப்படி போகுது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி அதுக்கு ரிவர்ஸில் ஆப்போசிட்டில் வருது இங்கே வந்து பாலும் கீழே தான் வருது ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டியும் கீழே தான் ஆக்ட் ஆகும் அதனால இந்த இடத்துல நான் பாசிட்டிவாக போடுறேன் கிளியர் சரியா ஸோ எஸ் தட்ஸ் இட் ஸ்பீட் அட் 2 seconds and 4 seconds கண்டுபிடிச்சாச்சு இப்போ உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் நம்புறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 4 seconds டிஸ்டன்ஸ் 45 தான் மேக்ஸிமம் ஹைட் எஸ் ஜெகன் யா நீங்கள் ஜியை நெகட்டிவ்ல மைனஸில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து டவுன்வர்ட் ஜர்னின்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்கட்டில் நீங்கள் கால்குலேட் பண்ண முடியாது கால்குலேஷன் வந்து ஸ்ட்ரெயிட் கட்டாக கால்குலேட் பண்ணுவீங்க அந்த கால்குலேஷன் இன்னும் இட் வில் பி ஈவன் பிக்கர் ஸோ அதை கன்ஃபியூஷன் அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா 4th வந்துட்டு நம்ம இப்படி எடுத்துடலாம் ஓகேயா இதுதான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஸோ எஸ் ஸோ டிஸ்டன்ஸ் 200 மீட்டர்லாம் இல்லைப்பா இல்லை செக் பண்ணுங்கள் டிஸ்டன்ஸ் கவர்ட் ஸோ டிஸ்டன்ஸ் கவர்ட் பாருங்களேன் ஸோ இங்கே நான் என்ன சொன்னேன் இது 5 மீட்டர் தெரியும் இல்லையா ஸோ எஸ் இப்போ நம்ம கால்குலேட் பண்ணது டிஸ்டன்ஸ் இது 1 செகண்ட் 2 செகண்ட் 3 செகண்ட் 4 செகண்ட் 5 செகண்ட் 6 செகண்ட் போயிருக்கும்னு சொல்லியாச்சு ஸோ டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம எடுக்கணும்னு நான் சொல்லிட்டேன் இல்லையா இது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 மீட்டர் அப்படின்னா இதில் வந்து என்ன இருக்கும் 3xனா 15 மீட்டர் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 15 மீட்டராக இருக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து 5x 25 மீட்டர் 25 மீட்டராக இருக்கும் ஓகேவா இவங்க என்ன கேட்குறாங்க டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் 4th செகண்ட் 4th செகண்ட் இங்கே இருக்குது அப்போ 4th செகண்ட் வரைக்கும் 0 செகண்ட்லேருந்து 4th செகண்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கும்னு கேட்டாங்கன்னா ஸோ டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸோ இனிஷியலி இது ஒரு 25 ப்ளஸ் இங்கே ஒரு 15 ப்ளஸ் அடுத்தது ஒரு 5 அடுத்தது ஒரு 5 இதுதான் டோட்டல் டிஸ்டன்ஸ் 25 ப்ளஸ் 15 ப்ளஸ் 5 ப்ளஸ் 5 கரெக்டா ஸோ இதை போட்டிங்க அப்படின்னா எவ்வளோ வருது 50 மீட்டர்ஸ் தான் உங்களுடைய டிஸ்டன்ஸ் கவர் வேறஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்போ இதுக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன இதுதான் 4 செகண்ட் வரைக்குமான ஹைட்டு இது 0 அப்போ இதுக்குமான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா என்ன இதையும் ஆட் பண்ணால் போதுமா இதையும் ஆட் பண்ணால் ஷார்ட்டஸ்ட் பார்த்து நமக்கு கிடச்சிருமா அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா ஷார்ட்டஸ்ட் பார்த்து எடுத்துக்கிட்டால் போதும் ஓகேயா கேன் யூ சால்வ் பை ஹேவிங் ஜிஎஸ் நெகட்டிவ் மேம் எஸ் பை எஸ் நான் வந்து ஜி நெகட்டிவ் தான் போட்டேன் இந்த ரீசன் இஸ் அதுதான் நம்ம இங்கே பால் வந்து மேலே போகிற அப்வர்ட் மூமெண்ட் டவுன்வர்ட் மூமெண்ட் ரெண்டையுமே கால்குலேட் பண்ணுறோம் அப்போ மூமெண்ட்டை பொறுத்து அதோடைய ஆக்சலரேஷன் ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா ரெண்டுமே ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா பாசிட்டிவ்
ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா ஆக்சலரேஷன் நம்ம நெகட்டிவாக கொடுக்கணும், அவ்வளோதான். ஓகேவா? கிளியர்? இதுதான் சைன் கன்வென்ஷன், சிம்பிள். உங்களுடைய பாடியோட மூவ்மெண்ட் வந்து ஒரே டைரக்ஷனில் போச்சுன்னா பாசிட்டிவ் மூவ்மெண்ட் தான், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஆக்ட் ஆகுது அப்படின்னா நெகட்டிவ். ஸோ வென் த பால் இஸ் மூவிங் அப், அந்த இடத்துல ஆக்சலேஷன் டவுன்வர்டில் ஆக்ட் ஆகுது, அதனால் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம நெகட்டிவ் போடணும். ஓகேவா? ஸோ எஸ், நெக்ஸ்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 4th செகண்ட். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4th செகண்ட்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு இதையும் ஆட் பண்ணால் எனக்கு ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கிடச்சிடும் 4 செகண்ட்ஸுக்கு. அப்போ 15 + 25 போட்டிங்கனாலே போதும். 15 + 25 இஸ் நத்திங் பட் 40 மீட்டர். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா S is equal to UT plus half GT square. இதில் வந்து மைனஸ் half GT square போட்டிங்கனாலும் உங்களுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்துடும். ஓகேயா? ஸோ டைரெக்டாக நான் இங்கே போட்டிருக்கேன். அப்படி இல்லைன்னா அதர்வைஸ் யூ கேன் ரைட் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் ஈக்குவல் டு UT plus half KT square which is equal to UT minus என்ன plus half minus G into T square வரும். ஸோ இது நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு அதே தான் வரும். ஸோ அவ்வளோலாம் ரிஸ்க் எடுக்க வேணாம். நமக்கு இந்த டயக்ராமை நீங்கள் கொண்டு வரதுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா வெரி ஈஸி, டேரெக்டாகவே நீங்கள் போட்டுடலாம். ஓகேவா? டயக்ராம் தெரிஞ்சிச்சுன்னா வெரி ஈஸி. ஸோ ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து ஷார்ட்டஸ்ட்டு 4 செகண்டுக்கானது இந்த 2 வேல்யூவை நீங்கள் ஆட் பண்ணால் போதும், 1500. அடுத்தது ஆவரேஜ் ஸ்பீட் இன் 5 செகண்ட்ஸ். ஸோ ஆவரேஜ் ஸ்பீட் இன் 5 செகண்ட்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? V average is equal to total displacement traveled divided by total time taken. 5 seconds வரைக்கும் total displacement travel என்ன? 5 seconds வரைக்கும் total displacement traveled என்ன? 5 secondsனா எங்க இருக்கு? 5 செகண்ட்ஸ்னா சாரி ஆவரேஜ் ஆவரேஜ் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு கேட்டிருக்காங்க, ஆவரேஜ் வெலாசிட்டி இல்லை. யா என்னடான்னு பார்த்தேன். ஆவரேஜ் டோட்டல் டிஸ்டன்ஸ் ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. டோட்டல் டிஸ்டன்ஸ் 5 செகண்ட்ஸ் வரைக்கும் என்னெல்லாம் வந்து ஆட் பண்ணுங்கள். டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன வரும்? நான் இதை கீழே மூவ் பண்ணி வைக்கிறேன் ஸோ தட் எனக்கு ஈஸியாக இருக்கும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஃபைவ் செகண்ட்ஸ் இங்கே இருக்குது 5 செகண்ட்ஸுங்கிறது. அப்போ இந்த 5 செகண்ட்ஸ் வரைக்கும் எனக்கு எதுலாம் என்ன இதெல்லாம் இருக்கணும்? டோட்டல் டிஸ்டன்ஸ்னால் 25 + 15 + 5 + 5 + 15 டிவைடட் பை டோட்டல் டைம் டேக்கன். டோட்டல் டைம் டேக்கன் வந்து 5 செகண்ட்ஸ் தான் டோட்டல் டைம். 5 டிவைடட் பை 5 விச் இஸ் ஈக்குவல் டு, இது ஆல்ரெடி நம்ம 4 செகண்ட்ஸ் வரைக்கும் கண்டுபிடிச்சோம் இல்லையா? 4 செகண்ட்ஸ் வரைக்கும் 50 இருந்துச்சு, அது கூட இப்போ ஒரு 15. ஸோ 65/5 which is nothing but 13 meter per second. 13 meter per second தான் ஆவரேஜ் ஸ்பீடு. ஓகேங்களா? ஆவரேஜ் ஸ்பீடு. இதுவே நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? ஆவரேஜ் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் டிராவல் divided by total time taken. 4 செகண்ட்ஸ்க்கு கேட்டிருக்காங்க. 4 செகண்ட்ஸ்க்கான டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம இப்போ தான் கண்டுபிடிச்சோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் 4 செகண்ட்ஸ்னு 40 மீட்டர்ஸ்னு அது அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். 4 செகண்ட்ஸுங்கும் போது டைம் வந்து 4 தான், which is equal to 10 meter per second தான் ஆன்சர். அடுத்தது டிஸ்டன்ஸ் மூவ் இன் 3rd செகண்ட். 3rd செகண்டில் மூவ் ஆன டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 3rd செகண்ட் எங்கே இருக்குது? இந்த டயக்ராமில் நல்லா பாருங்கள். 3rd செகண்ட் இங்கே இருக்குது. 3rd செகண்டில் மட்டும் என்ன டிஸ்டன்ஸ் மூவ் ஆயிருக்கும்னா 5 மீட்டர், அவ்வளோதான். 3rd செகண்ட் டாப்பில் இருக்குது. ஃப்ரம் டாப்புங்கும் போது 5 மீட்டர் தான் ஆன்சர். ஸோ டிஸ்டன்ஸ் மூவ் இன் 3rd செகண்ட் ஈக்குவல் டு 5 மீட்டர், அவ்வளோதான் ஆன்சர். ரொம்ப சிம்பிள். ஓகேயா? கிளியரா? அப்படி இல்லைன்னா நீங்கள் SN ஃபார்முலா போட்டு ஒரு தடவை வெரிஃபை பண்ணாலும் பண்ணிக்கோங்க. இட்ஸ் 5 மீட்டர் ஒன்லி. கிளியர்? சரி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இன் 7th செகண்ட் எப்படினாலும் கேட்கலாம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் மோஷன் இருக்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் புரியல மேம்.
ஆப்ஜெக்ட் மோஷனில் இருக்கிறப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும் புரியல. ஜெகன் இது வந்து ஓகே, இந்த இது 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 பற்றின கான்செப்ட் நான் நடத்தும் போது நீங்கள் வரல, பட் அது கொஞ்சம் பாருங்கள். பட் இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன். இந்த இந்த டயக்ராம் வந்து எப்படி அச்சீவ் பண்ணணுங்கிறது நான் சொல்லி தந்திருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ 0 செகண்ட் அது 6 செகண்ட்ஸ்னால் இந்த டிஸ்டன்சஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்? இந்த 5 மீட்டர் 15 மீட்டர் 25 மீட்டருங்கிறது ரேஷியோ ஆஃப் ஹைட்ஸ் வச்சு தான் போட்டிருக்கேன். ஓகேவா? அப்போது கிரவுண்டில் இருந்து அந்த டாப்புக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னவோ அதுதான் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? கிரவுண்ட்லேருந்து அந்த டாப்புக்கான ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்னமோ அதுதான் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிள். டிஸ்டன்ஸ்னால் இந்த பால் வந்து இங்கேருந்து சுற்றி இங்கே வரைக்கும் வந்திருக்கு. கரெக்டாக? இதுதான் இதோடைய டிஸ்டன்ஸ். டிஸ்பிளேஸ்மெண்ட்னா இதுக்கும் கிரவுண்டுக்கும் இந்த பாலுக்குமான டிஃப்ரென்ஸ். கிரவுண்டுக்கும் இந்த பாலுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? அப்போது இங்கேருந்து சுற்றி இங்கே வருதுன்னா இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணணும். கரெக்டாக? இது எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணணும். இந்த ஒயிட் கலர் ஷேப் பண்ணி காட்டுறேன். 25 மீட்டர் போயிருக்கும் ஃபஸ்ட்டு, 1 செகண்ட் வரைக்கும் 25 மீட்டர் போயிருக்கும். அதுக்கப்புறம் 15 மீட்டர் போயிருக்கும் 2 செகண்ட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் 5 மீட்டர் போயிருக்கும் 3 செகண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். அப்புறம் 5 மீட்டர் போய் 4 செகண்ட்ஸ்க்கு வந்திருக்கும். அப்புறம் 15 மீட்டர். இப்போ 4 செகண்ட்ஸ் வரைக்கும் வரணும்னா நான் வயலட்டில் ஷேப் பண்ண இத்தனை மீட்டரையும் அதை ட்ராவல் பண்ணியிருக்கணும். இதுதான் அதோடைய டோட்டல் டிஸ்டன்ஸ். கரெக்டாக? டோட்டல் டிஸ்டன்ஸ். ஆனால் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்தினா இந்த கிரவுண்டுக்கும் இந்த பாயிண்ட் 4 செகண்ட் வந்துச்சு இல்லை, இந்த பாயிண்ட்டுக்கும் கிரவுண்டுக்குமான டிஃப்ரென்ஸ் தான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து. அப்போ கிரவுண்டுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் மட்டும் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த 15 and 25 இவ்வளோ தானே. 2 செகண்ட்ஸில் என்ன இருக்கோ அதே பார்த்து தான் அங்கேயும் வந்திருக்கும் 4 செகண்டுக்கும். அப்போ 15 and 25 மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் உங்களுக்கு கிடச்சிருமா? டிஸ்பிளேஸ்மெண்ட்னாலே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். புரியுதா? அப்போ ஆப்ஜெக்ட் மோஷனில் இருந்தாலும் சரி, ரெஸ்ட் இருந்தாலும் சரி, அந்த பர்டிகுலர் பொசிஷனில் எந்த பாயிண்டில் இதோட பொசிஷன் 4 செகண்ட்ஸ், அந்த பர்டிகுலர் பாயிண்டில் அதோடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு கேட்டாங்கன்னா அந்த பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அவ்வளோதான். பெரிய கான்செப்ட்லாம் ஒன்றும் கிடையாது. புரிஞ்சிச்சுல ஜெகன்? புரிஞ்சிருக்கா? புரியுதா நான் பேசுகிறது? ஓகே. ஸோ எஸ், தட்ஸ் இட். இந்த ப்ராப்ளம் இதுதான். ஸோ அவங்க கேட்ட எல்லாமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணி இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு புரியுது அப்படின்னாலே, புரிஞ்சிருச்சு அப்படின்னாலே கிரவுண்ட் டு கிரவுண்டோடைய கான்செப்டே இவ்வளோ தான். ஓகேவா? இது பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ எஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். NEET 2022 கேட்ட கொஷின்பா. A ball is projected upwards from ground if the distance travelled in the first second is equal to distance travelled in the fourth second. Find the time of flight. ஸோ ஒரு பால் வந்து அப்வர்டில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த பால் வந்து மேலே போயிட்டு கீழே வந்திருக்கு. ஓகேவா? என்ன சொல்கிறாங்க? ஃபஸ்ட்டு செகண்டில் இருக்கிற டிஸ்டன்ஸும் 4th செகண்டில் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் செகண்ட் இருக்கிற டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்படின்னா டைம் ஆஃப் ஃப்ளைட் என்னன்னு கேட்குறாங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், சின்ன ஒரு ஷார்ட்கட் தான், ஒன்றும் இல்லை. டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு டைம் ஆஃப் ஃப்ளைட். இப்போ இஃப் பொசிஷன் அட் T1 seconds and T2 seconds are same, then total time T equal to T1 plus T2. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ அப்போ டோட்டல் டைம் T is equal to T1 plus T2 தான். அப்போ ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த்துக்கு டைம் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டோட்டல் டைம் ஆஃப் ஃப்ளைட் இஸ் ஈக்குவல் டு 1 plus 4 is equal to 5 seconds.
is equal to 5 seconds. Okay பாப்பா, இந்த கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? இந்த ஷார்ட்கட் தெரிஞ்சிச்சுன்னா இந்த மாதிரியான கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா நீங்கள் டக்குன்னு ஆன்சர் பண்ணிடலாம். கிளியர்? புரியுதா? ஜெகன், உங்களுக்கு நான் சொன்ன டவுட் கிளியர் பண்ணனே, அது புரிஞ்சுதா? ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கான்செப்ட் இருக்குது. அது என்னென்னா கிராஃப்ஸ். ஸோ கிராஃப்ஸ் வந்துட்டு நான் நெக்ஸ்ட் ஒரு சின்ன கிளாஸ், மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஒரு கிளாஸ் இல்லைன்னா நாளைக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்கலாம். கிராஃப் மட்டும் முடிச்சு விட்டுறேன், ஏன்னா அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். இப்போ அவசரமாக நடக்கலாம் நல்லா இருக்காது. ஸோ கிராஃப் மட்டும் நம்ம தனியாக ஒரு சின்ன கிளாஸில் பார்த்துக்கலாம். நாட் மோர் தென் 1 hour, 1 hourக்குள்ளே இருக்கா, 1 hour to 1.5 hours முடிஞ்சிடும் கிராஃப். ஸோ அதை பார்த்துட்டு நம்ம மோஷன் அப்படின்னு போயிடலாம். ஓகேவா? ஸோ இன்றைக்கி கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நிறைய MCQ சால்வ் பண்ணோம் இன்றைக்கி, இல்லையா? ஸோ இதெல்லாம் சால்வ் பண்ணி முடிக்கும்போது கைனமேட்டிக்ஸ் பற்றின ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிருக்கும், ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ கிளாஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். see you next live. Bye. அண்ட் அஃப்கோர்ஸ் இதே மாதிரி MCQs நிறைய நீங்கள் இப்போவே போய்